What are you scared about as an infectious disease specialist? லிவரோ ஹார்ட்டோ வந்து நல்லா வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் வரும், ஒரு மருந்து கூட வேலை செய்யாது. அப்படியே நமக்கு நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி இருக்கும். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாதம் காப்பாற்றின பேஷண்ட் இப்போ இந்த இன்ஃபெக்ஷனால் இறந்துப்போம். இட் இஸ் வெரி பெயின்ஃபுல் டு see a patient die because you don't have any antibiotic treatment. ரொம்ப சுத்தமாக வச்சுருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஆட்டோஇம்யூன் டிசீஸும் ஆஸ்மா அலர்ஜியும் அதிகமாக வரும். I'm happy to invite Dr. Vijayalakshmi to Femiliarise. She finished her MBBS from Stanley Medical College, her MD from Madras Medical College. She cleared her DNB, MRCP, a FRCP, and a diploma in Tropical Medicine and Hygiene from the School of Tropical Medicine and Hygiene, London. She has experience in this field for more than 20 years and is the head of Department of Infectious Diseases at Kaveri Hospital, Chennai. What is an infection? நம்ம கட்டில் இருக்க பாக்டீரியாவே நமக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணோம். குழந்தைங்கள்லேருந்து வயதான வரைக்கும் இன்ஃபெக்ஷனே இல்லாமல் வாழவே முடியாது. இப்போ வர இருமல்லாம் சம்டைம்ஸ் 2 to 4 weeks இருக்கு. பேஷண்ட்ஸ் ஆர் ரியலி சஃபரிங். ஸோ நமக்கு ஒரு பெரிய தப்பான பழக்கம் இருக்குது. நமக்கு உடம்பு சரியில்லை உடனே சுடு தண்ணி குடிக்க ஆரம்பிப்போம். The problem with சுடு தண்ணி is we cannot increase the quantity of fluid in. Reason for admission both for flu patients and dengue patient, hydration போராக இருக்கும். ஸோ ஃபுட் நம்ம ஊரில் இட்ஸ் அ வெரி ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட். சரி கெட்டு போகிறது ஃபாஸ்டராக இருக்கும், ஸ்பெஷலி மீட்டாக இருக்கட்டும். இப்போ கெட்டு போகும்போது நார்மல் ஃபுட்டோட மிக்ஸ் ஆகும்போது டெஃபினெட்லி இட் கேன் ப்ரொடியூஸ் ஃபுட் பாய்சனிங். இப்போல்லாம் வந்து ஃபேஷனபிளாக நம்மளுக்கு அதுவும் டெட்ரா பேக்கில் ஓஆர்எஸ் எல்லாம் வருதுன்னு நினச்சிட்டு ஓஆர்எஸ்ங்கிற வார்த்தை இருக்குங்கிறதுனால that is not the actual drink of choice which you should be having. என்ன பண்ணியும் டைஃபாய்டை ஒழிக்க முடியல. We see it throughout the year because still our water is not hygienic. So urinary tract infections are another common subset, especially நான் நிறைய women patients பார்க்குறதுனால. முக்கியமான காரணம் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு யூரின் போகாமல் தேக்கி வைக்கிறது. காமனாக சம்மர் சீசனில் ஒரு வெக்கேஷன் போவாங்க, இல்லை ஊருக்கு போவாங்க, 6 hours 8 hours 12 hours போகவே மாட்டாங்க. அவுட் சைட் டாய்லெட்ஸ் நல்லா இல்லை. தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த டாய்லெட் பவுன்லேருந்து ஒரு கிருமி பறந்து வந்து உங்கள் பிளாடருக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகாதுங்கிறதே புரியாது. ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ன்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. விச் இஸ் த பேண்டமிக் விச் வாஸ் கோவிட். Yet scores and scores of patients, lot of them youngsters. மருந்து பெருசாக வேலை செய்யலை, சில பேர் ரொம்ப மோசமாக வந்தாங்க, ஏர்லியாக வந்தவங்களுக்கு முடிஞ்சது. ஸோ டெத் வாஸ் ஃபினாமினல். நிறைய டெத் இருந்தது. அதில் யங்ஸ்டர்ஸ் ஹூ கேம் இன் சிக், சில ஃபேமிலிஸாக வைப் அவுட் ஆச்சு. ஆக்சிஜன் ஐயோப்பா அந்த ஒரு 2 weeks தூங்கவே இல்லை. எங்கே ஆக்சிஜன் இல்லாமல் போயிருமோன்னு ஒரு பயத்திலேயே இருந்துட்டு இருந்தோம். Lot of controversy coming that vaccination caused the death sentence. What is your take on that? வேக்சின்ஸ்லாம் இல்லைன்னா நாங்கள்லாம் பொழைச்சிருக்க வாய்ப்பில்லை. Best tip you would give to protect ourselves from infection? Clean water, clean food. Hello and welcome to another episode of Femiliarise. இன்னைக்கு நம்ம டாபிக் இஸ் கோயிங் டு பி த இன் அண்ட் அவுட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இன்ஃபெக்ஷனுங்கிறதே இஸ் அ ஹைலி மிஸ்அண்டர்ஸ்டுட் டேர்ம் ஆஸ் ஃபார் ஆஸ் ஈவன் டாக்டர்ஸ் அண்ட் த ஜென்ரல் பப்ளிக் இஸ் கன்சர்ன்டுன்னு தான் சொல்வேன். And an infection is something that each and every one of us across all age groups நம்மளுக்கு இல்லாத or சஃபர் ஆகாத மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. பட் இன்ஃபெக்ஷன்னாலே பயப்படணுமா, இன்ஃபெக்ஷன்னாலே நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணுமா? To help us understand so much about the common infections which we are seeing day in and day out and suffering from also, we have an expert in the field with us today. I am happy to invite Dr. Vijayalakshmi to Femiliarise. Welcome Dr. Vijayalakshmi. Hello. First and foremost, what is an infection? Infection na enna? What are the different kinds of infection? ஸோ இன்ஃபெக்ஷன்னா தொற்று நோய். தமிழில் சிம்பிளாக சொல்லும்போது தொற்று நோய் என்பது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய ஒரு விஷயத்தை தொற்று நோய் அல்லது இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இட் கேன் பி காஸ் பை லாட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ காமனாக எடுத்திங்கன்னா பாக்டீரியாவில் வர இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். அதுக்கு தான் உங்களுக்கு வைத்தியம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வைரஸஸ். நீங்கள் இப்போ நம்ம ஃப்ளூ தொண்டை வலிக்குதுன்னு சொல்கிறோம், வின்டர் சீசனில் ஃப்ளூ வருது, கொரோனா, ஹெச்ஐவி, இதெல்லாம் வைரஸஸ். மெஜாரிட்டி ஆஃப் வைரஸுக்கு நல்ல மருந்துகள் கிடையாது. லாட் ஆஃப் them will settle down on its own. சிலது க்ரானிக் வைரஸஸ்க்கு மட்டும் மருந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபங்கஸ். இந்த வெஜைனல் இன்ஃபெக்ஷன், ஸ்கின்னில் வர்றது, இதெல்லாம் ஃபங்கஸ். இவன் நம்மளோடையே இருக்கும். ஸோ நம்மளோட சர்ஃபேசஸ்லாம் இருக்கும். யூஸ்வலாக we live with it. சம்டைம்ஸ் it can enter and create problems. மெஜாரிட்டி சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும், சில சமயம் மோசமான நோய்களும் வரலாம்.
நெக்ஸ்ட்டு கட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ், இந்த பூச்சிகள் இதெல்லாமும் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ இன்ஃபெக்ஷனுங்கும் போது நம்ம சர்வைவ் ஆகிற மாதிரி நம்ம சுற்றி இருக்க கிருமிகள் சர்வைவ் ஆகிறதுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். தே கம் இன் டு அ பாடி அண்ட் வி ஸ்டார்ட் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் இட். அதில் வர்றது தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். ஸோ வாட் ஆர் த காமன் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்? ஸோ இந்த தொற்று நோய் வந்து எந்தெந்த விதத்துலேருந்து ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவலாம்? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் வாட்டர், இதுவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் தண்ணி மூலமாகவும் பல வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் பரவும். இந்த கேஸ்ட்ரோஇன்ட்ரைட்டிஸ், டைஃபாய்டு அந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்று ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, நம்ம கிட்ட போகிறோம், அவங்க இரும்புறாங்க, தும்புறாங்க, அப்போ அந்த அவங்களோட ட்ராப்லெட்ஸ் அவங்க மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் வர ட்ராப்லெட்ஸ் வந்து நம்ம நுகரும் போது வரலாம். தட்ஸ் another mode of spread. சில சமயம் அவங்களுக்கு கையில் அவங்க செக்ரீஷன்ஸ் இருக்கும், அதை தொட்டு நம்ம மூக்கு கண்ணு வாயில் வைக்கும் போது பரவலாம். இது இல்லாமல் ஃபோமைட்ஸ், இவன் தொடுற செக்ரீஷன்ஸ் வேறு பொருட்கள்ல இருந்து அந்த பொருட்கள் தொட்டு நம்ம மூஞ்சி கையில் வைக்கும் போது வரலாம். ஹேண்ட்கர்ச்சீஃப், டவல்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கு மெயினாக டாய்ஸ், நீங்கள் இந்த நர்சரியில் இருப்பாங்க எல்லாம் வாயில் வச்சுருக்கோம். ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா மொத்த குழந்தைக்கு வந்துடும். இதுதான் ஃபோமைட் மீடியேட்டட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாம் இல்லாமல் கடி, இந்த பூச்சிக்கடியிலையும் வரலாம். காமனஸ் பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ கடிக்கிறத வர டெங்கி, சிக்கன்குனியா, இதெல்லாம் அனிமல்ஸ்லேருந்து மனுஷங்களுக்கு வர, ஒரு மனுஷன்கிட்டையும் இன்னொரு மனுஷனுக்கு பரவலாம். ஸோ இதெல்லாம் சம் காமன் மோட்ஸ். இல்லாமல் அன்காமனாக சிலது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கட்டில் இருக்க பாக்டீரியாவே நமக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணலாம், சர்ஃபேஸில் இருக்கிறது உள்ளே போகலாம். ஸோ தோஸ் ஆர் த அதர் திங்ஸ் விச் கேன் ஹேப்பன். ஸோ காமனாக பார்த்தா வந்து ஃபுட் அண்ட் வாட்டர் போன் டிசீசஸ், ஏர் போன். ஸோ அதனால் வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அண்ட் தென் ஃபோமைட்ஸ், இன்னொருத்தர் யூஸ் பண்ண பொருட்களில் நம்ம வந்துட்டு பண்ணோம்னான்ட்டுன்னு. இன்ஃபெக்ஷன் எல்லாருக்குமே வரதான் செய்யுது. பிகாஸ் அகென் as you said the microbes are present all over us. ஸோ அதனால் எல்லாரும் எஸ்கேப் ஆக முடியாது. பட் ஸ்பெசிஃபிக்காக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ்னு ஏதாவது இருக்கா? All of us will have some infection or other some time in your lifetime. அதாவது குழந்தைங்கள்லேருந்து வயதான வரைக்கும் இன்ஃபெக்ஷனே இல்லாமல் வாழவே முடியாது. ஸோ இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே வரும். பட் யாருக்கு இறப்பது அதிகமாக இருக்குது, யாருக்கு மார்ட்டாலிட்டி அதிகமாக இருக்குன்னா, யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும், இவங்களை வந்து we divided into 2 component. ஒன்று வந்து if you have comorbidities, அதாவது துணை நோய்கள் இருக்கவங்க, சர்க்கரை இருக்குது கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுருக்காங்க, பிபி அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, லிவர் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, கத்தீட்டர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி என்டார்கன் டேமேஜ் இருக்கவங்க எல்லாருக்கும் வரலாம். கேன்சர் இருக்குது. இன்னொன்று கன்ஜெனிட்டலாக சில பேருக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், பிறப்புலேயே கம்மியாக இருக்கும், அந்த குரூப்புக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரலாம். இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகவும் வரும், இவங்களுக்கு அதனால் இறப்பும் அதிகமாக இருக்கும். இது எல்லாம் இல்லாமல் சில குரூப் அக்வைர்டு இம்யூனோடெஃபிஷியன்சி வந்துடும். நான் சொல்ல துணை நோய்களும் இருக்காது, பட் இப்போ ஹெச்ஐவி வருது, அப்போ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாங்க, டிபி இருக்குது, எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அதிகமாக வரலாம், ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன், சரி இன்ஃபெக்ஷன் எல்லாருக்கும் வரதான் போது, தப்பிக்க முடியாது. பட் அது நம்ம சிவியராக ஆகாமல் இருக்கிறதுக்கு, இல்லை ஒருத்தருக்கு ஏற்கனவே தெரியும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரப்போகுது, அடிக்கடி we are falling sickன்ட்டுன்னு. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு ஏதாவது ஜென்ரல் டிப்ஸ் இருக்கா? ரொம்ப சிம்பிளாக யோசிக்க வேண்டியதான். இன்ஃபெக்ஷன்ஸ் எங்கேருந்து வரப்போகுது, வெளியிலேருந்து தான் வரப்போகுது. ஸோ நம்ம சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வச்சுருக்கும் போது இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் கம்மியாகும். கம்ப்ளீட்டாக எடுத்துப்போங்க. இப்போ நம்ம ஹியூமனிட்டி லெட்ஸ் சே அட் இண்டிபெண்டன்ஸ் 35 years வரைக்கும் தான் சர்வைவல். நவ் we are surviving till 70. longevity இம்ப்ரூவ் ஆயிருக்கு. There are 2 main factors which cause it. First, improvement in sanitation. நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம சுற்றுப்புற சுகாதாரம் அதிகமாகும் போது நல்லா இருக்கும் போது வர்றது. ரெண்டாவது தடுப்பூசி, வேக்சினேஷன். ஸோ இட் ஹோல்ட்ஸ் குட் எவ்ரிவேர். ஸோ கீப் யுவர் செல்ஃப் ஹைஜீனிக், இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் குறையும். செகண்ட், எந்தெல்லாம் தடுப்பூசி முடியுமோ எடுத்துக்கோங்க. தட் வில் ஆல்சோ பிரிங் யூ இன்ஃபெக்ஷன் ரேட். தேர்ட், ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் ஏர்லி. ஸோ ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் ஆகும்போது நீங்கள் இறக்கிறதும் குறையுது, உங்ககிட்டேருந்து இன்னொருத்தருக்கு வரதும் குறைஞ்சிரும். ஸோ தட் வே ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ். ஸோ இது காமனாக யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம ஃபுட் அண்ட் வாட்டர் ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸோ தட் ஹெல்ப்ஸ் அ லாட் இன் அ பிக் வே. நம்ம மருந்துக்கள் கரெக்டாக எடுத்துக்கணும், டாக்டரை கரெக்டாக விசிட் பண்ணணும். ஸோ சிம்பிள் திங்ஸ் வில் டெஃபினெட்லி என்ஷூர் தட் யூ டோன்ட் டை ஆஃப் அன் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன்னாலே நிறைய பேருக்கு வர ஃபர்ஸ்ட் சிம்டம் ஃபீவர் இல்லையா? ஸோ ஃபீவருங்கிறது பயப்படக்கூடிய ஒரு சிம்டமா? வாட் இஸ் திஸ் ஃபீவர் ஆக்சுவலி சிக்னிஃபையிங்? அகென் இஸ் இட் சம்திங் ஒன்லி வந்து நம்ம அந்த மைக்ரோப் போய் நம்ம உடம்புல ஏதோ கொண்டு வந்துருச்சா, இல்லாட்டி கெடுதல் உண்டாக்கிடுச்சுன்னா, ஆர் அது ஒரு நல்ல விஷயமாகவும் எடுத்துக்கலாமா இன் சர்டன் இன்ஸ்டன்சஸ்? அண்ட் வென் டு யூ திங்க் தட் ஃபீவர் ஷுட் ஆக்சுவலி பி ட்ரீட்டட்? ஸோ ஃபீவர் என்ன சொல்லுது? உடம்புக்குள்ளே உங்களோட ஹோமியோஸ்டேசிஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுது, ஏதோ ஒரு வீக்கம் இருக்குதுன்னு சொல்லுது. அது இன்ஃபெக்ஷனில் வரலாம், ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸில் வரலாம், ஏன் ஒரு ப்ளீட் இருந்தால் கூட வரலாம்,
ட்ராமாவில் வரலாம். ஸோ ஃபீவர் பல காசஸில் வரலாம். ஸோ ஃபீவர் வரும்போது அது ஒரு அறிகுறி வேறு ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ அண்ட் செகண்ட் வி ஆல் ஹேவ் டு நம்பர் ஃபீவர் நார்மல் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு கரெக்டான வைத்தியம் பண்ணி ஃபீவர் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் நாள் கழித்து குறைஞ்சாலும் டோன்ட் பேனிக். சிம்ப்ளி பிகாஸ் இட் டசன்ட் மேட்டர். ஒரு 2 வயசு கம்மியாக இருக்க குழந்தை இருக்குது, ஃபிட்ஸ் இருக்கவங்க இருக்காங்க, அவங்களுக்கு 103 104 ஃபீவர் தான் வி ஷுட் வரி. பட் அதர்வைஸ் இஃப் யோர் ஃபீவர் மேக்ஸ் யூ அன்கம்ஃபர்டபுள், டேக் அ மெடிசன் டு பிரிங் இட் டவுன். யூ நீட் நாட் ஆல்வேஸ் ஹேவ் 98.4. It doesn't make sense at all. So fever என்ன பண்ணுது, it helps your body to bring up the immunity or inflammation அதிகப்படுத்துறதுல ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக ஃபீவர் தான் வரணும்னு சொல்ல வரல. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஃபீவர் பார்த்து பயப்பட வேணாம். ஸோ ஃபீவர் இருக்குன்னா we need to find out what is causing the fever, treat the condition, fever will automatically settle down. ஸோ உடனே போகணும்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. தட் ஆல்சோ மீன்ஸ் தட் யுவர் பாடி இஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் தட் இன்ஃபெக்ஷன். Could be infection or some other cause too. Some other cause ஏதோ ஒரு காரணத்தினால இட் இஸ் ட்ரைங் டு ரெக்கவர் ஆன் இட்ஸ் ஓன்னுட்டுன்னு. ஸோ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணிங்களா ஃபீவர் இருந்ததுன்னா, முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. உள் ஜுரம் இருக்குது, எனக்கு தெரியுது, எனக்கு ஜுரம் இருந்தது, எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட சும்மா நம்ம மாத்திரை சாப்பிட்டுக்கலாமா? ஆர் எல்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் குட் ப்ராக்டிஸ் டு செக் த டெம்பரேச்சர் அண்ட் பியாண்ட் அ சர்டன் டிகிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மெடிசன் சாப்பிட்றது பெட்டரா? மெடிசனை பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் டிஸ்கம்ஃபர்ட். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 101 இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்க பேராசிட்டமால் எடுக்கலைன்னா பிரச்சனையே இல்லை. சம் பீப்புள் மே நாட் ஹேவ் ஃபீவர். இட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஃப்ளூ சீசன், யாருக்கு ஃப்ளூ வந்தாலும் பாடி பெயின் 2 வாரம் இருக்க தான் செய்யுது. ஸோ ஒரு பாடி பெயினுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேராசிட்டமால் பாப்அப் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு சே இஸ் ஃபீவரை நார்மலாக கொண்டு வரணும்னு நினச்சி மருந்துக்கள் எடுக்க வேண்டாம். இட் டசன்ட் மேட்டர் இன் எனி வே. ஸோ உங்களோட டிஸ்கம்ஃபர்ட் ஜாஸ்தி இருந்துச்சு, ரொம்ப தலைவலி, உடம்பு வலி, எந்திரிக்க முடியல, அந்த மாதிரி உங்களுக்கு அது கஷ்டம் கொடுத்ததுன்னா எடுத்துக்கலாம். இல்லாட்டி டெஃபினட்டாக பேராசிட்டமால் போட்டு நம்ம நார்மல் பண்ணிடணும் டெம்பரேச்சர்ன்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாதுன்ட்டுன்னு. ஸோ ஃபீவர் பற்றி பேசணும். வாட் ஆர் த காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம ஃபீவர் காஸ் பண்ணக்கூடியது? இப்போ நம்ம வந்து டெய்லி பேசிஸில் பார்க்குற சில இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி பேசலாம். காமன் கோல்டுனா எல்லாருக்கும் ஃபீவர் வரணும்னு சொல்லிட்டு கூட அவசியம் இல்லை. இந்த காமன் கோல்டு லேசாக மூக்கொழுகுது, தும்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டஃபினஸ் ஆர் நேசல் ட்ரிப்பு, மூக்கொழுகல் இருக்கலாம். ஸோ இதோட காமன் காஸ் என்ன, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? காமன் கோல்டுன்னா நம்ம சொல்லும் போதே காமன், யாருக்கு வேணால் வரலாம், சளி பிடிக்கலாம், இது இன்ஃபெக்ஷனாலேயும் இருக்கலாம், ஒரு அலர்ஜிலையும் இருக்கலாம். நமக்கு தேவை ஒரு ப்ராப்ளம் ஒரு பேராசிட்டமால், ஆன்டிஹிஸ்டமின். ஒரு 2 நாளைக்கு மேலே இருந்துகிட்டே இருக்குது, இல்லை 3 நாளுக்கு மேலே இருக்குது, உங்களுக்கு துணை நோய்கள் இருக்குது, சிவியர் ஃபீவர் அண்ட் பாடி பெயின்ஸ் அசோசியேட்டடாக இருக்குன்னா டாக்டர்கிட்ட போங்க. ஸ்பெஷலி வை வி ஆர் வரிட் அபவுட் இஸ் ஃப்ளூ சீசன். இந்த ஃப்ளூ கோவிட்லாம் வரும்போது சில பேருக்கு, ஸ்பெஷலி when they have comorbidities, இந்த டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ளூ சீசனில் the chances of them developing another problem becomes higher. ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த நவம்பர் டிசம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் ஸ்ட்ரோக் ரேட்ஸும் ஹார்ட் அட்டாக் ரேட்ஸும் அதிகமாக இருக்கும். இவங்கெல்லாம் என்ன ஆகும்னா மிடில் ஏஜ் டு எல்டர்லி பீப்புள் ஒரு ஃப்ளூ வந்திருக்கும், அந்த ஃபேஸில் MI and stroke rates will increase. Okay, why is that? Simply because they will actually be in a fragile balance. ஸோ ஏற்கனவே ஒரு பிளாக் இருக்கும், அது ஏதோ ஒரு பேலன்ஸில் இருக்கும், அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது பேலன்ஸ் கெட் ஸ்டெப்ட் ஆஃப். ஓகே. ஸோ அதனால தான் நாங்கள் வி கீப் சேயிங் இஃப் யூ ஹாவ் அ கோமார்பிட்டிஸ், துணை நோய் இருந்ததுன்னா முன்னாடியே தடுப்பூசியை போட்டுக்கோங்க. இது வந்து சாதாரண ஃப்ளூன்னு விட்டுட்டு நம்ம ஆக்சுவலி ஃப்ளூவில் வர்றதில்ல, கடைசியில் ஹார்ட் அட்டாக்ல வந்து சேர்ற மாதிரி ஆகுது. முடியுது. ஸோ தட் ஆல்சோ கோஸ் டவுன். ஸோ இஃப் யூ ஹேவ் கோமார்பிட்டிஸ், துணை நோய்கள் இருந்ததுன்னா யூ ப்ராபப்ளி வில் ஹேவ் டு மீட் அ டாக்டர் வேர் உங்கள் ரிஸ்க்கை பார்த்து யூ மைட் பெனிஃபிட் ஃப்ரம் அன் ஆன்டிவைரல், டெம்பரேச்சர் ரிடக்ஷன், ஃபாலோ அப் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே. அதர்வைஸ் ஃபார் த ஜென்ரல் பப்ளிக் லேஸாக வந்துட்டு கோல்டு இருக்குங்கிறது வி ஜென்ரலி சேல ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா 7 நாள், ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டி 1 வாரம்னு சொல்லிட்டுன்னு இருந்தாலும் இருந்து தான் போகும். அதனால நிறைய மாத்திரை சாப்பிட்டு உடனே மேஜிக் மாதிரி மறைஞ்சு போயிடும். இல்லை, இன்ஜெக்ஷன் ஒரு மேஜிக் ஊசி இங்கே கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவாங்க, நான் போனேன் ஒரு மேஜிக் ஊசி, ஒரு ஊசி போட்டு ஒரு ட்ரிப் ஏற்றினா தான் சரியாகும். இட்ஸ் அ காமன் திங். இதுதான் அது. இன்னும் தேங்க்ஃபுல்லி ஊசி பற்றி பயப்படுறவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து குளுக்கோஸ் ஒன்று ஏற்றிக்கிறேன்மா, அந்த குளுக்கோஸ் நீங்கள் 2 வாட்டி யூரின் போனீங்கன்னா போயிட போகுது, அதில் ஒன்றுமே பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொல்வேன். பட் ஸ்டில் இட்ஸ் சம்ஹவ் மேபி இட் மேக்ஸ் them feel more hydrated for that time being. என்னன்னு தெரியல. பட் அகைன் சில பேருக்கு அது உடம்புல மனசு ட்ரீட் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி பீப்பிள் ஃபீல் மச் பெட்டர் ட்ரீட்மெண்ட் மாதிரி அது ஆயிடுதுன்னு தான் சொல்வேன். ஸோ
ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னால் ஒன்லி மேபி பேரஸ்டமால் ஃபார் த பாடி பெயின் ஆர் ஹெட் ஏக் ஆர் ஸ்டஃபினஸ் அண்ட் ஆன்டிஹிஸ்டமின் அந்த வந்து செக்ரீஷனை கம்மி பண்ணுறதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் இருக்கா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கோல்டு இருக்கா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை டிக்ரீஸ் ஆகலைன்னா ஃபியூ டேஸில் தென் யூ கேன் கோ அண்ட் மீட் த டாக்டர். பேசிக்கலி என்ன ஹெல்த்தியான லைஃப் தான். ஸோ எனஃப் ஹைட்ரேஷன், எனி கைண்ட் ஆஃப் ஃபீவர் உங்களோட ஃப்ளூயிட் ரெக்குவயர்மெண்ட் அதிகமாகும். ஸோ நமக்கு ஒரு பெரிய தப்பான பழக்கம் இருக்குது. நமக்கு உடம்பு சரியில்லை உடனே சுடு தண்ணி குடிக்க ஆரம்பிப்போம். த ப்ராப்ளம் வித் சுடு தண்ணி இஸ் யூ கேனாட் இன்க்ரீஸ் அ குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் இன்டேக். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் குடிக்கிற இடத்துல பாதி டம்ளர் தான் குடிக்க முடியும். ஸோ வி கீப் இன்சிஸ்டிங் டோன்ட் ரியலி கோ ஃபார் ஹாட் வாட்டர். மேபி ஒரு லியூக்வார்ம் இல்லை நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர் இஸ் ஃபைன். நீங்கள் கோல்டு வாட்டர் எடுத்தாலும் ஹாட் வாட்டர் எடுத்தாலும் நிறைய அளவு தண்ணி குடிக்க முடியாது. செகண்ட் என்ன பண்ணுவோம், ஜூஸஸ் எல்லாம் நிறுத்திடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் குளுமைம்பாங்க, மோரை நிறுத்திடுவாங்க. இது எல்லாமே ஹைட்ரேஷனை குறைக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் டைம் ரீசன் ஃபார் அட்மிஷன் போத் ஃபார் ஃப்ளூ பேஷண்ட்ஸ் அண்ட் டெங்கு பேஷண்ட் ஹைட்ரேஷன் போராக இருக்கும். சிம்பிள் ரீசன், இது எல்லாத்தையும் நிறுத்திட்டா இப்போ என்ன தான் குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ அதில் வர ப்ராப்ளம் தான். ஸோ ஃபீவர் வந்தால் எனி காமன் கோல்டு, எனி கைண்ட் ஆஃப் ஃபீவர், நீராகாரம் அதிகம் எடுக்கணும். ஆல் கைண்ட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ஆர் ஓகே. they will not cause any harm. In fact, juices, more எல்லாம் it helps you to become better much earlier. Okay, that's good. இல்லாட்டி those are common misconceptions. இல்லை உடனே என்னால் சளி ஜாஸ்தி ஆகிடும்ட்டுன்னு எனிவே have more on that in our rapid fire வந்து செஷன்னு சொல்லிட்டு சொல்வேன். அது தவிர இப்போ காமனாக எல்லாரும் வீட்டில் பண்ண ஆரம்பிக்கிறது சால்ட் வாட்டர் கார்கிலிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. Salt water gargling is good. சோர் த்ரோட் இருக்குன்னா செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். அண்ட் கஷாயம் வீட்டில் ஏதாவது பெரியவங்க வச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்கள் வீட்டில் சமையல் அறையில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஓகே பண்ணிக்கோங்க. இது கூட ஆட் பண்ணுறேன். லாஸ்ட் 3 years இந்த டெங்கு சீசனில் we have been seeing people coming with kidney injury. யங் பீப்புள் டெங்குவோட கிட்னி இன்ஜுரியோடு வருவாங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு காமனாக பிடிச்சது, ஒரு கடையில் போய் ஏதோ ஒரு பாட்டிலில் ஒரு பவுடரை வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. பிகாஸ் they assume that நாட்டு மருந்து கடை. ஸோ இப்போ இதில் என்ன விஷயம்னா, ஏதோ சிலதெல்லாம் சொல்கிறாங்க ஆயுர்வேதா சித்தால மெடிசன்ஸ், மெஜாரிட்டி ஆர் நீங்கள் வந்து ஃபார்முலேட்டட் பேட்டர்ன்ட் கிடையாது. ஸோ இப்போ இதில் ஏதாவது கண்டாமினன்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை குடிச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி வில் கண்ட் அப் வித் ப்ராப்ளம்ஸ். and we don't know what it is அப்படின்னு. ஸோ அங்கே தான் ப்ராப்ளம். ஸோ நான் வந்து இப்போ வந்து இவங்க சொல்கிற சில ஹோம் ரெமெடிஸ் ஆர் ஆயுர்வேதிக் ரெமெடிஸ் வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் நீங்கள் போய் ஒரு ஓவர் த கவுண்டர் வாங்குற மெடிசனில் அது கரெக்டாக இருக்கா, அதில் கண்டாமினேஷன் இருக்காங்கிறது தெரியாது. வாட் வி ஆர் நோட்டிசிங் இஸ் இந்த டெங்கு சீசனில் வி டூ சி பேஷண்ட்ஸ் கம்மிங் வித் renal failure which we have not seen in the previous 20 years. ஓகே. அண்ட் இவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். அதுக்கப்புறம் they slowly recover and go home. ஸோ லைக் அது மாதிரி பி வெரி கேர்ஃபுல். ஜஸ்ட் ரேண்டமாக போய் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அகேன் நாட்டு மருந்துன்னா அலோபதினா இட்ஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். நாட்டு மருந்துன்னா இட்ஸ் சார்ட் ஆஃப் நேச்சுரல்னு சொல்லிட்டு நினைக்க முடியாது அப்படிங்கிறது தான் we are trying to say. பிகாஸ் அலோபதியில் எஸ் இட் ஹேஸ் ஆர் மெடிசன்ஸ் ஆல்சோ ஹேஸ் சைட் எஃபெக்ட்ஸ். அட்லீஸ்ட் அந்த மருந்தில் என்ன இருக்குன்னு தெரியும், என்ன சைட் எஃபெக்ட்ஸ்னு தெரியும். இதுக்குள்ளே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்காங்களா, காம்பவுண்டட் மெடிசன்ஸ் யார் யார் என்ன வந்து வச்சுருக்காங்க, என்ன ப்ரொப்போர்ஷனில், அதில் என்ன இருக்குது இன்க்ரீடியன்ட்ஸ், அது உங்களுக்கு என்ன வந்துட்டு வந்து சைட் எஃபெக்ட் உண்டாக்குமா இல்லையா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் போயிடுதுன்னு. ஈவன் மை ஓன் டாக்டர் இப்போது வந்து இஃப் ஐ ஹேவ் கோல்ட் ஷீல் ஸ்வேர் பை ஐம் ஜஸ்ட் மென்ஷனிங் த பிராண்ட் நேம் பிகாஸ் தட்ஸ் வாட் ஷீ சஜஸ்டட் ஐ ட்ரிங்க் ஆல்சோன்ட்டுன்னு சமஹன். அது மேம் எங்கள் வீட்டில் நான் என் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏதாவது இருமல் சளினாலும் நான் சமஹன் குடிக்க சொல்வேன். 2-3 வாட்டி கூட நீங்கள் குடிங்க எவ்ரிடே, அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் வாட் ஷீ சஜஸ்ட். பட் தென் ஐ டோன்ட் நோ வெதர் might even be true, who knows, but the problem is not that. இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இவங்க சொல்கிற அந்த கபசுர குடிநீரோ அல்லது ஒரு நிலவேம்பு கஷாயமோ அதே ஃபார்முலேஷன் அதே அளவில் அந்த பவுடர் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ தட்ஸ் வேர் த ப்ராப்ளம் கம்ஸ். அண்ட் அடல்ட்ரேஷன் இஸ் காமனுங்க மாதிரி இதில் என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லை, இட்ஸ் காம்பவுண்டட் பை தட் பர்டிகுலர் பர்சனுங்கும் போது வாட் ஆர் த இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரொப்போர்ஷன் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, கண்டாமினேஷன் இருக்கா இல்லையான்ட்டுன்னு. ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல், அவ்வளோதான் we are trying to say. பிகாஸ் சம்டைம்ஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது அண்ட் as you are saying அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் லைக் கிட்னி ஃபெயிலியர் கூட வந்து நீங்கள் பார்க்குறீங்கிறது மைண்டில் வச்சு எவ்ரி இயர் இந்த லிவர் இன்ஜுரி கிட்னி ஃபெயிலியர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இதோட லிங்க்கும் இருக்கும். ஓகே, they went to some person then they took something. இல்லை சம் பர்சன் கூட கிடையாது, எல்லாம் ரேண்டமாக அந்த ஹோல் ஃபேமிலி வில் ட்ரிங்க் இட். பிகாஸ் இதெல்லாம் இப்போ வந்து இன்கிரைன்ட், நம்ம இந்த சீசனில் இதை குடிச்சோம்னா நமக்கு எதுவும் வராது அப்படின்னு ப்ரிவென்ஷன் ப்ரொடெக்ஷன் எல்லான்ட்டுன்னு. அண்ட் they are landing up with other problems unfortunately which may be more serious.
ஸோ காமன் கோல்டு இஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்மால் சிம்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம காமனாக இந்த சீசனில் எஸ்பெஷலி நீங்கள் என்கிட்ட வர ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸே சொல்வேன், வரது எல்லாம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ ஆல் ஐட்டிஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் யோர் வந்துட்டு டான்சிலைட்டிஸ், ஃபெரிஞ்சைட்டிஸ், லெரிஞ்சைட்டிஸ், யோர் ப்ராங்கைட்டிஸ், எல்லாமே ஐட்டிஸ், சைனசைட்டிஸ் எல்லாமே காமனாக ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய பார்ப்போம். ஸோ why are these respiratory infections, do you think it is especially increased during certain seasonal அது, and what is the common cause, symptoms என்ன, இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வின்டர் சீசனில் ஆல் தீஸ் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் மச் மோர் காமன். ஃபியூ ரீசன்ஸ், த ஆர்கானிசம்ஸ் த்ரைவ் மோர். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஹாட் சம்மரில் ஈஸியாக போயிடும். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வி சி ஃப்ளூ த்ரூ அவுட் த இயர். நீங்கள் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் சோலாக தி வில் சி ஒன்லி இந்த வின்டர் சீசன். நமக்கும் இந்த வின்டர் சீசனில் ஒரு பீக் இருக்கும். ஃபியூ ரீசன்ஸ், ஸ்ப்ரெட் பிகம்ஸ் மோர், இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆர்கானிசம் இன்னும் உயிர் வாழறதுக்கான டெண்டன்சியும் அதிகம் இருக்கும். தட்ஸ் அ சிம்பிள் லாஜிஸ்டிக். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் நவம்பர்லேருந்து நான் வீசை யூஸ்வலாக தீபாவளிலேருந்து பொங்கல் வரைக்கும் இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆல் ஆஸ்மேட்டிக்ஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஐ மீன் ஆஸ்மேட்டிக். நான் இந்த சீசனில் இன்ஹேலரை மிஸ்ஸே பண்ண மாட்டேன், இல்லைனா இருமல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ கேட்ச் சம் வைரஸ் அண்ட் இட்ஸ் ஈஸி ஃபார் த ஃபேமிலி மெம்பர்ஸ் டு ஹேவ் இட். ரொம்ப சிம்பிள். நம்ம ஊரில் வந்து வி ஆல் ஹடில் டுகெதர். தூரம் உட்கார்ற பழக்கமே கிடையாது. ஒரு அம்மா அப்பா இருந்தால் குழந்தை நடுவில் தான் உட்காரும், தனி சேரில் உட்காராது. வி ஆர் கல்ச்சுரலி லிங்க்டு தட். பஸ்லேயும் நீங்கள் 2 பேர் சீட்டில் 3 பேர் தான் உட்காரும், 4 பேர் தான் போவோம் வந்து ஒரே மொபைலில். ஸோ ஆப்வியஸ்லி தட் மேக்ஸ் இட் ஈஸி டு ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another. And another important cultural aspect is we don't take leave when we have a mild infection. ஸோ இப்போ இருக்கல நிறைய கியூபிக்கலாக இருக்கும், அங்கங்கே உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஏசி கியூபிக்கல் பேஸ்ட் ஆஃபீஸ் ரூம்ஸாக இருக்கும். எவ்ரிபடி அவ்வளோதான். பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ், எடுக்க நிறைய யங் அடல்ட்ஸ் நமக்கு நிறைய அவங்கெல்லாம் இம்யூன் ஆகிடுவாங்க. அவங்க வீட்டில் இருக்க யாராச்சும் ஒரு வயதானவர்கள் சிக்காய் வந்து அட்மிட் ஆவாங்க. That's how it grows. ஸோ அதனால் இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் த ஆர்கானிசம் த்ரைவிங் மோர், இதெல்லாமே நம்ம கோல்ட் சீசனில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ காமன் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோன்னா சோர் த்ரோட்டு, தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஸோ இல்லை நல்ல சளின்னு மூக்கிலேருந்து தும்மல் வருதுனாலே அன்லைக்லி டு பி பாக்டீரியா. ஸோ வெறும் பாக்டீரியா விச் கேன் ப்ரொடியூஸ் தும்மல்லாம் டிப்தீரியா, அதெல்லாம் நம்ம வேக்சினேஷன் பண்ணிட்டோம். ஸோ தும்பலோடு வர்ற முக்காவாசி இன்ஃபெக்ஷன் இட் வில் பி வைரல். ஸோ மருந்தே தேவையில்லை. என்கிட்ட வந்து பார்த்துட்டு ஒரு பேராசிட்டமால் கொடுப்பேன். சில பேருக்கு அதில் இரும்பல் வரும், லோவர் ட்ராக் சிம்டம்ஸ் வரும்போது தான் வி கிவ் ஆன்டிபயோட்டிக்ஸ். சிமிலர்லி த்ரோட் இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தி இருக்குது, டசன்ட் லுக் லைக் வைரல்னா தான் ஆன்டிபயோட்டிக்ஸே போகும். மற்றபடி அதே பேராசிட்டமால், அதே சால்ட் வாட்டர் காக்லிங் அண்ட் ப்ராப்ளி இஃப் தேர் ப்ரீடிஸ்போசிஷன் ஃபார் வீசிங் இன்ஹேலர்ஸ், அவ்வளோதான் வைத்தியம். அது தானாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். Your mother's turmeric milk and kashayams may have a benefit. At least it soothes the throat. Cough syrup, do you prescribe? I generally try not to prescribe cough syrup. Cough syrup ஒரு group of people கொடுப்போம். cough suppressants ஒரு group இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த codeine, dextromethorphanலாம் இருக்கும். இந்த very bad asthmatics who have these the cough spells மாதிரி வரும், அவங்களுக்கு cough suppression will work. ஸோ இன்னொரு குரூப் ஆஃப் திங் காஃப் வந்து எக்ஸ்பெக்ட்ரண்ட்னு தேர் இஸ் நோ லாஜிக் இன் யூஸிங் இட் அட் ஆல். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும்போது காஃப் திருப்பி அதிகமாக இருக்கும், திருப்பி மருந்து கொடுப்பீங்க, அது ஒரு விஷயஸ் சைக்கிள் மாதிரி போகும். வெரி நேரோ விண்டோ, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் திஸ் காஃப் சிரப் மே பெனிஃபிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃப்ளூ சீசனில் ஒரு 10 பேர் பார்த்தேன்னா அதில் ப்ராப்ளி 1 person who's got a bad asthma will benefit from a cough syrup along with an inhaler and other medicines, where maybe I may be able to get off the steroid briefly. So அந்த குரூப் மாத்திரம் இல்லை, அதர்வைஸ் ஜென்ரலாக நான் காஃப் சிரப் யூஸ் பண்ணுறது வெரி ஹெல்ப்ஃபுல் மட்டும் இல்லைங்க, the harm also can be benefit more. நிறைய காஃப் சிரப்ஸில் you have mixtures with things like phenylephrine. These are all decongestants. ஸோ மூக்கடைப்பு உடனே கிளியர் ஆகும். ஸோ இது எல்லாமே வயசானவங்களுக்கு பிபி அதிகப்படுத்தும். they can increase the risk of stroke and MI. ஸோ அதனால் நீங்கள் காஃப் சிரப் கொடுக்கும்போது ஆல்வேஸ் லுக் இன் டு த இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ எனி டீகன்ஜஸ்டன்ட், எனி கைண்ட் ஆஃப் பாசிவ் ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் இருந்தால் முக்கியமாக வேண்டாம். ஸோ காஃப் சிரப்பும் குடிக்க முடியாது. முக்கால்வாசி ப்ராங்கோடைலேட்டர்ஸ், அந்த வீசிங், ஆஸ்மா, செஸ்ட் சைன்ஸ் இருந்தால் கொடுக்க போகிறீங்க. பட் இப்போ வர இருமல்லாம் சம்டைம்ஸ் 2 to 4 weeks இருக்குது. பேஷண்ட்ஸ் ஆர் ரியலி சஃபரிங். என்னால் நைட்டு படுக்கவே முடியல டாக்டர், படுத்த உடனே நான் வந்துட்டு தூக்கம் கெட்டு போகுது, உட்காந்துடுறேன், இருமுறேன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ வாட் கேன் வி ரியலி டூ? இல்லாட்டி இப்படி தான் அவங்க கஷ்டப்படணும்னு இருக்கா? வாட் கேன் வி ரியலி டூ அண்ட் ரீஅஷ்யூர் தெம்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ இந்த குரூப்புக்கு வந்து நிறைய பேருக்கு they'll have a mild bronchospasm. ஒன்று 2 விதமாக தான் காஃப் வரும். ஒன்று பார்த்திங்கன்னா த்ரோட் இரிட்டேஷன் போஸ்ட் நேசல் ட்ரிப்பில் வரும், அப்போ ஆன்டிஹிஸ்டமின்ஸ் will help. இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா ஒரு மைல்ட் bronchospasm, bronchitis, bronchiolitis இருக்கும்.
ப்ராங்கைட்டிஸில் நமக்கு வீஸ் கிடைக்கும், ப்ராங்கியோலைட்டிஸை கொடுப்பாங்க. அப்போ ப்ராபப்ளி சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராங்கோடைலேட்டஸ் விச் இஸ் நாட் ஆஸ் அ டேப்லெட் ஆர் அ சிரப், மோர் ஆஸ் அன் இன்ஹேலர், தட் வில் பெனிஃபிட். எனிவே உங்கள் ப்ரெக்னென்ட் விமன் யாருக்குமே வந்து நீங்கள் வந்து காஃப் சிரப் பெருசாக கொடுக்க முடியாது. இன்ஹேலர்ஸ் வில் டெஃபினெட்லி பெனிஃபிட். அது ஒரு டிரான்சியன்ட் ப்ராங்கோடைலேட்டேஷன், கொஞ்சம் அவங்களுக்கு லங்ஸில் சுத்தனாகும். ஸோ ஆன்டிஹிஸ்டமின்ஸ் ப்ராங்கோடைலேட்டேஷன் ஹெல்ப்ஸ். என்ன பண்ணாலும் ஒரு வாரம் 10 நாள் இருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், ஒன்றுமே பண்ண முடியாது. சால்ட் வாட்டர் காக்லிங், ப்ராப்ட் அப் பொசிஷன் ஹெல்ப்ஸ். ப்ராப்ட் பொசிஷன், 1-2 பில்லோஸ் போடுறது, காஃப் லொசென்ஜஸ், ஆல் தோஸ் திங்ஸ் டு டைட் ஓவர் த ஃபர்ஸ்ட் வீக். Once the first week goes up, it comes down dramatically. So cough lozenges helps. So Vicks la தொண்டையில கிச் helps. Any kind of, இது வந்து இது Vicks மட்டும் இல்லை, நீங்கள் எந்த புளிப்பு மிட்டாய், something which goes to the throat and soothness. Chicken soup also helps. Something like that. Sometimes they give a கஷாயம். எங்கள் வீட்டில் ஒரு ஏதோ சீரகமோ ஏதோ வெந்தயமோ கொதிக்க வச்சு பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் பெட்டர், பட் இந்த வார்ம் வாட்டராக அந்த பொருளான்லாம் தெரியாது. இட் சூதன்ஸ் யுவர் த்ரோட். வாட் எவர் சூதன்ஸ் யுவர் த்ரோட் வில் ஹெல்ப் வித் காஃப் டு சிக்னிஃபிகன்ட் எக்ஸ்டென்ட். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் யூ கேன் ட்ரை. அண்ட் ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு என்ன பயம் வந்துடுது, ஈச் டைம் தே ஆர் காஃபிங், அந்த வயிறு வலிக்குது, ஸோ பேபிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுமா. அண்ட் நிறைய பேருக்கு விமென்க்கு வி சஃபர் ஃப்ரம் திஸ் க்ரானிக் காஃப் இருக்கும் போது யூரின் லீக்கேஜ் ஏற்படுது. ஸோ ஆல் தட் மேக்ஸ் இட் எஸ்பெஷலி டிஸ்ட்ரெஸிங். ப்ளீஸ் யூஸ் inhalers in this group. Definitely helps them. Propped up pillow, and they also, women also have reflex இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். So PPIs for reflex along with the inhaler definitely will help. Okay. So antibiotics immediately கொடுத்தா அவங்க காஃப் மறைய போகிறது இல்லை. ஸோ ஒன்லி ப்ரிவென்ஷன் வந்து நம்மளுக்கு செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்காக. அதுக்கு ப்ரூஃபே இல்லை. ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராதுங்கிறது ப்ரூஃப் இல்லை. When there is a possibility of a bacterial infection, antibiotic தேவை. So every cough and cold antibiotic தேவை. Frankly speaking, despite being an ID, நான் ஓபியில் 10 பேர் பார்த்தேன்னா 1-2 பேருக்கு தான் ஆன்டிபயோட்டிக்கே கொடுக்குற மாதிரி வரும். மற்ற எல்லாருக்குமே மோஸ்ட்லி தேவைப்படாது. Yeah, that is very good practice actually, and the need of the hour, and we will talk a little bit more about in detail antibiotics and sometimes what are the harm வந்து we are வந்து நம்ம இப்போ பார்க்குறோங்கிறதுன்னு. ஸோ லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனில் உங்களுக்கு ஒரு காஃப், ஒரு வீசி டோனோட இருக்கும், ஒரு கோயின்னு சவுண்டு வரும். காஃபோட சில சமயம் சில பேருக்கு சளி வரும். காஃப் வந்து கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கும். அந்த எண்ட் ஆஃப் இட் மேபி கொஞ்சம் ஸ்பூட்டம் வரலாம். சில பேர் இரும்பி துப்பிக்கிட்டே இருப்பாங்க. திஸ் ஆர் மோர் சைன்ஸ் ஆஃப் அ லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ ஃப்ளாட்டாக படுக்க கஷ்டப்படுறவங்க, மூக்கடைப்பில் எதுவும் இல்லை, ஃப்ளாட்டாக படுத்தா கஷ்டமாக இருக்குன்னா we think about lower respiratory infection. ஸோ நம்ம சொல்கிறது ஈஸி, 1 to 2 weeks இருக்கும் அப்படிங்கிறது. பட் ஆனால் பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட வரும்போது ஏதாவது மேஜிக் ட்ரக் 3 நாளில் அந்த மாத்திரை சாப்பிட்டு சரியா இல்லையா திரும்ப வந்திருப்பாங்க. டாக்டர் எனக்கு இன்னும் சரியாகலை. அப்போது என்ன பண்ணுவாங்க, டாக்டர் இஸ் ப்ரெஷரைஸ் டு கிவ் சம் அதர் மெடிசன் டு த பேஷண்ட்டுங்கிற மாதிரி அவங்களோட சிம்டம் ரிலீஃப்காக வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறது. இதே மாதிரி மல்டிபிள் கோர்சஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறதோட ஃபஸ்ட்டே வந்து இதுன்னு வந்தால் இப்படி இந்த சீசனில் இப்படி தான் பார்க்குறோம் அப்படின்னு should we be setting realistic expectations and that really helps. Once you have a decent conversation with the patient, tell them இவ்வளோ நாள் இருக்கும், நீங்கள் அது பொறுமையாக இருந்தீங்கன்னா தானாக போயிடும், இல்லைன்னா இதோட மருந்தோட சைடு எஃபெக்டையும் பார்க்கணும்னு சொன்னால் it works out really well. ஸோ நான் வந்து மருந்து கொடுத்து அது ஒர்க் ஆகலைன்னா that doesn't mean I'm a bad doctor. இந்த டிசீஸ் இப்படி தான், அதுக்கு வந்து அதோட கோர்ஸ் வந்து இப்படி தான். ஸோ நம்ம பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். இமீடியட்டாக சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ ஃப்ளூன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ யூ were mentioning quite a number of times. What is the flu? What is it caused by? And ப்ரிவென்ஷனுக்கு வேக்சின் இருக்குன்னு சொன்னீங்க. அது யாரெலாம் எடுத்துக்கணும்? எல்லாரும் எடுத்துக்கிறது பெட்டரா? இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது தான் ஃப்ளூ. இது வந்து நம்ம உலகம் முழுக்க இருக்குது. நமக்கு வந்து வருஷம் நீங்கள் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் ஸ்பெஷலி இந்த ட்ராபிக்கல்லேருந்து போய் நீங்கள் டெம்பரேட் மூவ் ஆனீங்கன்னா அவங்க எல்லாம் வருஷம் இல்லை இறந்து போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஊர்லேயே வருஷம் we see some mortality. இந்த இன்ஃப்ளூயன்ஸா வந்து இந்த இட் ப்ரொடியூசஸ் அன் இன்ஃபெக்ஷன் இன் த த்ரோட் அண்ட் தென் இட் கோஸ் டவுன். அதில் வந்து நிமோனியா வரலாம். ஸோ உங்களுக்கு இந்த நிமோனியா ஆன பிறகு எந்த மருந்தும் பெருசாக வேலை செய்யாது. ஸோ நம்ம வெறும் சப்போர்ட்டிவ் கேர் தான். நிமோனியா இஸ் ஆக்சுவலி இன்ஃபெக்ஷன் ஆஃப் த லங்ஸ். அப்போ பெருசாக எந்த மருந்தும் வேலை செய்யாது. ஸோ இது வந்து பெஸ்ட் வே டு ப்ரிவென்ட் மார்ட்டாலிட்டி இஸ் வேக்சினேஷன். ஸோ இந்த சீசன் வர்றதுனாலே நமக்கு ஒரு ஆகஸ்ட் மாதம் புது வேக்சின் வந்துடும். எவ்ரி இயர் இந்த வைரஸ் கோட்டை மாற்றிக்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோமோ, இந்த வைரஸும் கோட்டை மாற்றி இட் வில் சர்வைவ். ஸோ இந்த மாதிரி கோட்டு மாறிக்கிட்டே இருக்கும்போது தட் சர்வைவல் அதுவும் சேஞ்ச் ஆகும், நமக்கு வேக்சினும் மாறும். ஸோ எவ்ரி இயர் இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் ஐடியல் எவ்ரிபடி ஷுட் டேக் அ வேக்சின். ஸோ பட் கவர்மெண்ட் இஸ் நாட் கிவிங் இட் ஃப்ரீ. இப்போ உங்களுக்கு ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டி இருந்தால்
யாருக்கெல்லாம் நிமோனியாவால் உயிர் சேதம் ஆக ரிஸ்க் இருக்கோ, நிமோனியா ப்ரோக்ரெஷனுக்கு ரிஸ்க் இருக்கோ அந்த குரூப் கண்டிப்பாக எடுக்கணும். அதில் நம்ம ஊரில் காமனஸ் சொல்கிறது டயபெட்டிக் பாப்புலேஷன். ஏன்னா டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோலில் இருக்கவங்க ரொம்ப கம்மி. டயபெட்டிக்ஸ், கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், பிபி இருக்கவங்க, லங் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் இருக்கவங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ், இஃப் யூ இம்யூனோசப்ரஸ் பிகாஸ் ஆஃப் சம் அதர் மெடிசன்ஸ், ரீசெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், இந்த குரூப் எல்லாமே எடுக்கணும். எடுத்தால் இவங்களுக்கு உயிர் சேதமாகிறது கண்டிப்பாக குறையும். அட்லீஸ்ட் ஐசியூ அட்மிஷன்ஸ் ஆச்சும் குறையும். And even in pregnancy, they are advising mandate fox. All pregnant women, if it's going to be the winter season, please give them the vaccine. ஆகஸ்ட்லேருந்து ஜனவரி வரைக்கும் இருக்கிற எல்லா pregnant womenக்கும் please vaccinate them every year. It helps them and the baby also. So that's a good message we are giving out. And இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லிட்டு ஃப்ளூன்னு சொல்கிறோம். அப்போது இது வந்து காமனாக நம்ம வருஷம் பார்க்கக்கூடியது. இது தவிர ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அவுட் பிரேக் இருக்குது, ஸ்வைன் ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வி கெட் தீஸ் அட்வைஸ் கிவன் இல்லையா ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடுன்னு. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இந்த ஃப்ளூ நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, ஃப்ளூ கோட்டை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது சில வகையான இந்த ஃப்ளூ எங்கேருந்து வருது, மனுஷன்கிட்டேருந்தும் மிருகங்கள் கிட்டேருந்தும் வரலாம். ஸோ பிக்ஸ் கிட்டேருந்து, பேர்ட்ஸ் கிட்டேருந்துலாம் இது மாறும். ஸோ ஒரு விஷயம் சில பர்டிகுலர் வெரைட்டி வந்து பெருசாக வரும்போது இட் பிகம்ஸ் அன் எபிடமிக். உலகம் முழுக்க போச்சுன்னா பேண்டமிக். இந்த ஸ்வைன் ஃப்ளூ அப்படி தான் ஒரு பெரிய பேண்டமிக்காக 2008-09 வந்தது. அதில் பல பேர் உலகம் முழுக்க இறந்தாங்க. அதனால் இட் பிகேம் அ பிக் திங். ஸோ திஸ் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஸோ இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இட் பிகம்ஸ் அன் அவுட் பிரேக்லேருந்து எபிடமிக்லேருந்து பேண்டமிக் போகும்போது கவர்மெண்ட் சேஸ் டேக் இட் அண்ட் கிவ் சம் அட்வைஸ். பட் வி ஹாவ் இட் எவ்ரி இயர். பெருசாக இருக்கும்போது தான் ஜென்ரல் பப்ளிக்கு தெரியுது. ஸோ வாட் we generally advise is வெயிட் பண்ணாதீங்க for somebody in the family to get sick. If there are risk factors, every year ஆகஸ்ட்டில் எடுத்துருங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷனை கண்டிப்பாக இது தள்ளும். ஓகே. ஸோ இட் இஸ் லைக் ஸ்வைன் ஃப்ளூன்னு தனி வேக்சின் இல்லை, இட்ஸ் ஆல் த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின். அந்த வருஷத்துக்கு ஸ்வைன் ஃப்ளூ அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அப்போ ஸ்வைன் ஃப்ளூவோட சீரோ டைப் அந்த வேக்சினில் இருக்கும். ஓகே, இருக்கும். ஸோ ஒரு வருஷம் ஏவியன் ஃப்ளூ ஒரு இல்லை, இதுக்கு தனிலாம் இல்லை, இட்ஸ் ஆல் த ஃப்ளூ வேக்சின் தான். ஸோ நெக்ஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன் பேசணும்னா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் கவர் பண்ணோம். த அதர் ஹியூஜ் பார்ட் ஈவன் மோர் தென் திஸ் யூ சி இஸ் வந்து கட் இன்ஃபெக்ஷன்ஸ், உங்களுக்கு அக்யூட் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ். ஸோ இது எதனால் வருது? காமன் பெத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ். இதுக்கு என்ன சிம்டம்ஸ் அண்ட் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வெளியில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வெளியில் சாப்பிடும் போது 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்ஸ் இன் 6 months சாப்பிட்டது ஆல்மோஸ்ட் வீக்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். இந்த ப்ரிப்பேர் இட் இன் மாஸ். ஸோ மீந்து போகிறத ரீஹீட் பண்ணி கொடுக்கறத மிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஃபுட் நம்ம ஊரில் இட்ஸ் அ வெரி ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட். சரி, கெட்டு போகிறது ஃபாஸ்டராக இருக்கும். ஸ்பெஷலி மீட்டாக இருக்கட்டும். அப்போ கெட்டு போகும்போது நார்மல் ஃபுட்டோட மிக்ஸ் ஆகும்போது அண்ட் இஃப் இட் இஸ் நாட் ஹீட்டட் டு த ரெக்வயர்ட் டெம்பரேச்சர் டெஃபினெட்லி இட் கேன் ப்ரொடியூஸ் ஃபுட் பாய்சனிங். ரெண்டாவது, பாத்ரூம் போயிட்டு வராங்க, சரியாக கை கழுவலை, கை கொஞ்சம் இதுவாக இருந்தது, அது ஃபுட்டோட மிக்ஸ் ஆகும்போதும் அது ஃபுட்டு கண்டாமினேட் ஆகும். மூன்றாவது, தண்ணி. நம்ம நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ கேன் வாட்டர் இஸ் பிகமிங் எ பிக் ஃபேட். ஒரு கேன் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி அவங்க வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டைம் இருக்குது. how many cans have it when they ஒரு 15 ரூபா 20 ரூபா கேன் வாங்குறாங்க. ஸோ அது தண்ணி ஒழுங்காக பிடிச்சாங்களா, ஸ்டெர்லைஸ் பண்ணாங்களா, மேபி they would have got an approval, is it followed up, அந்த டைம் வரைக்கும் இருக்கா, இது எதுவுமே நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியல. ஸோ அந்த வாட்டர் கண்டாமினேட் ஆனாலும் நமக்கு இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேஷனில் வர்றது தான் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ். சில சமயம் இட் கேன் ப்ரொடியூஸ் ஜாண்டிஸ் ஆல்சோ. ஜாண்டிஸும் வரலாம், கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் பேதி நோய்களும் வரலாம், ஜுர நோய்களும் வரலாம். காமனஸ்ட் திங் வி see is டைஃபாய்டு. டைஃபாய்டு பார்த்திங்கன்னா வெறும் ஜுரம் மாதிரி வரும். சில பேருக்கு பேதி இருக்கும், சில பேருக்கு இருக்காது. என்ன பண்ணியும் டைஃபாய்டை ஒழிக்க முடியல. வி see it throughout the year because still our water is not hygienic. சிமிலர்லி பேதி பார்த்திங்கன்னா பேதி வராத மனுஷங்களே இருக்க முடியாது. அண்ட் ஸ்பெஷலி ஒரு ட்ரிப்பு போனோம்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஆப்வியஸ்லி தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். இது ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி, திஸ் இஸ் நம்ம வந்து இந்த கிருமிகளால் வர்ற ஜாண்டிஸ். இதுவுமே அப்பப்போ அவுட் பிரேக்ஸ் மாதிரி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம், தண்ணிக்கு ஃபில்டர் போடுங்க, இல்லை கொதிக்க வச்சு குடிங்க. ஸோ விச் இஸ் பெஸ்ட்? ஆக்சுவலி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுன தண்ணி இருக்குது. நம்ம ஊரில் நீங்கள் சொன்ன மாதிரி அன்ரெகுலேட்டடாக நிறைய கேன் தண்ணினாலே ரொம்ப நல்லதுன்னு நிறைய பேர் நம்ம வாங்கி அது ஏதோ நம்மளோட மென்டல் ஒரு இதுக்காக ஒரு ரீஅஷூரன்ஸ்க்காக குடிச்சிட்டு இருக்கோம். வாட்டர் பியூரிஃபையர்ஸ் இருக்குது, ஆர்ஓ வாட்டர் கூட சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ விச் டு யூ திங்க்? All of them are fine as long as you're able to ensure the quality.
ஸோ நீங்கள் ஜென்ரலி வி டோன்ட் அட்வைஸ் ஆரோ வாட்டர் ரெகுலர்லி பிகாஸ் ஆரோ வாட்டர் வந்து தண்ணி சுத்தமாக இருந்தாலும் மினரல்ஸ் போயிடும். ஸோ இப்போ இட்ஸ் சம்திங் விச் யூ ஷுட் பி யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி ஆர் த ஹாஸ்பிட்டல்ஸ். வீட்டில் ரெகுலராக ஆரோ வாட்டர் இஸ் நாட் அட்வைஸ். எஸ் யூ கேன் யூஸ் இட் ப்ரீஃப்லி ஒரு சின்ன நியோனேட் இருக்குன்னா ஃபைன். பட் அதர்வைஸ் ஆரோ வாட்டர் ரெகுலர் ஃபில்டர் இல்லை தண்ணி கொதிக்க வைக்கிறதா லேசாக சூடு பண்ணி குடிக்கிறதுல. இட் ஷுட் ரோல் பாயில் ஃபார் 3 minutes. ஸோ ரோல் பாயில் பண்ணணும். இல்லை மேக் ஷூர் த கேன் யூ கெட் இட் இஸ் ஒழுங்காக இந்த டைமில் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருக்காங்க, இந்த டைமுக்குள்ளே எக்ஸ்பயர் ஆகுது, இப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, இந்த ஃபுல் டீட்டெயில்ஸோடு உங்களால் யூஸ் பண்ண முடியும்னா இட் டசன்ட் மேட்டர். பட் அதர்வைஸ் டோன்ட். ஸோ சிம்பிள் ஃபில்டர்ஸ் உங்களுக்கு ஃப்ளோயிங் வாட்டர் இருந்ததுன்னா ஃபில்டர்ஸ் ஆர் த பெஸ்ட். ஸோ அது மெயினாக வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஃபுட் போனாக வரலாம், வாட்டர் போனாக வரலாம், இல்லாட்டி ஃபீக்கல் கண்டாமினேஷன் கை சரியாக கழுவாமல். மெஜாரிட்டி அந்த ஃபீக்கல் கண்டாமினேஷன் ஃபுட் அண்ட் வாட்டரில் வர்றது தான். ஸோ ரேர்லி நம்ம வெளியே சாப்பிடும்போது அந்த ஃபுட் கெட்ஸ் மிக்ஸ்ட் அப், கெட்டு போன ஃபுட் மிக்ஸ்அப் ஆகுது. அண்ட் இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் என்ன? சப்போர்ட்டிவ் கேர், தண்ணி. ஸோ பேதி வந்தால் என்ன பண்ணணும், தண்ணி கொடுக்கணும். தண்ணி குடிக்க முடியலன்னா அட்மிட் பண்ணி தண்ணி ட்ரிப்பு போடணும். ஏன்னா 90% ஆஃப் இட் இஸ் காஸ்ட் பை டாக்ஸின்ஸ். ஒரு சிலதுக்கு மட்டும்தான் மருந்துகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்ட் இருந்தால் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ மற்ற மெஜாரிட்டி உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணி கம்ஃபர்டபுளாக வச்சாலே இது ரெக்கவர். ஏன்னா இட் இஸ் டிரான்சியன்ட். ஏன்னா இதுலேருந்து டாக்ஸின்னு ரிலீஸ் ஆகும். டாக்ஸின்ங்கிறது அந்த ஆர்கானிசம், அந்த பாக்டீரியாவிலேருந்து ஒரு டாக்ஸின் மாதிரி ஒரு பொருள் வெளியே வரும். இது என்ன பண்ணும், வயிற்றுக்குள்ளே போயிட்டு தண்ணி பேதி வர உருவாக்கும். ஸோ நம்ம அந்த டாக்ஸினை நம்ம கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது, கிருமியை தான் கொள்ளும். ஸோ டாக்ஸின் ஏற்கனவே உட்காந்துருக்கும், அது வெளியே போகிற வரைக்கும் பேதி இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் இட் ஆர் செல்ஃப் லிமிட்டட். ஸோ அந்த டைமில் ஏன் உயிர் சேதம் வருது, வேண்டிய அளவு நீர் உள்ளே போகாததுனால கிட்னி இன்ஜுரி ஆகி உயிர் சேதம் வருது. இதில் ஒரு சில வேரியேஷன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஈகோலையோட ஷிகல்லாவோட ஸ்ட்ரெயின்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் திங் ப்ரொடியூசிங் ஷிகா டாக்ஸின், அது வந்து ரீனல் ஃபெயிலியர் நேராக க்ராஸ் பண்ணலாம். தட் கேன் பி அன்காமன். நெக்ஸ்ட்டு ஜாண்டிஸை பார்த்தாலும் சப்போர்ட்டிவ் கேர் தான். அந்த ஜாண்டிஸ் கிருமிக்கு எதிர்த்து ஆன்டிபயோட்டிக் கிடையாது. ஸோ லோப்ரமைட் முன்னாடி வந்துட்டு கொடுத்தாங்க. நிறைய பேர் இன்னமும் வந்துட்டு தோ இட் இஸ் பேண்ட் அண்ட் நாட் அவைலபிள் தட் காமன்லி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா கண்டினியூஸாக டயரியா போயிட்டே இருக்கேன், என்னால் பாத்ரூம் விட்டே வெளியில் வர முடியல, அங்கேயே சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னுலாம் சொன்னவங்க வந்து இருக்காங்க. ஸோ தென் இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் அவங்களுக்கு. அண்ட் அந்த இடமே உங்களுக்கு புண்ணா போயின மாதிரி ஆகிடும், அவங்களுக்கு வெறுத்து போயிடும் அந்த ஒரு நாளுக்குள்ளேயே. ஸோ டக்குன்னு ஸ்டாப் ஆகணும்னு சொல்லிட்டு லோப்ரமைடுங்கிற மாதிரி அந்த கட் மொட்டிலிட்டியை கம்மி பண்ணி நிறுத்துகிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதில் என்ன டேஞ்சர் இருக்கும்? லோப்ரமைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன் இன்னமும் இருக்குது. ஹாஸ்பிட்டல் சைடில் வி ஸ்டில் யூஸ் இட். 3-4 டேஸ்க்கு மேலே டயரியா இருக்குது, லார்ஜ் வால்யூமாக போகுது, யூ நோ இட் இஸ் நாட் பாக்டீரியல், தென் வி கிவ் லோப்ரமைட். ஸோ பேதினா எல்லா டைமும் இன்ஃபெக்ஷனால் வரணும்னு இல்லை, வி ஹவ் அதர் காசஸ் ப்ரொடியூசிங் டயரியா. அப்போ வி யூஸ் ஆன்டிமோட்டிலிட்டி ஏஜென்ட்ஸ். பேதிகளே ஒரு டாக்ஸின் மீடியட் டயரியா இப்போ நார்மலாக இண்டிவிஜுவலாக இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கட் ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கு உடனே நிற்காது, இட் டேக்ஸ் அ லாங் டைம், அப்போ வி கிவ் இட். ஸோ பேதி வந்த உடனே லோப்ரமைட் எடுக்கிறது நல்லதில்லை. அப்போ என்ன ஆகும்னா அந்த டாக்ஸின் வெளியே போகாமல் இருக்கும், இன்னும் மோசமாகிடும், பேதியும் வெளியே வராது, உங்களுக்கு சிஸ்டமிக்காக போய் வேறு பிரச்சனைகள் வரலாம். ஸோ பேதி வந்தால் உடனே லோப்ரமைட் எடுக்காதீங்க, ஓஆர்எஸ்ஸை எடுங்க, பிரச்சனை சரியாகும். அதை விட்டுட்டு நீங்கள் லோப்ரமைட்குள்ளே போனீங்கன்னா வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் வீட்லேயே தண்ணி குடித்தாலும் சரி, அண்ட் வெறும் வாட்டர் பத்தாது. ஸோ சால்ட் அண்ட் எலக்ட்ரோலைட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கணும். ஸோ ஓஆர்எஸ் சாஷேஸ் WHO ரெக்கமெண்டேஷன் படி இந்த சாஷேஸை தண்ணியில் கலந்து குடிக்கணும். இப்போல்லாம் வந்து ஃபேஷனபிளாக நம்மளுக்கு அதுவும் டெட்ரா பேக்கில் ORS எல்லாம் வருதுன்னு நினச்சிட்டு ORSங்கிற வார்த்தை இருக்குங்கிறதுனால that is not the actual drink of choice which you should be having, இல்லையா? Fruit juices and ORSL should not be used for diarrhea. ஏன்னா இதெல்லாம் ஆஸ்மலாலிட்டி அதிகம், ஸோ பேதியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பேதி வரும்போது ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ORSங்கிறது வேறு, ORSLங்கிறது வேறு. இது வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் மாதிரி கான்சன்ட்ரேட்ஸ், அதுவுமே பேதியை அதிகப்படுத்தும். ஸோ பேதி வந்துன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ORS கலந்து கொடுக்கலாம். இல்லை பிடிக்கலையா இளநீ, இல்லைன்னா லைமில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு குடிக்கலாம். லைம் வேணால் லைட்டாக வரும். ஸோ அதுக்கு மேலே ஃப்ரூட் ஜூஸஸ் கொடுக்கறது இல்லை. பட் சாதம் வச்ச தண்ணி, பருப்பு வச்ச தண்ணி, இது எல்லாமே குடிக்கலாம். ரசம் சாதம், இடியாப்பம், இட்லி, பிரெட்டு, மோர் இஸ் வெரி குட். பால் மட்டும் நிறுத்திக்கலாம். பால் ஒரு ஃபியூ டேஸ் ஃபார் டயரியா இருக்கிற டைம் அவாய்ட் பண்ணிக்கிறது. ஒரு ஃபியூ டேஸ் நிறுத்திட்டு then you can start it. So you were talking about typhoid. அதுக்கு ஒரு கிருமி வந்து சால்மனல்லா டைஃபைன்னு சொல்லிட்டு அதனால காஸ் ஆகுது. ஸோ டைஃபாய்ட் காய்ச்சல் ஆர் பேதி ஆர் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம். இல்லாட்டி ஜென்ரலி கொடுத்து மட்டும் யூஸ் கிடையாது, ஏன்னா அது வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை, ஒன்லி த ஆர்கானிசம் வில் பி அஃபெக்டட்னு. ஸோ அப்போ அந்த டைஃபாய்டுக்குன்னு டெஸ்ட் ஏதாவது இருக்கா? ஸோ அது இப்போ ஜுரம்னாலே ஹாஸ்பிட்டலுக்கு போன
உடனே அடுத்த நாள் வந்து நிற்பாங்க, எனக்கு வந்து டெஸ்ட் எடுக்கணுன்ட்டுன்னு. ஸோ ஃபீவர்னு வந்தாலே உங்ககிட்ட ஒருத்தங்க வராங்கன்னா அவங்கள எவ்வளோ டேஸ் ஆஃப் ஃபீவரில் நம்ம டெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா ஃபஸ்ட் டே டெஸ்ட் பண்ணால் நிறைய விஷயங்கள் தெரியாதுங்கிறதுனால டெஸ்ட் பண்ணுறது இல்லை. பட் அது பேஷண்ட்டுக்கு இமீடியட்டாக கண்டுபிடிக்கணும், இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு. ஸோ வி டிவைட் இட். ஸோ வந்து சில பேர் வந்து ஹை ரிஸ்க் இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்லாம் வந்தாங்கன்னா, ஏன்னா எங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணது கஷ்டமாக இருக்கும். அப்போ உடனே கல்ச்சர்ஸ் அண்ட் டெங்கு மலேரியா பார்க்க ஆரம்பிக்கும். இல்லைனா ரெகுலர் இண்டிவிஜுவலாக யூஸ்வலி வெயிட் ஃபார் 2 days. முன்னாடியில் இன்னும் அதிகமாக இருந்து இப்போ டெங்கு சீசன் வரும்போது 3rd டேவே பார்த்துருவேன். ஏன்னா பிகாஸ் ஷாக் 4th டேலேயே போகலாம். ஸோ அதனால் இப்போ டெங்கு சீசன் பீரியடில் ஒரு 48 hours மேலே ஃபீவர் இருந்தாலே, எஸ்பெஷலி லோக்கலைசேஷனே இல்லை, காஃப் கோல்டு எதுவுமே இல்லைன்னா 3வது நாளே டெங்கு டெஸ்ட்டும் சிபிசியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடிலாம் 3-4 days வெயிட் பண்ணுவோம். இப்போ டெங்கு சீசனில் இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் த 3rd day. பட் அந்த சில டெஸ்ட்டு சில டைமில் தான் எடுக்கணும். டைஃபாய்டுக்கு டெஸ்ட் ஆஃப் சாய்ஸஸ் பிளட் கல்ச்சர்ஸ், நாட் வைடால். ஓகே, இந்த வைடால் டெஸ்ட்டு 7 நாளைக்கு அப்புறம் தான் டெஸ்ட்டே வரும். அண்ட் இப்போ வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவாக அதிகம், ஃபால்ஸ் நெகட்டிவாக அதிகம், அதனால் பண்ணுறதே இல்லை. ஸோ டைஃபாய்டுன்னு டவுட் இருந்தால் ஆன்டிபயோட்டிக் முன்னாடி ஒரு பிளட் கல்ச்சர் எடுத்துகிட்டு ஒரு சிபிசி எடுத்துகிட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது நல்லது. ஃபஸ்ட்டு 1 or 2 days வராங்க, we can easily wait without antibiotics. ஃபீவர் ஒரு 3rd day 4th டேக்கு மேலே செட்டில் ஆகலை டெங்கு இல்லைனா then we can evaluate and ஓகே. ஸோ வைடால் தான் நான் காமனாக வந்துட்டு பார்க்குறது. தோ ஐ டோன்ட் ட்ரீட் ஜென்ரல் கேசஸ். அதில் எல்லாத்துலேயுமே 1 in 40, 1 in 80 அந்த மாதிரி இருக்கும். உடனே அது டைஃபாய்டுன்னு சொல்ல முடியுமா நம்மளால? நீங்கள் எல்லாமே எனக்கு வர்ற பேஷண்ட் வந்து எனக்கு நான் ஐ திங்க் வி ஆல் சர்வே பேஸ்ட் அப்பான் திஸ் வைடால் டெஸ்ட் வருவாங்க. இல்லைம்மா டைஃபாய்டு இல்லைன்னு சொல்கிறத வச்சு தான் பிழைக்கிறோம். ஏன்னா வைடால் we don't do because both false positive false negative ரொம்பவே அதிகம். we go for blood cultures definitely. பட் வைடால்ல ஏதாவது கட் ஆஃப் இருக்கா? நீங்க வந்து don't use it at all. don't useங்கிறத தான் வந்துட்டு don't use it at all because நமக்கு வந்து இப்போ இட்ஸ் obsolete. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நம்ம அந்த சால்மனா டைஃபையும் சரி மனுஷனும் சரி அதிலேருந்து வெளில எவால்வ் ஆகி நிறைய இடத்துக்கு வளர்ந்துட்டோம். So only blood culture is going to help. Okay, that's good. And so fever of known origin la typhoid is one common thing which we know. And the other thing you already touched upon it is dengue. இப்போ டெங்கு சீசன் வேறு. ஸோ டெங்குங்கிறது எதனால் வருது, எந்த how is it spread, அதுக்கு காமன் சிம்டம்ஸ் என்ன, டெங்குனாலே பயப்படணுமா, அண்ட் எது வந்து நம்ம கொஞ்சம் சிவியர் ஆகுதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கா? ஸோ டெங்கு இஸ் காஸ்ட் பை வைரஸ். இந்த வைரஸில் 4 சீரோடைப் இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஃபஸ்ட்டு டைம் டெங்கு வரும்போது பெருசாக ப்ராப்ளம் இருக்காது, உடம்பு வலி நிறைய இருக்கும், ஜுரம் இருக்கும். திரும்ப வரும்போது தே ஹேவ் சம்திங் கால் சூப்பர் ஆன்டிஜன் ஃபார்மேஷன். ஸோ ஒரு தடவை வந்து ஒரு 3-4 வருஷம் கழிச்சு 2வது தடவை வரும்போது என்ன ஆகும்னா, அந்த டெங்குவில் ஒரு சில பேருக்கு அந்த ஆன்டிஜன், அதாவது அந்த வைரஸோட ஆன்டிபாடி, பாடியோட எதிர்ப்பு சக்தி வரும்போது தண்ணி வந்து ரத்தத்துலேருந்து வெளியே போயிடும், பிளட் பிகம்ஸ் திக்கர். ஸோ ஏற்கனவே இந்த வைரஸ் நம்ம எலும்பு கூட கொஞ்சம் சப்ரெஸ் பண்ணியிருக்கோம், ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். திக்காகும்போது இன்னும் எலும்பு கூட சப்ரெஸ் ஆகி பிளேட்லெட் கடகடன்னு விழும், பிபி ஃபால் ஆகும். ஸோ டேஞ்சர் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, தண்ணி வெளியே போகிறது. ஸோ வைத்தியம் என்ன வேணும், தண்ணி உள்ள அடைக்கணும். ஸோ வெரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டெங்கு இஸ் மெயின்டைனிங் ஹோமியோஸ்டேசிஸ். பேஷண்ட்டோட பிபி நார்மலாக இருக்கணும், வேண்டிய அளவுக்கு யூரின் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ என்கிட்ட வர ஃபீவர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிறது தான், நீ குடிக்கிற அளவுக்கு தண்ணி வெளியே வருதான்னு பாரு. ஒரு நாளைக்கு 1.5-2 லிட்டருக்கு மேலே யூரின் வந்தால் கண்டிப்பாக ஷாக்குக்கு போக மாட்டாங்க. ஐ எம் நாட் ஈவன் பாதர்ட் அபவுட் பிளேட்லெட்ஸ். ஈவன் இஃப் இட்ஸ் கோயிங் டு பி 10,000 பிளேட்லெட்ஸ், ஐ எம் நாட் பாதர்ட் as long as யூரின் அவுட்புட் இஸ் குட். ஷாக்குக்கு போக மாட்டாங்க. அண்ட் இந்த லோ பிளேட்லெட்ஸ் will be very transient. ஒரு 6 மணி நேரம் 12 மணி நேரம் இருக்கும். அது வரைக்கும் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணால் மெஜாரிட்டி வில் செட்டில் டவுன். ஸோ என்ன அலாம் சைன்ஸ், இப்போ டெங்கு இருக்குது, ஃபீவர் ரெக்கவர் ஆன பீரியடில் தான் காம்ப்ளிகேஷன் வரும். ஃபீவர் நின்னப்போ உங்களுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது, திடீர்னு வாந்தி வருது, தண்ணியே எடுக்க முடியல, மயக்கம் இருக்குது, பேதி இருக்குது, இந்த மாதிரி எனி அலாம் சைன்ஸ் உடனே விசிட் டாக்டர். தட்ஸ் when we pick up capillary leak-ஓ ஷாக்கோ போகிறாங்களான்னு. ஸோ பிளேட்லெட் கவுண்ட் பற்றி பேசும்போது ஏதாவது சம்டைம்ஸ் வந்து பிளேட்லெட் கவுண்ட் கம்மி ஆகும்போது அவங்களுக்கு யூரினில் பிளட்டோ மோஷனில் பிளட்டோ இல்லை ஒரு பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் டைம்னா ரொம்ப ஹெவியாக போகிறதோ இந்த மாதிரி தான் சில ரிஸ்க் இருக்குது. ஆர் நம்ம வேறு வழி இல்லை, அவங்க டெலிவரி பெயின் எடுத்துருச்சுன்னா தென் இட் இஸ் அ நைட் மேர் நம்மளுக்கு, ஏன்னா அங்கே ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகும்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தவிர நம்ம பிளேட்லெட்டை தான் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு எஸ்பெஷலி பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் டெங்கு காமனாக இருந்தால் அது வந்து அந்த பிளேட்லெட் குறையுதுன்னு சொல்லும் போது அவங்களோட ஆங்ஸைட்டி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே
போகும். அதனால என்ன பண்ணுறது அப்படின்னா அது குறைஞ்சுதான் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது அவங்களுக்கு புரியணும். பட் அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக பிளேட்லெட்டை மட்டும் ஏற்றுறதுங்கிறது அதுக்கு ஒன்றும் தேவையும் கிடையாது. பிளேட்லெட்ஸ் ஏற்றி இதை சரி பண்ணவே முடியாது. ஏன்னா பிளேட்லெட்ஸ் உடம்புல இருக்க போகிறதே 6 மணி நேரம். இப்போ ஒரு சர்ஜரி பண்ணணும், ஒரு டெலிவரி பண்ணணும்னா நீங்கள் பிளேட்லெட்ஸ் ஏற்றலாம். இல்லைனா பிளேட்லெட்ஸ் 6 மணி நேரம் தான் இருக்க போகுது. அண்ட் செகண்ட் when you give platelets out, it suppresses the marrow also. பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ பிளேட்லெட்ஸ் ஒரு ப்ளீடிங் இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும், அந்த மாதிரி மட்டும்தான் தேவை. இல்லைன்னா பிளேட்லெட்ஸ்க்கு ரோலே கிடையாது. ஸோ இவ்வளோ கம்மியாச்சுன்னா இதுக்கு மேலே நம்ம ஏற்றி ஆகணும். கவர்மெண்ட் சேஸ் 10,000 கீழே போச்சுன்னா நம்ம யூஸ்வலி 10,000லாம் வந்தால் கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம், அப்படியே தள்ள பார்ப்போம். மெஜாரிட்டி ஆஃப் தம் செட்டில் ரெக்கவரி ஆகிடும். அன்லஸ் இஸ் அ மேசிவ் ப்ளீடிங் ஆர் அ ப்ரொசீஜர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு பேஷண்ட் ப்ளீடிங்கில் வரலாங்க, உங்களோட சைடில் டெலிவரி பெயினில் வருவாங்க, போஸ்ட்மார்ட்டமாக ப்ளீடிங்கில் வருவாங்க, அந்த மாதிரி குரூப்புக்கு தேவைப்படும். இல்லைனா 10,000 கம்மியாக வந்தால், இல்லைனா டோன்ட் டேக் பிளேட்லெட். ஸோ டெங்கு எதனால பரவுது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மஸ்கிட்டோ பைட் அண்ட் இட்ஸ் நாட் த யூஷுவல் நியூசன்ஸ். நம்ம வெளியில் போகும்போது ஒரு பெரிய பெரிய கொசு கடிக்கும், வலிக்குமே, அது டெங்கு பறக்காது. குட்டியாக இருக்கும், கடிக்கிறதே தெரியாது. இட் லிவ்ஸ் வித் யூ இன் யோர் ஹவுஸ், வீட்டை சுற்றியே இருக்கும். ஸோ அதுதான் அங்கே பிரச்சனை. காலையில் சாயங்காலம் அப்படி வெளியே போகும்போதோ இல்லை வீட்டை விட்டு எழுந்துக்கும் போதோ கடிச்சிரும், நமக்கு தெரியவே தெரியாது. எங்கள் வீட்டில் கொசுவே கிடையாது டாக்டர், வர வாய்ப்பே இல்லைம்பாங்க. அந்த கொசு நம்ம கண்ணில் தெரிஞ்சாதானே. ஸோ நம்ம எல்லாம் நினைப்போம் கார் பார்க்கிங்கில் கிடைக்கிற பெரிய கொசு தான் பெரிய கொசுன்னு நினைப்போம். தட் டசன்ட் காஸ் எனிதிங். இட்ஸ் கால் நியூசன்ஸ் மஸ்கிட்டோ. டெங்கு மஸ்கிட்டோ இஸ் டைனி. சம்டைம்ஸ் இட் கேன் பி பெயின்ஃபுல். மெஜாரிட்டி ஆஃப் டைம் பெயின் கூட தெரியாது. கடிச்ச அறிகுறியே இருக்காதுங்கிறீங்க. அண்ட் இட் இஸ் மோர் டே டைமா? இட்ஸ் மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸ். டு பி ஃப்ராங்க் இட் இஸ் த்ரூ அவுட். பிகாஸ் நம்ம இருக்கிற ஏசி இந்த என்விரான்மெண்ட்டில் மஸ்கிட்டோ ஒரு மயக்கத்தில் தான் இருக்கும். இந்த சமயத்தில் இது டேவா நைட்டான்னு அது பாட்டு கடிச்சிட்டு போயிடும். ஓகே. ஸோ அகேன் இது டெங்குக்கு அப்போ ப்ரிவென்ஷன் ஏதாவது இருக்கா? என்ன பண்ணலாம்? ப்ரிவென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ வேட் இஸ் இட் ட்ரை வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், க்ளீன் வாட்டரில். ஸோ முன்னாடியெல்லாம் அந்த பூத்தொட்டி ஆமாம் பூத்தொட்டிலாம் சொல்லுவாங்க. பட் நம்ம இப்போ நம்மளும் இவால்வ் ஆகிட்டோம், மஸ்கிட்டோ இவால்வ் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரிட்ஜு கீழே இருக்க தண்ணி, தேவ் கவுண்ட் இட் லாட் ஆஃப் டைம். எல்லா வீட்லேயுமே ஃப்ரிட்ஜு கீழே ஒரு தண்ணி தேங்கி இருக்கும், அது எடுக்கவே மாட்டோம், ட்ரையாக தான் ஆகும். ஸோ அந்த இடத்துல யூஸ்வலாக பிடிப்பாங்க. அதே மாதிரி ஏசி ட்ரிப் ஆகிற இடம். ஸோ ட்ரிப் ஆனவொடனே ட்ரிப் ஆகிற இடத்துல இது இருக்கும், பட் ஒரு ஓரத்தில் வந்து தண்ணி எப்போவுமே இருக்கும். தே வில் பி சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளோ இருக்கும், ஒரு இடத்துல ஒரு க்ளீன் வாட்டர், தட் வில் ஹேவ் இட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீடை சுற்றி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சுற்றி பார்த்து எங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ அதெல்லாம் கிளியர் பண்ணால் கொட்டுறது மட்டும் பற்றி யூ ஹேவ் டு ஸ்க்ரப் இட். அப்போவே இது குறைஞ்சி போயிடும். அண்ட் ஆப்வியஸ்லி யுவர் இன்டோர் ஸ்ப்ரேயிங். ஸோ கவர்மெண்ட் கீப் ஸ்ப்ரேயிங் இட். ஸ்ப்ரேயிங் எவ்ரி 2 weeks ஹெல்ப்ஸ். ஓகே. அந்த சீசனில் வந்துட்டு ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே வருவாங்க, ரோட்டில் வந்துட்டு புகை மூட்டமாக அந்த மாதிரின்னு. ஸோ டெங்குக்குன்னு வேக்சின் ஏதாவது இருக்கா? இருக்குது. we still don't have it in India because there is a problem with dengue vaccine because இதில் வந்து இந்த சூப்பர் ஆன்டிஜன் ஹைபோதசிஸ் வேலைக்காகமான்னு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால இன்னும் இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கல. ஸோ we don't have it in India. அண்ட் டெங்குக்கு காமனாக எல்லாரும் பப்பாயா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட், கரிக்கா லீஃப் எடுத்துக்கிறாங்க. அது பிளேட்லெட்டை எப்படியோ இன்க்ரீஸ் பண்ணோன்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இது வரைக்கும் ப்ரூஃபே இல்லை. உங்களுக்கு பப்பாயா பிடிக்கும்னா பழமாக சாப்பிடுங்க, ஜூஸாக போட்டு சாப்பிடுங்க. பப்பாயா has got good antioxidants, excellent. The papaya leaves apparently bitter. ஸோ லீஃபை சாப்பிட்டு குடிச்சிட்டு வாந்தி எடுப்பாங்க, அது டீஹைட்ரேஷன் தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ leaves may not have a role, but papaya fruit is extremely good. It is அது ஒரு நல்ல பி விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, சி விட்டமின் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ ஃபீவர் வரும்போது எடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டில் அது ஒன்று ப்ளீஸ் டேக் தட். பட் அது பிளேட்லெட் கவுண்ட்டுக்குன்னு அந்த லீஃபை கஷ்டப்பட்டு நம்ம குடிக்கணும்னு சொல்லிட்டு இது எதுலேயுமே பிளேட்லெட் ஏறாது, அதுவாக தான் ஏறும். ஓகே. நெக்ஸ்ட்டு டெங்குன்னு பேசினாலே இன்னொரு மஸ்கிட்டோ போன் 2 டிசீஸ் இருக்குது. ரெண்டாவது அண்ட் மலேரியா. பிகாஸ் இட் இஸ் ஸ்டில் அ மெனஸ் அண்ட் இன்னும் நம்மளுக்கு நிறைய டெத்ஸ் டியூ டு மலேரியான்னு சொல்லிட்டு இந்தியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? மலேரியா நம்ம சிட்டியில் அவ்வளோவா பார்க்குறதில்ல. ஸோ வி ஹார்ட்லி சீட் மலேரியா இன் சென்னை now. இப்போ எங்கேயாச்சும் ஊர்லேருந்து வருவாங்க, நிறைய இடத்துல வந்து இந்த ஜவான்ஸ் ஆர்மி பீப்புள் மத்திய பிரதேஷ் போயிட்டு வருவாங்க, ஒரிசா போயிட்டு வருவாங்க, அப்படி பார்க்குறவங்க தான். ஸோ லோக்கலாக மலேரியா ரொம்ப அதிகமாக பார்க்குறதுல சிக்னிஃபிகண்ட்டாக நம்பர் குறைஞ்சிருக்கு. அண்ட் காம்ப்ளிகேட்டட் மலேரியா நம்பர்ஸும் சென்னையை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் அ மெனஸ். மலேரியாவுக்கு ஒரு நல்ல வேக்சினும் வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி இட் வில் கெட் ரோல்ட் அவுட் இன் இந்தியா டூ. ஆஸ் ஆஃப் நவ் ஆஃப்ரிக்காவில் the vaccine has come in. Somehow in Tamil Nadu, especially in Chennai,
we don't see much of malaria even in the seasons. ஸோ நீங்களே பார்க்கலன்னா அப்போது Numbers கம்மியாக தான் கம்மியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் மலேரியாவுக்கு வந்துட்டு ஒன் திங் ஐ வாண்டட் டு பாயிண்ட் அவுட் வாஸ், ஜென்ரலி நம்ம எழுதி கொடுத்துடுறோம் மலேரியா QBC அப்படின்ட்டு ஃபீவர் அந்த ப்ரொஃபைல்லையே எழுதி கொடுக்குறோம். பட் அது அவங்க ஃபீவர் இல்லாத போது எடுத்தாங்கன்னா அது ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? QBC மலேரியல் பேரசைட் எப்போ எடுத்தாலும் பிக்கப் ஆகணும். இப்போ யூஸ்வலாக நம்ம பண்ணுற CBCலேயே பேரசைட்ஸ் பெருசாக இருந்தால் இட் வில் பிரைட்டன் அப். ஏன்னா இப்போ 3 part 5 part மேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகும். QBC நீங்கள் ஃபீவர் தான் இருக்கும் போது எடுக்கணும் இல்லை, ஒரு லெவலுக்கு மேலே பேரசிட்டிக் இண்டெக்ஸ் ஏறிச்சுன்னா எடுக்கலாம். ரொம்ப ஏர்லியாக மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ QBC will pick it up. Generally அந்த ஃபீவர் இஸ் ஆல்சோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஃபீவர்ஸ்னா ஏதாவது இருக்கா? இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்குறதே இல்லைங்க. நம்ம படிக்கும் போது 2வது நாள் 3வது நாள் ஃபீவர்லாம் இப்போ இல்லை. ஸோ மோஸ்ட் ஃபீவர் இஸ் ஃபீவர். ஸோ இந்த கேட்டகரி அந்த கேட்டகரின்லாம் இல்லை. And one infection which is like very troublesome, painful and chronic, I should say, is Chikungunya. Because even in January, I think I asked you also, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னு தெரியல, I had some ஒரு 3 நாள் படுத்தேன், அதுக்கப்புறம் எந்திரிச்சு போனேன். பட் அகேன் அந்த பாடி பெயின், ஒரு ஜாயிண்ட் பெயின், எனக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம், couldn't operate for 2 weeks, I had to wait, not deliver, do anything. இன்னமும் அந்த wrist splint, அப்புறம் knee splint, அதுக்கு அடுத்து வந்து ankle splint. Ovana, I was just wondering what is happening to me joint by joint. Then I thought I did all the ஆர்த்ரைட்டிஸ் ப்ரொஃபைல், ஏதாவது ஒரு ஆட்டோமியூன் கண்டிஷன் தூண்டி விட்டுடுச்சா நம்மளுக்கு இதெல்லாம் ப்ரோனன் வேறு அப்படின்ட்டுன்னு. பட் தேங்க்ஃபுல்லி இட் ஹஸ் ஆல் செட்டில் டவுன் நவ். ஸோ த பிக் சி ஆர் சிக்கன்குன்யான்னு சொல்லிட்டு வாட் மஸ்கிட்டோ அண்ட் இதுக்கு வாட் கேன் வி ரியலி டூ, ஆர் இப்படி தான் சஃபர் ஆகி தான் போகணுன்னு இருக்கா? Chikungunya is fever with arthritis, and the unfortunate thing this year is we are seeing a lot of immune complication. சிக்கன்குனியாவில் இந்த வாட்டி என்கெஃபலைட்டிஸ் பார்க்குறோம், மயக்கார்டைட்டிஸ் பார்க்குறோம், மல்டி ஆர்கன் இன்ஃபெக்ஷன், ARDS. This year has been bad. ஸோ எவ்ரி இயர் பார்த்தாலும் இந்த வருஷம் அந்த இம்யூன் காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பார்க்குறோம். ஸோ எனக்கு வெறும் சிக்கன்குனியா வித் ஆர்த்ரைட்டிஸ்னா ஐ எம் ஹாப்பி. அட்லீஸ்ட் மை பேஷண்ட் இஸ் நாட் சிக், இட் இஸ் ஒன்லி பெயின். அண்ட் யூஸ்வலி மிடில் ஏஜ் டு எல்டர்லி பீப்புள் சீம் டு ஸ்ட்ரகிள் மோர். ஸோ we don't have a single medicine which can, there is an inflammation is inside the joint. ஸோ அது ஜாயிண்டில் ஒரு பக்கத்தில் மட்டும் இருக்கும், அந்த ஒட்டிக்கிட்டு வெளியே வரும். ஸோ இது என்ன பண்ணோம், நம்ம உடம்புல வந்து இந்த ஜாயிண்டில் இருக்க ஒரு சில வகையான ஆன்டிஜென்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி பாடி மேக்ஸ் த பாடி திங்க் தட் இஸ் an infection and starts fighting against it even after the virus go away. ஸோ அதனால் வர ப்ராப்ளம் வெறும் சிம்டமேட்டிக் கேர் தான். அந்த ஒரு விஷயம் ஸ்டீராய்ட் போட்டால் ஒரு பெனிஃபிட் இருக்கும், பட் ரிலாப்ஸ் ஆகும். ஸோ we try not to give steroids as much as possible. So supportive care, yeah, people do suffer. I don't have an answer to it, but they all recover. They all recover. Hope is there on the horizon. So அது வரைக்கும் இதுவும் கடந்து போகும்னு வெயிட் பண்ண வேண்டியதான். ஆப்ஷனே இல்லைங்க அப்படின்ட்டு. And it is also mosquito borne. It's mosquito borne, same Aedes mosquito as dengue. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா டெங்கு சிக்கன்குனியா கோஎக்ஸிஸ்டண்ட்டாக முதல்ல வராமல் இருந்தது, பட் லாஸ்ட் 2-3 சீசன்ஸாக ரெண்டுமே பார்க்க. ஓகே, ஸோ அகேன் அந்த காம்ப்ளிகேட்டட் வெரைட்டியாக வராமல் இருந்தால் ஆக்சுவலி வெறும் ஆர்த்ரைட்டிஸோட தப்பிச்சுக்கிட்டாலே இட் இஸ் பெட்டர் ஃபார் தென் சேஃபர் ஃபார் த பேஷண்ட்டுன்னு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் வித் நோன் காசஸ் பார்த்தோம். இதெல்லாமே நீங்கள் காமனாக டே டு டேயில் எனி ஜென்ரல் ப்ராக்டிஷனர் அண்ட் நம்ம ஹூவர் ப்ராக்டிசஸ் மெடிசன் பார்க்குறது. ஆனால் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோம், எதுவுமே எல்லாமே நெகட்டிவ், ஆனாலும் ஃபீவர் இருக்குது. திஸ் ஃபீவர் ஆஃப் unknown origin or pyrexia of unknown origin is a nightmare both for the doctor and the patient, because what answer we give them? இன்னும் ஏன் ஃபீவர் இருக்குது, நீங்கள் இவ்வளோ டெஸ்ட் எடுத்தீங்க ஆனாலும் இருக்குது, ஸோ வாட் டு we do? Send to us, because that there is no answer to this question, because எங்களுக்கு வந்து some of them come நேரு, முக்கால்வாசி வரது PUO தான். ஸோ PUO is a big list and patient profiling பார்த்து தான் டிசைட் பண்ணணும். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் மச். பட் இந்த என்ன விஷயம்னா நிறைய தடவை பேஷண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு 3 நாள் 4 நாள் இல்லைனாலே உங்கள் PUO ரேஞ்சுக்கு யோசிக்கிறது தப்பு. ஸோ ப்ரொலாங்டாக ஃபீவர் இருக்குது, எல்லா டயக்னோஸும் நெகட்டிவாக இருக்குன்னு போது தான் யோசிக்கணும். நார்மலாகவே வைரல் ஃபீவர் 1 வீக் வரைக்கும் இருக்கலாம், நத்திங் டு வரி. ஸோ ப்ரொலாங்டாக போகுது, ஆர்கன் டேமேஜ் இருக்குது, வர்சனிங் இருக்குன்னா யூ ஹேவ் டு வரி. ஸோ அப்போ திஸ் இஸ் டெஃபினெட்லி ரிக்வயர்ஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் கேர். ஸ்பெஷல் அனாலிசிஸ் தேவைப்படும், டெஸ்ட் தேவைப்படும். Some people may require admission. A lot of times PUO வருவாங்க, we pick up cancers. A lot of times autoimmune diseases pick up பண்ணுவோம். So though I'm saying an IDனா எனக்கு வந்து 30% வந்து autoimmune cancers தான் இருக்கும். ஏன்னா அவங்க வரும்போது என்னன்னு தெரியாமல் வருவாங்க, இதை கண்டுபிடிப்போம்.
ஸோ இட் வேரிஸ் அ லாட். Okay, இட்ஸ் அ so பிக் it is ஸ்பெக்ட்ரம். too big a topic, but again அந்த மாதிரி ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்குதுன்னு சொல்கிறது அட்லீஸ்ட் ஒரு 7 to 10 டேஸ்க்கு மேலே போச்சுனால வியூவோன்னு சொன்னாலே நமக்கு 2 வாரத்துக்கு மேலே இருந்தால் தான் யோசிக்கணும். ஓகே, அண்ட் தென் இட் ரிக்வயர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு அப்ரோச் அண்ட் தென் மல்டிபிள் டெஸ்ட் ஆல்சோ அந்த பேஷண்ட் ப்ரொஃபைலுக்கு அவங்க ஏஜ் கோமார்பிட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ லெப்டோஸ்பைரோசிஸ் ஒரு எலி ஜுரம் அப்படின்னு எலி கடி இல்லை எலி யூரினில் வந்து கண்டாமினேஷன்னால் வர ஒரு டிசீஸ்ன்னு நினைக்கிறேன். Do you still see it here that commonly? We hardly see again in Chennai. இப்போ நம்ம எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம majority of us will be positive. Because I think we probably have become endemic and immune to it. But we still see pockets of leptospirosis in areas of Tamil Nadu. ஸோ அங்கேருந்து வராங்க, வெளியிலேருந்தும் பார்க்குறோம். பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி வெள்ளூர்லேயும் பெருசாக பார்க்குறதில்ல. ஸோ பாண்டிச்சேரிலையும் லெப்டோ நான் பெருசாக பார்க்கல, நான் இருந்த இடங்கள்லாம் சொல்கிறேன். ஸோ லெப்டோ ஹேஸ் பிகம் எண்டமிக். இப்போ நம்ம அதோட வாழ பழகிட்டோம். ஸோ பட் வெளியூர்லேருந்து வரவங்க, வெளிநாட்டிலேருந்து வரவங்க ஸ்டில் கேன் கெட் லெப்டோஸ்பைரோசிஸ் இன் அ பிக் வே. இன்னொன்று, இந்தியாவை பற்றி பேசணும், இன்ஃபெக்ஷன் அப்படின்னாலே வந்து இப்போது நிறைய பேர் நம்ம புது இன்ஃபெக்ஷன் வரதுனால மறந்து போன ஒரு இன்ஃபெக்ஷன் இஸ் வந்துட்டு tuberculosis. I think it's an ancient disease with molecular evidence, they say, going back 17,000 years and in the scriptures. India accounts for 25% of the global tuberculosis burden. And estimated incidence, it was again about 2.77 million in 2022. So, but a lot of us have forgotten. I think in Minadi we used to think it is disease of the poor sanitation, hygiene, இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் இன்னமும் கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் இஸ் லைக் packed with tuberculosis cases and multiple deaths due to tuberculosis ன்னு சொல்லிட்டு even the other day a doctor was discussing and சொல்வேன். So what is the current situation in India? Even now I thrive on tuberculosis. Simply சொல்லணும்னா ஸோ என்ன விஷயம்னா, வாட் வி ஹேட் நோட்டிஸ்ட் இன் ப்ரீ கோவிட் ஏராவில் டிபி குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஸோ ஒரு காலத்தில் டிபி எண்டமிக் இருந்தாலும் ப்ரொஃபிலாக்சிஸாக நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ WHO and Government of India decided ஒரு லெவலுக்கு மேலே குறைக்குது, ப்ரொஃபிலாக்சிஸ் கொடுக்கலாம். என்னென்னா நம்ம வந்து ஸ்பூட்டம் பாசிட்டிவ் டிபிலேருந்து ரியாக்டிவேஷன் டிபி நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். ஸ்பூட்டம் பாசிட்டிவ் டிபி குறைய ஆரம்பிச்சது. ஒரு கன்சிஸ்டன்ட் டவுன் கிரேடிங் இன் 2012-13 19 வரைக்கும் குறைஞ்சிது. ஸோ கோவிட் வந்தோடனே வி ஆல் எக்ஸ்பெக்டட், சரி எல்லாம் மாஸ்க் போட்டிருக்காங்க இன்னும் குறைஞ்சிரும்னு நினச்சோம். பட் ஆன் த கான்ட்ரரி போஸ்ட் கோவிட் there was a rapid rise. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, கோவிடில் இந்த ப்ரோக்ராம்ஸ் ஃபெல் அக்ராஸ் எவ்ரிவேர். பீப்புள் டயக்னோசிஸ் போகிறது லேட் ஆச்சு. வீட்டில் ஹடுல் ஆகும்போது கிராஸ் இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் வெண்ட் அப். ஸோ அகெயின் தெர் இஸ் அ ஸ்பர்ட் ஆஃப் ஸ்பூட்டம் பாசிட்டிவ் tuberculosis in 2022-23. ஸோ ஒரு மாதிரி ஒரு சின்னதாக இந்த கோவிட் வந்து பின்னாடி தள்ளின மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போவும் ஸ்பூட்டம் பாசிட்டிவ் டிபி பார்க்குறோம், ரியாக்டிவேஷன் டிபி பார்க்குறோம், டிபி பிரெயினில், ஸ்பைனில், வயத்துக்குள்ளே எல்லா இடத்துலையும் டிபி பார்த்துட்டு தான் இருக்கோம். டிபி ஸ்டில் அ மெனேஸ். டிபியோட வேரியஸ் ஃபார்ம்ஸ், அதோட வேரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கும். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டிபி இஸ் கம்ப்ளீட்லி க்யூரபிள். வி ஹவ் எக்ஸலண்ட் மெடிகேஷன்ஸ், பட் இட் இஸ் அ ப்ரொலாங் ட்ரீட்மெண்ட். அந்த 6 மாதமோ 9 மாதமோ 1 வருஷமோ டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்தால் தான் க்யூர் இருக்கும். இதில் ஷார்ட் கோர்ஸோ ஷார்ட் கட்டோ கிடையாது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆல்சோ. எடுத்துகிட்டு விட்டுட்டா இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் tuberculosis, எக்ஸ்ட்ரீம்லி ட்ரக் ரெசிஸ்டன்ட், வேர் யூ டோன்ட் ஈவன் ஹேவ் மெடிகேஷன்ஸ் டு ஆஃபர், மார்ட்டாலிட்டி or டெத் இன்க்ரீஸ் very high. ஸோ அகெயின் அந்த ஒரு 6 to 9 மாதம் or 1 year டிபெண்டிங் ஆன் த சைட் அண்ட் டைப் ஆஃப் tuberculosis, டாக்டர் சொல்கிறத என்னதான் கஷ்டமாக இருக்குது, 4-5 மாத்திரை ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுன்னாலும் எடுத்து தான் ஆகணும் ஃபார் யோர் லைஃப் லாங் வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்கிறதுங்கிறது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா? இல்லாட்டி நம்ம சும்மா எடுத்தோம், நம்ம ஊரில் சும்மாவே நம்ம 4 நாள் கொடுத்தா 5 நாள் கொடுத்தோம்னா அவங்க ஒரு நாள் தான் எடுப்பாங்க, விட்டுடுவாங்க மாத்திரையை. அந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணவே முடியாது, பண்ணக்கூடாது, விட்டும் எடுக்கக்கூடாது. என்ன நடக்கும்னா, நீங்கள் மருந்து ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே நாசியா வாமிட்டிங் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, எனக்கு நாசியா மருந்து ஒத்துக்கலாம் நிறுத்திடுவாங்க, ஓகே மாற்றி எடுப்பாங்க. ஆல் தோஸ் திங்ஸ் டெஃபினெட்லி ஷுட் நாட். அண்ட் tuberculosis இஸ் a serious disease. அது ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா உங்களுக்கு அது டெத்து வரைக்கும் போகக்கூடிய உங்கள் டெத்து மட்டும் இல்லை, நீங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கும் அந்த கிருமியை கொடுப்பீங்க. யூஷுவல் மருந்துக்கு ஒத்து போகாத கிருமியாக வேறு வரும். It becomes resistant, you don't have many options. So urinary tract infections are another common subset, especially நான் நிறைய விமன் பேஷண்ட்ஸ் பார்க்குறதுனால. ஸோ urinary infectionsன்னு சொல்லிட்டு வரும்போது இது யூஸ்வலி எதனால் வருது, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பேஷண்ட்டுக்கு எனக்கு ஏன் urinary infection வந்தது, நான் பர்சனல் ஹைஜீன் நல்லா மெயின்டைன் பண்ணுறேன், ஸோ இதை நான் தடுக்க முடியுமா வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா?
ஸோ யூரின் வந்து நம்ம கிட்னிஸில் ப்ரொடியூஸ் ஆகி அதுலேருந்து 2 டியூப் வழியாக பிளாடருக்கு போகும். பிளாடர்லேருந்து யுரித்ராங்கிற டியூப் வழியாக வெளியே போகும். ஸோ நிறைய தடவை நம்ம யூரின் போகாமல் அந்த பையிலேயே அடக்கி வச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, வெளியில் வர அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகும்போது சிலது மேலேயும் ஏறும். யூஸ்வலி யூ ஹாவ் ஒரு வால்வ் மாதிரி இருக்கும் மேலே ப்ரிவென்ட் பண்ண. அப்போ உங்களோட யூரினரி இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் அதிகமாகும். ஸோ நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காமனாக சம்மர் சீசனில் ஒரு வெக்கேஷன் போவாங்க, இல்லை ஊருக்கு போவாங்க. போயிட்டு வந்தவொடனே யூரினரி இன்ஃபெக்ஷன் விடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, 6 hours 8 hours 12 hours போகவே மாட்டாங்க. அவுட் சைட் டாய்லெட்ஸ் நல்லா கேட்டால் வந்து தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த டாய்லெட் டவுன்லேருந்து ஒரு கிருமி பறந்து வந்து உங்கள் பிளாடருக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகாதுங்கிறதே புரியாது. அது அழுக்கு தான், ஒன்றும் இல்லைன்னு. பட் நீங்கள் உள்ளுக்குள்ளே யூரினை வச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா யூரின் இஸ் அ கல்ச்சர் மீடியம். நீங்கள் அந்த யூரினை கலெக்ட் பண்ணி வெளியே விட்டிங்கன்னா கிருமி தானாக வளர்ந்துடும். இட்ஸ் அ கல்ச்சர் மீடியம். ஸோ யூரினை உள்ளே வைக்கும்போது தான் முக்கியமான காரணம் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு யூரின் போகாமல் தேக்கி வைக்கிறது, எஸ்பெஷலி விமன். இன்ஃபேக்ட் இப்போ நிறைய ஸ்கூல் சில்ட்ரனில் பார்க்குறோம், ஸ்கூலில் டாய்லெட் சரியில்லைன்னு மார்னிங் வீட்டில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் குழந்தைங்க போகாமல் வருது. மை ஓன் டாட்டர் வென் ஷி யூஸ் டு ஸ்டடி இன் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் இருக்கும் போது வீட்டுக்கு வந்த உடனே பாத்ரூம்க்கு ஓடுவா. பிகாஸ் ஷி வில் நாட் ஸ்டெப் இன் சைட் தோஸ் டாய்லெட்ஸ் தேருங்கிறதுனால. ஸோ ஜென்ரலி தட் இஸ் வாட் இஸ் ஆல்சோ டெஃபினெட்லி ப்ரீடிஸ்போசஸ் டு யூரினரி இன்ஃபெக்ஷன். மென் வயசாகும் போது அந்த ப்ராஸ்டேட் பெருசாகும் போது அப்ஸ்ட்ரக்ஷன் வரலாம், கல்லுகளில் வரலாம், போஸ்ட் காய்டஸ் இனிஷியலாக யூரின் போகலைன்னா அவங்களுக்கு வரலாம். இதெல்லாம் அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஊரில் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்னால் சக்கரை நோய். டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணாதவங்க ப்ரீடிஸ்போஸ்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் they can develop a form called as emphysematous pyelonephritis. யூரின் வந்து சின்ன சின்ன அடைப்புகள் வந்து நம்ம கிட்னிக்குள்ளே ஓட்டையாக விழுந்து கேஸே ஃபார்ம் ஆகும். இது வந்து உயிருக்கு ரொம்ப ஆபத்து. ரத்தத்துக்குள்ளே கிருமி போயிடும், செப்டிக் ஷாக்கில் வருவாங்க, வெண்டிலேட்டருக்கு போயிடுவாங்க. ஸோ டயபெட்டிக்ஸ் சுகர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா தான் திரும்பி வராமல் தடுக்க முடியும். ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கும்போது எதிர்ப்பு சக்தி கம்மியாகிடும். அப்போ அந்த யூரினரி பிளாடர்லேருந்து வெளியில் போகிற அவுட்ஃப்ளோ ட்ராக்லாம் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிடும், பிளாடர் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ இன்ஃபெக்ஷன் வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கும், ரத்தத்துக்குள்ளேயும் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு காமன் மித்து. ஸோ அன்க்ளீன் டாய்லெட்ஸ் நான் ஒர்க் பிளேஸில் இல்லை படிக்கிற இடத்துல யூஸ் பண்ணேன்ட்டுன்னு. ஸோ அது டாய்லெட் சீட் லுக்ஸ் டர்ட்டி அண்ட் நம்மளுக்கு அந்த ஹோல் சரௌண்டிங்ஸ் மே நாட் பி ஹைஜீனிக். பட் ஸ்டில் அதுலேருந்து நம்மளுக்கு பறந்து வந்தெல்லாம் வந்துட்டு ஆர்கானிசம் நம்ம யுரெத்ராக்குள்ளே போய் இன்ஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. அப்படி ஏதாவதுனா யூ கேன் யூஸ் அ வைப், ஜஸ்ட் வைப் ஆர் யூஸ் த டிஷ்யூ அண்ட் வைப் ஆர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அடக்காமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நம்ம எல்லாருமே வந்துட்டு இப்போது முன்னாடிலாம் வந்துட்டு பீப்புள் யூ டோல்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே ஒரு 40 தான் இருந்துச்சு. ஸோ ஒன்லி ஆஃப்டர் அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய இறப்புகள் அப்படிங்கிறது இருந்ததும் வந்துட்டு வாஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். And then I think in 1928 Alexander Fleming discovered penicillin. So I just read this what he had said when I woke up just after dawn on September 28, 1928. I certainly didn't plan to revolutionize all medicine by discovering the world's first antibiotic or bacteria killer, but I guess that was exactly what I did. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவரை கண்டுபிடிச்சதுலேருந்து பெனிசிலின் வந்தது 1941 ஃபார் ஜென்ரல் யூஸ். அண்ட் தென் இட் வாஸ் த கோல்டன் எரா ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் பிட்வீன் 1940 to 60 மேக்ஸிமம் ஐ திங்க் வந்துட்டு க்ரோத். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 80ஸ்க்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சு. ஐ திங்க் ஆஃப்டர் திஸ் 2000 நம்ம ஹிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புது கிளாஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு. ஆனால் நம்ம சராமாதிரியாக ஏதாவது டாக்டர்கிட்ட போனாலே சம்டைம்ஸ் வந்து இல்லை ஓடிசியாகவே நம்ம வந்து டாக்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இட் இஸ் ஈஸிலி அவைலபிள் ஓவர் த கவுண்டருங்கிறதுனால ஆன்டிபயோட்டிக் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கம்யூனிகபிள் டிசீசஸ்னால கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அண்ட் நிறைய இறப்புகள். அதனால இப்போ வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், க்ரானிக் டிசீசஸ் தான் நம்மளுக்கு ஒரு மெனஸாக இருக்குது. பட் வாட் அபவுட் த ஃப்யூச்சர்? வாட் டு யூ திங்க் வாட் ஆர் யூ ஸ்கேர்ட் அபவுட் ஆஸ் அன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட்? We still have some patients where we don't have any antibiotics. அப்போ எப்போ கஷ்டமாக இருக்கும்னா, ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்போம். அந்த பேஷண்ட் வந்து எல்லாம் சரியாக இருக்கும், அந்த லிவரோ ஹார்ட்டோ வந்து நல்லா வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் வரும், ஒரு மருந்து கூட வேலை செய்யாது. அப்படியே நமக்கு நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி இருக்கும். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாதம் காப்பாற்றின பேஷண்ட் இப்போ இந்த இன்ஃபெக்ஷனால் இறந்துப்போம். It is very painful to see a patient die because you don't have any antibiotic treatment. And who dies? The most vulnerable.
இந்த டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் ஒரு இம்ப்ளான்ட் வச்சது, ஒரு மோசமான நியூரோ சர்ஜரி பண்ணி காப்பாற்றின பேஷண்ட்ஸ். இதில் அவங்க அதுக்கு முன்னாடி இறந்து போயிருந்தாலே யூ ஃபீல் ஸோ ஐயோ அதுக்கு முன்னாடி இறந்து போயிருக்கலாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு இட் வுட் ஹவ் பீன் லாட் ஆஃப் பீப்புள், அங்கே நர்சஸ், டாக்டர்ஸ், அவங்க ஃபேமிலி எல்லாரும் கஷ்டப்பட்டு அவங்கள காப்பாற்றி இன்ஃபெக்ஷனில் இறந்து போவாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் பக்ஸ் வரும்போது இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி ஜோம்பி மாதிரி எல்லாம் பரவாது. இட் வில் பி ரெஸ்ட்ரிக்டட் டு ஹாஸ்பிட்டல்ஸ், இட் வில் பி ரெஸ்ட்ரிக்டட் டு ஹை அண்ட் கேர். ஸோ என்ன நடக்கும்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் நியோனேட்ஸ், காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி பண்ணுற பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ், டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ், இவங்களோட இறப்பு விகிதம் ஏறும். That's why we always try to do antimicrobial stewardship in the hospitals. ஹாஸ்பிட்டல் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ண என்னென்னவோ ட்ரை பண்ணுவோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணாதமோ, ஐசோலேஷன் போடுவோம், இதெல்லாம் இதை தடுக்க தான். ஏன்னா the most vulnerable, they are the ones who get affected and they die the most. So but yes, even now we are seeing infections where there nothing works. Nothing works, and that's very scary going forward. Scary, because and we don't have any drugs, and there are no drugs in the pipeline. இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாலே அது எவ்வளோ ஒரு டெக்கேடுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வரும். கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் where do you get infections more? In the developing countries. Developed countriesல அவங்களோட ப்ராப்ளம் வேறு. They are more into cancer research, they are more into heart problems research. ஏன்னா அதில் தான் வந்து மணி இருக்குது. ஸோ finally it's an industry. ஸோ அவங்களுக்கு ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். எதில் மணி இருக்கோ அதான் பண்ணுவாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் அவங்களுக்கு அங்கே பெருசாக இல்லை. Who's suffering? Countries like India, Southeast Asia, Africa. So obviously they are not going to produce it. So pipeline நிறைய இருக்காது. ஸோ எப்படி பண்ணணும், நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரக் இவால்வ் ஆகாமல் தடுக்கணும். எப்படி தடுக்க முடியும்? வேண்டிய அளவுக்கு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் பசுமாடு நல்லா பெருசாகணும், கோழி பெருசாகணும்னு அவங்க சாப்பாட்டில் ஆன்டிபயோட்டிக் கலந்து விடுறதை நிறுத்தணும். Antibiotics should not be irrationally used in animal husbandry. Not only for humans, even for animal husbandry. And the restricted antibiotics எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடாது. ஸோ இப்போ சிம்பிளாக சொல்கிறாங்க ஆயுர்வேதா சித்தாலாம் கொடுக்கலான்னு. and they don't know medicine, what will they prescribe and how much antibiotic, how will they do the nose, எப்படி கொடுப்பாங்க? It becomes even more complicated. and ஒரு high end antibiotic over the counter கிடைக்கும் போது it becomes even more complicated. சும்மா யார் வேணால் போய் வேணால் காசு கொடுத்து அவங்களா வாங்கிக்கலாம். போன வாட்டி டாக்டர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அடுத்த வாட்டி எனக்கு இன்ஃபெக்ஷன் வரும்போது டாக்டர் போய் பார்க்க வேண்டாம், அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு அதே எனக்கு ஞாபகம் இருக்குது பேருன்னு தான் சொல்லி வாங்கிக்கிறவங்களும். இதில் வந்து நம்ம ஒரு விஷயம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ ஓபியில் கிடைக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸில் பெரிய அளவு ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான சான்சஸ் கம்மி. சிம்ப்ளி பிகாஸ் இட்ஸ் மை பர்சனல் கன்சர்ன். நீங்கள் நிறைய இடத்துல இதை ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம கண்ட்ரியில் ஓபியில் கிடைக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இட் ஆல்சோ சேவ்ஸ் லைஃப்ஸ். ஸோ ஒரு கடைநிலையில் ஒருத்தருக்கு சேவ் லைஃப் பண்ணலாம். பட் வாட் கேன் பி கண்ட்ரோல்டு? ஹை அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ், அந்த ப்ராடர் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் யூசேஜை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்பெஷலி இன் ஐபி செட்டப். அதோட வாங்கிறத குறைக்க முடியும், அதோட சேலை குறைக்க முடியும். அதை கண்ட்ரோல் பண்ணாலே ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். அது நம்மளால் இன்னும் பண்ண முடியல, சிம்ப்ளி பிகாஸ் ஆஃப் சேம் கன்சர்ன். அந்த மருந்து கிடைக்காமல் ஒருத்தர் இறந்து போனால் என்னாகும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்மளால் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தோ WHO has been saying again and we have signed for several things. பட் இந்த ஹை அண்ட் ஆன்டிபயோட்டிக் கண்ட்ரோல் நம்ம இன்னமும் சைன் பண்ணலை. இந்தியா ஹஸ் நாட் சைன்ட் இட். ஸோ காமனாக ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஒரு ஆஸ் அ ஜென்ரல் ப்ராக்டிஷனர் நம்ம ஊரில் நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஒரு டாக்டர் கிட்ட போகிறாங்க. in this big thing threat of antimicrobial resistance, நீங்கள் அவங்களுக்கு சில பாயிண்டர்ஸ் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா what would you give? So you decide, don't go for broad spectrum antibiotic unnecessarily. ஸோ ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு சின்ன நிமோனியா இருக்குன்னா மீரோபெனம் ஆரம்பிக்கணும்னு யோசிக்காதீங்க. Probably patient does not require, make a diagnosis. If it is going to be a bad infection, the patient has to be admitted in a hospital and the cultures have to be taken to give these. ஸோ சில ஹை அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கல்ச்சர் எடுத்து டயக்னோசிஸோடு தான் கொடுக்கணும். நாங்கள் அது ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்ல, எடுத்துட்டாச்சும் கொடுக்கணும். ஸோ எம்பரிக்கலாக கொடுத்தா எப்போ ஸ்டாப் பண்ணுவீங்க, எவ்வளோ நாள் கொடுப்பீங்க தெரியாது. டோஸ் கரெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலொழிய ரெசிஸ்டன்ஸை குறைக்க முடியாது. ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு எல்டர்லி லேடி 70s 80s MDR ஈக்குவலை இன் யூரின். லாஸ்ட் டைம் 4 நாள் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, கத்தீட்ரே போடலை. ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க, அனுப்பிச்சிருக்காங்க. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ். கம்யூனிட்டிலேருந்து வர்றது ரீசெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஒன்லி ஃபார் 4 days, நோ இன்டர்வென்ஷன், MDR ஈக்குவலை நான் என்ன பண்ணுறது?
இட் ஃபீல்ஸ் வரிசம். இந்த So these பேஷண்ட் are ஒரு all பேட் MDR பைலோனெஃப்ரைன், நீங்க சொல்றதே multi-drug கார்பாபெனம் resistant. ரெசிஸ்டன்ட். கம்யூனிட்டிலேருந்து கார்பாபெனம் ரெசிஸ்டன்ட் வந்ததுன்னா இட் இஸ் அ டிக்கிங் டைம் பாம். Yeah, definitely. அப்போ நிறைய பேருக்கு பரவுதுன்னா அப்போது எங்கேருந்து வேறு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. Then if the numbers increase, then definitely we you're will be going to really see. in trouble. என்ன ஒரே விஷயம்னா நிறைய இது எவால்வ் ஆகும்போது இதோட இந்த ரொம்ப இன்வேசிவ்னஸ் கொஞ்சம் குறையிறதுனால we get away, but not all organisms are like that. Some of them டாக்ஸிசிட்டியும் அதிகமாக இருக்கும், இன்வேசிவ்னஸும் அதிகமாக இருக்கும், ட்ரக்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ அகெயின் So ஆஸ் யூ that's said, worrisome. நம்மளுக்கு வரவங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் வரும்போது காஃப் கோல்டு யூடிஐயா ஃபஸ்ட்டு யூரின் கல்ச்சர் எடு, அதில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ட்ரீட் பண்ணுற, இல்லாட்டி தேவையில்லாமல் வேண்டாம். அகெயின் சர்டன் சிம்பிள் திங்ஸ், அகெயின் கோல்டுக்கா அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் அட் அ ஜென்ரல் ப்ராக்டிஷனர் லெவல் லைக் மீ, நான் ரொம்ப வந்துட்டு போய் கைனக் தவிர நான் பார்க்குறது கிடையாது. என்னோட ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் வரும்போது தான். பட் ஜென்ரலி curtailing யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் அன்லெஸ் நீடட் வாஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி த நீட் ஆஃப் த அவர் கோயிங் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு நினைப்பேன். அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறாங்கன்னா இந்த பேஷண்ட்டும் என்ன நினைப்பாங்க, இதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கா, நம்மளே யோசனை பண்ணி கொடுத்துருப்போம் அதுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா சைடு எஃபெக்ட் இருக்கா, அப்போது ஒரு நாள் எடுக்கலாம், 3 நாள் எதுக்கு நான் எடுக்கணும், அதான் சரியாக போயிடுச்சே, ஒரு டோஸ் 2 டோஸில் சரியாக போயிடுச்சு, இல்லை நிறுத்திடலாம், அதே அதுவும் மாதிரி டேஞ்சரஸ். ஆமாம் பாதி டோஸ் கொஞ்சோண்டு. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு வீக் தீபாவளி சீசன், somebody he was a shopkeeper, for him it's a big business, had a bloodstream sepsis with a cellulitis. போய் பேசியிருக்கேன், he wanted to go home, somehow ஷாக்கில் இல்லை, கிளியர் கட்டாக இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்கேன், பேசிட்டு வந்திருக்கோம். பட் he decides to take it once a day or twice a day, leaving once a day. 4 days back comes back with an infection again in the leg, which could have easily got solved. நம்ம என்ன நினைக்கிறோம், போய் போட்டுக்கணும், ஒரு டோஸ் தானே, என்ன ஆயிரப்போகுது, போய் போடுறது இல்லை, மாத்திரையே வீட்டில் வச்சு போடுற மாத்திரையே அப்படி நினைக்கிறாங்க. பிளட்டில் இருந்து அட்மிட் ஆன பேஷண்ட்டே இந்த நிலைமை. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம் பிகாஸ் இட் இஸ் அ மைண்ட் செட். ஆன்டிபயோட்டிக்னு கொடுத்தா அந்த டோஸில் அந்த டியூரேஷன் எடுத்தே ஆகணும், இல்லைன்னா உங்களோட பிரச்சனை தான். இப்போ எனக்கு ஒன்று மருந்து எழுதி கொடுத்து போயிட்டே இருக்க, அப்புறம் யார் கஷ்டப்பட போகிறது, அந்த பேஷண்ட்டும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் தான். ஸோ நீங்கள் அதை எடுத்து அது உங்கள் சிம்டம்ஸ் அரெஸ்ட் ஆகிருக்கும், அந்த இன்ஃபெக்ஷன் யூ ஹேவ் போகாது. டு ஃபினிஷ் ஆஃப் த ஃபுல் நெக்ஸ்ட் கோர்ஸ். டைம் நீங்கள் வரும்போது திரும்ப அதுக்கு அது கேட்குமான்னு சொல்லிட்டு தெரியாது. இது எல்லாமே நம்ம பண்ணுறது தப்பு. அண்ட் வி ஆர் ப்ரொமோட்டிங் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ டாக்டர் சைடில் நம்ம அட்வைஸ் கொடுத்தோன்னா அன்னெசரி யூஸ் கர்டெயில் பண்ணோன்னு, பேஷண்ட் சைடில் டாக்டர் நெசசிட்டி படி கொடுத்துருக்காங்கன்னா அதை ஒழுங்காக அவங்க எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு. ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ன்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது, which is the pandemic and the hurricane which was COVID. And I think you were one of the people who were in the center eye of the hurricane and the solva. So what would be your experience with this? Once is enough. In the lifetime அது போதும். Like when I took infectious diseases, the reason why I took it was இந்த கொஞ்சம் டெத்து கம்மியாக இருக்கும்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏதோ மருந்து இருக்குது கொடுப்போம், ஐசியூவில் நிறைய பார்ப்போம், பட் லைஃப்பில் வேணுங்கிற அளவுக்கு டெத்து பார்த்தாச்சு. So it was like second wave was very bad. We had scores and scores of patients, lot of them youngsters. They all மருந்து பெருசாக வேலை செய்யலை, சில பேர் ரொம்ப மோசமாக வந்தாங்க, ஏர்லியாக வந்தவங்களுக்கு முடிஞ்சது. ஸோ டெத் வாஸ் ஃபினாமினல், நிறைய டெத் இருந்தது. ஸோ வாட் ரியலி tilted was a vaccination. என்ன ஆரம்பிச்சதா நம்ம கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட் வேவ் முடிஞ்ச பிறகு செகண்ட் வேவ் வாஸ் வெரி ஃபல்மினட். அந்த ஸ்பீஷீஸ் மாறும்போது ரொம்ப விருலண்ட்டாக மாறி இருந்தது. ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸும் 60 வயசுக்கு மேலே மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க ரிலீஸ் பண்ணி ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ளே பெரிய பேண்டமிக் வந்துருச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் டென்ட் கெட் தி வேக்சின்ஸ், 2 டோஸ் கிடைக்கல. அப்போ வந்தவங்க எல்லாமே ரொம்ப சிக்காக வந்தாங்க. அதில் யங்ஸ்டர்ஸ் ஹூ கேம் இன் சிக், சில ஃபேமிலிஸாக வைப் அவுட் ஆச்சு. என்னோட ஒரு தெரிஞ்ச ஃபேமிலியில் ஹஸ்பண்ட், ஒய்ஃபோட ஃபாதரோ மதரோ இல்லை ஹஸ்பண்டோட ஃபாதரோ மதரோ, லிட்ரலி ஒரு என்டையர் ஃபேமிலி காட் வைப்ட் அவுட். ஒன்லி சில்ட்ரன் வே அலைவ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடந்தது. ஸோ வி ஜஸ்ட் couldn't do anything. ஸோ when they came in early, some of the medicines worked. சில பேருக்கு prolonged ventilation, பட் இப்போவும் we see patients who are with us for 2 months coming back to us after a year or 2. You feel happy, but you can never forget those who died. இப்போ கூட எனக்கு இந்த இறந்து போனவங்க முகம் இருந்துகிட்டே இருக்க. இட் வாஸ் ஸோ மச். ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு அது என்ன நடக்குதுன்னே புரியாத லெவலில் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த எக்மோ போடுறது அது இதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். It was a new disease, illa. It was just something which just came and we were figuring things out. இல்லை அப்படி மாத்திரம் இல்லை. இட் வாஸ்
இட் வாஸ் அ ஹியூஜ் வேவ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் 10 பெட்டு வைக்கிற இடத்துல 25 பெட்டு போட்டு பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? வென்டிலேட்டர்ஸ் தேவை. அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் கொடுக்குறீங்க. ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுறீங்க. மருந்து இல்லை, ஆக்சிஜன். ஐயோப்பா, அந்த ஒரு 2 வீக்ஸ் தூங்கவே இல்லை. எங்கே ஆக்சிஜன் இல்லாமல் போயிருமோன்னு ஒரு பயத்திலேயே இருந்துகிட்டு இருந்தோம். ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து அண்ட் யூ ஹேட் டு சென்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் அண்ட் யூ சென்ட் ஆஃப் அண்ட் தே கம் பேக் சிக்கர். தட் இஸ் அனதர் ப்ராப்ளம். நீ வந்து பெட் இல்லை, பரவாயில்ல போயிட்டு வாங்க, வேறு ஹாஸ்பிட்டல் போங்க. 2 நாள் கழிச்சு திருப்பி வருவாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் பேஷண்ட், என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணோட அம்மா, பெட்டு இல்லை, நைட்டு வரும்போது வேறு ஹாஸ்பிட்டல் போய்டும்னு அனுப்பிச்சிட்டோம். The whole night they were roaming around. Next day morning when she came in, that lady was very sick, directly went in for NIV. என்ன எங்களுக்கு பெட்டு கிடையாது, என்ன பண்ணுறதுனே புரியலை. ஸோ உடனே வந்து அந்த ஆயம்மா வருது, அங்கே ஒரு பெட் இருக்குது மேடம். இவர் சொல்கிறாரு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன் போட்டுடலாம். அப்படி தான் எடுத்து உள்ளே போட்டோம். திஸ் லேடி ப்ரீவியஸ் டே இருக்கும்போது எங்களுக்கு ஒரு 6 liters ஆக்சிஜன் வித்தின் 12 hours went in for NIV. She didn't survive. அதெல்லாம் வந்து இட் இஸ் யூ கேன் நெவர் ஃபர்கெட் இட். அதே டைமில் இந்த லேடியை உள்ள பெட்டு போட்டாச்சு. அடுத்து another young man came. He was 40s, டாக்கிப்னிக். பார்க்கும்போதே தெரியுது பெட்டு கிடையாது. ஸோ we received him in a stretcher. ஒரு ஆக்சரி ஆக்சிஜன் யூனிட்டில் போட்டு படுக்க வச்சுருந்தோம். பெட்டு கிடையாது, பத்தலை ஆக்சிஜன். 2ல் எடுத்து ஒரே ஒரு பைபேப் மட்டும்தான் இருந்தது, வேறு எங்கேயுமே மெஷின் கிடையாது. அது போட்டோம். ஒய்ஃபை வச்சு கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ரெக்சரில் உட்கார வச்சுருந்தோம். He survived. And that guy, we wouldn't have taken him had we not seen her becoming sick. இவங்க சிக்காக பார்த்ததுனால nobody had the heart to send him off. So he finally survived after 2 months. He was with us, bad ARDS போயிட்டு NIVலே இருந்து வெளியே வந்துட்டார். பட் அந்த நிமிஷத்தில் ஸ்ட்ரக்சரில் ரிசீவ் பண்ண ரீசன் இந்த பேஷண்ட்டை முன்னால் அமிச்சு சிக்கானதுனால தான். But this patient didn't survive. இது ப்ரொஃபஷ்னல் சேலஞ்சஸ் அண்ட் ஆல் த ட்ராமா, நம்மளுக்கும் வந்துட்டு trauma to the families and also to the doctor, because how do you go through all this and then go home at the end of the day, how do you feel ங்கிறது for every healthcare worker, not only the doctors ன்றது. But personally இப்போது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, அது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. இனிஷியலி வரும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மாவை எல்லாமே, பிகாஸ் தே வேர் இன் தட் வல்னரபிள் ஏஜ் குரூப், தே ஸ்டாப் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் யூ ஆர் நாட் இன் அ சிச்சுவேஷன் யூ ஹாவ் டு கோ டு த ஹாஸ்பிட்டல் நெசசரி அண்ட் ஒர்க்குன்னு கிடையாது. அப்படி இருக்கும் போது நீங்கள் எங்கள் அப்பா அம்மாலாம் கூட, எதுக்கு நீ போகணுமா, குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் பார்த்துக்கோ. எனக்கு மெயினாக குழந்தைங்க கூட தேவை நாட் இந்த வல்னரபிள் ஏஜ் குரூப், போய் லைக் கிவ் இட் டு மை இன்லாஸ், தே ஆர் இந்த வல்னரபிள் ஏஜ் குரூப்பு, நாங்கள் போய் ஏதாவது பரவிடுவோமா, நம்ம 3 டாக்டர்ஸ் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் வரோம். தேர் வர் ஸோ மச் குழப்பங்கள். பட் எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் ரன்னிங் அ ஹாஸ்பிட்டல், you have the staff coming and working for you, you have to be on there இல்லையா, you have to be hands on. எவ்வளோ பேஷண்ட் டெலிவரி பார்த்தோம், டெலிவரியில் வந்துட்டு நார்மலுக்கு விடலாமா விடக்கூடாதா, ஏதாவது இம்பேக்ட் இருக்குமா, 2 கஷ்டப்பட்டு பிபிஹெச் சுற்றி நின்று மாஸ்காவது ஒன்றாது எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த பிளட் லாஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டெஸ்ட்டே எடுத்திருப்போம். ஏன்னா ஃபுல் டைலேட்டேஷனில் வரும்போது அது கோவிட் பாசிட்டிவ்னு வரும். அப்போ நம்ம வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும், நேராக போய் எல்லாரையும் பார்க்கலாமா, இல்லை நம்ம குவாரண்டைன் பண்ணி ரூம்குள்ளேயே இருந்துடலாமா. ஸோ we had a lot of these misgivings as healthcare professionals as such. and நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த ஆம்புலன்ஸ் சத்தம், பெட் இல்லை, ரன்னிங் ஆ ஹாஸ்பிட்டல், நைட்டெல்லாம் வந்துட்டு எனக்கும் அதான் பயம். டெய்லி காலையில் பேப்பர் படிக்கும் போது வந்துட்டு ஆக்சிஜன் இல்லாமல் இப்படி இந்த இடத்துல இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்கன்னு படிக்கிறோம். ஆக்சிஜன் எங்கள் மாமியார்லாம் வந்துட்டு விழுப்புரத்துலேருந்து வந்துட்டு வண்டி எடுத்து அமுச்சிட்டு இருந்தாங்க, பிகாஸ் சென்னையில் கிடைக்கல அந்த டைமில். அண்ட் ஹை ஃப்ளோ ஆக்சிஜன், யூ see that air hunger they have. 50 liters சிலிண்டர் அப்படியே காலி ஆகுது. என்ன பண்ணுறது, எவ்வளோ பேஷண்ட் வச்சுக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சில பேர் அமிச்சோம். ஹோல் நைட் ஆம்புலன்ஸ் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் லைனில் நின்று இல்லைன்னு பெட் இல்லாமல் திரும்ப வந்து செத்தாலும் பரவாயில்ல நீங்கள் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லும் போது, who lives, who dies in that is a decision no doctor has to take. illa it is very very difficult and painful things which we faced. And though we were not treating COVID ourselves, and you have seen kannakku nera running a hospital and then managing the staff, making sure அவங்க வந்துட்டு அதில் வந்துட்டு அவங்க வந்து டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. ஒவ்வொரு ஹெல்த் கேர் ஒர்க்கரும் வந்துட்டு நிஜமாவே இந்த பேண்டமிக்கு அவங்க, ஐ திங்க் வி ஷுட் சல்யூட் ஆல் த பீப்புள் அண்ட் ஸோ மெனி ஆஃப் தெம் லாஸ்ட் தேர் லைஃப்ஸ். ஆனால் எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் யாருக்கும் தெரியல. ஏன்னா அவங்க அந்த பேஷண்ட்ஸ் பார்க்கல, ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இந்த சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கல. வேக்சினேஷன் காசுக்காக பிக் ஃபார்மா வந்துச்சு, எல்லாரும் போட்டாங்க, வேக்சினால தான் வந்துட்டு கோவிடே வந்துட்டு இவ்வளோ பெருசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அகேன் யூ ஹேட் அ லாட் ஆஃப் கான்ட்ரவர்சி கம்மிங் தட் வேக்சினேஷன் காஸ்ட் த டெத்ஸ்ன்ட்டுன்னு. வாட் இஸ் யோர் டேக் ஆன் தட்? இந்த வேக்சின்ஸ்லாம் இல்லைன்னா நாங்கள்லாம் பொழைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், as soon as the vaccine came we all had it.
And we were all working round the clock. It was not like one day off, one day on. So the entire first wave and second wave, we were continuously in the hospital. I was running 2 hospitals. 2 hospitals என்னன்னா, I was the apex. I had multiple levels. ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 பேஷண்ட்ஸ் கோவிட் பேஷண்ட்ஸ் பார்ப்பேன். ஸோ அதில் வந்து ஸ்ட்ராட்டிஃபை பண்ணிடுவோம். ஸ்டேபிளாக இருக்கிறதெல்லாம் ஜூனியர்ஸ் பார்த்துருவாங்க, அன்ஸ்டேபிள் எல்லாத்தையும் பார்ப்பேன். ஸோ நான் மார்னிங் 9 மணிக்கு ரவுண்ட்ஸ் ஆரம்பித்தேன்னா நடுவில் ஒரு காஃபிக்கு 10 நிமிஷம், லஞ்சுக்கு நைட்டு 7 மணி வரைக்கும் போகும். இட் இஸ் கண்டினியூஸ்லி ஆல் பேஷண்ட்ஸ். And I had a 1.5-year-old child. You had to wear all that, இல்லையா? No, like from the beginning N95 போட்டிருந்தேன். I had an apron because I had a back problem. எனக்கு ஒரு ஸ்பைன் சர்ஜரி ஆயிருந்தது, குனிய முடியாது. ஸோ ஐ டென்ட் வேர் தட் ஃபுல் இது. ஸோ ஏப்ரன் போட்டுட்டு, ஃபுல் ஏப்ரன், கேப்பு, மாஸ்க்கு. ஸோ ஐ நியூ பிகினிங் இப்படி தான், இதுதான் தேவைன்னு அப்படி தான் போட்டிருந்தேன். ஸோ இட் இஸ் அ ரவுண்ட் த கிளாக் ஒர்க், இட் இஸ் ட்ரைனிங். பட் தென் அந்த டைம் எப்படி இருந்ததுன்னா, இது எங்கே எல்லாருமே ஐ வுட் சே போத் த ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு பெரிய ஹார்ம் வருது, இட் இஸ் லைக் ஒரு போருக்கு போகிற மாதிரி ஆல் ஆஃப் அஸ் டிட் இட் enthusiastically. ஸோ உள்ளுக்குள்ளே போன பிறகு வேறு ஆப்ஷன் இல்லை. யூ ஆர் த ஒன்லி சாய்ஸ். nobody else is trained. At least by first wave we were trained, we knew how to do it. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் யோசிக்க முடியல. இட் went on and on. எப்போ எமோஷனல் டர்மாயில் வந்ததுன்னா, எப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, I had my junior dying in front of my eyes. அப்போல்லாம் வந்து it was too much to take. All of us broke down. இந்த ஆக்சிஜன் குறையுதுங்கும் போது we had குறையுமோன்னு டவுட் வந்துச்சு. we had 4-5 pregnant women டெலிவரிக்கு போயிட்டுருக்காங்க. ஆக்சிஜன் என்ன தட்டுமாறோ, இன்னொரு ப்ரெக்னென்ட் விமன் வந்து நின்றுச்சு. மை ரெஜிஸ்ட்ரார் ஸ்டார்டட் க்ரைங். ஷி சார், ஏற்கனவே எனக்கு 4 ப்ரெக்னென்ட் விமன் இருக்குது, இவ்வளோ தான் ஆக்சிஜன் இருக்குங்கிறாங்க, இந்த லேடியை நான் இப்போ அமிச்சாலும் செத்து போயிடும், வச்சுருந்தாலும் கஷ்டம். பிகாஸ் we took her in. And fortunately we didn't. ஆக்சிஜன் இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. we were able to arrange oxygen. Nobody left the hospital. The entire management operations team stayed in. But so imagine, அந்த பீக் டைமில் 150 பேர் வெண்டிலேட்டரில் இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும்னா, ஆக்சிஜன் கணக்கு இருக்கும், இவ்வளோ ஆக்சிஜன் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ தேவை, அப்படியே அந்த கம்ப்யூட்டரில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு குரூப் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இப்போ நினச்சே பார்க்க முடியாது. வாழ்க்கைக்கு ஒரு கோவிட் போதும், இன்னொரு தடவைலாம் யோசிக்கவே முடியாது. அவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஐ திங்க் ஹெல்த் கேர் அந்த வேக்சின் மட்டும் இல்லைன்னா நாங்கள் யாருமே பொழைச்சிருக்க முடியாது. அண்ட் ஐ குட் சி இந்த இறந்தவங்க எல்லாம் வேக்சினேட் ஆகாதவங்க. தேர்ட் வேவ் வாஸ் அ பிக் வேவ். மார்டாலிட்டி வாஸ் வெரி லோ just because majority of them were vaccinated. Vaccination may have caused a few deaths because it had that அந்த clotting problem அப்படிங்கிறதுக்காக. But COVID infection had that problem and we were seeing young strokes, young heart attacks out of the reason. The vaccine was not the only reason. We would take 2 arms. One arm with people who got vascular complication without vaccination, with vaccination. We saw more vascular complication with people having COVID without vaccination. COVID was a thrombogenic state. அதுலேயே நிறைய காம்ப்ளிகேஷனோடு வந்தாங்க. ஹார்ட் அட்டாக்ஸ், எம்ஐ, ஸ்ட்ரோக், பல்மரி எம்பாலிசம், டிவிடிஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதனால் வந்து இது வேக்சினால தான் வந்ததுன்னு இன்னமும் 100% சொல்ல முடியாது. டிஃப்ரென்சியேஷன் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். இம்யூன் ஃபினாமினன் எல்லா வேக்சின்லேயும் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் இருக்கலாம், யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இட் ப்ராபப்ளி வாட் சேவ் த வேர்ல்ட். Vaccine saved us from the pandemic. இதில் டவுட்டே கிடையாது. We were in the center of that. We know it is period. Vaccine is the one which saved us out of COVID. இல்லைன்னா நம்மளை பாதி பேர் இறந்து போயிருப்போம். I think we all took it first before we even recommended it to the patients. I think all of us, we got vaccinated. நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம சில்ட்ரனுக்கு, to the age group where they were able to take the vaccine, to our father, mother, எல்லாம் கொடுத்துட்டு தான் I think பேஷண்ட்ஸ்க்கே அட்வைஸ் பண்ணோம். இட்ஸ் நாட் as if we were just prescribing it left and right without any evidence or எதுவும் ஒரு பெனிஃபிட் இல்லாமல் சும்மா பண்ணது டெஃபினட்டாக இல்லை. And as you said, it definitely saved us from the pandemic. ஸோ லைஃப் டைம்க்கு இது ஒன்று போதும்ட்டிங்க. பட் ஃபார் த ஃபியூச்சர் பேண்டமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கும் போது do you think we learned anything from this? Well, the clear answer to say is probably no. So we will have such pandemics in future also, வேறு வைரஸஸும் வரும். அகெயின் இதே மாதிரி தான் போகும். Like we did handle it pretty well. Vaccine development was fast and the pandemic response from the government was very good. Especially Tamil Nadu government did very well. இங்கே வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையில் இறந்தவங்களும் கம்மியாக இருந்தது, ரோடில் இறந்தவங்கலாம் பெருசாக இல்லை. கம்பேர்ட் டு அதர் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் we did really well. But what I am saying is probably it could even be better. Healthcare is improving. It could be better. இன்னொரு வேவ் வந்தால் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். நம்ம ஊரோட பாப்புலேஷன் இஸ் ஹியூஜ். ஸோ இவ்வளோ பெரிய பாப்புலேஷனை ஹேண்டில் பண்ணுறது
ரொம்பவே டிஃபிகல்ட். தட்ஸ் வே த ட்ரபிள் கம்ஸ். அனதர் பேண்டமிக் வந்தாலும் இப்படியே தான் போகும். இப்படியே தான் போகும். அண்ட் we can only pray that we don't have any such one in our lifetimes at least அப்படின்ட்டு தான் I think we should pray. Hopefully. Going away from the pandemic, which to another serious topic, which is cancer. Infections and cancer, is there a link? So are there few cancers which are caused by infections and which are preventable? First, human papilloma virus, HPV virusனு ஒரு கிருமி இருக்குது. இது வந்து செக்ஷுவல் ஆன்செட்டில் சர்வெக்ஸில் போய் உட்காந்துரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் 10-20 வருஷம் கழித்து அது ப்ரீ கேன்சரஸாக மாறி கேன்சராக மாறும். ஸோ இந்த கிருமிக்கு ஒரு நல்ல தடுப்பூசியும் இருக்குது. ஸோ சின்ன ஸ்டோரி சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி 2008-9 பீரியடில் இந்த வேக்சின் பெருசாக வரும்போது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், இந்த ஸ்வீடன், நார்வே, டென்மார்க் அந்த மாதிரி கண்ட்ரிஸும் ஆஸ்திரேலியாவிலும் தே ஸ்டார்டட் வேக்சினேட்டிங் சில்ட்ரன்னா அந்த 12 வயசு 13 வயசு சில்ட்ரன், போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸை வேக்சினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. 10 வருஷத்துக்குள்ளே இந்த கண்ட்ரீஸ்லாம் இப்போ சர்வைக்கல் கேன்சரே ஆல்மோஸ்ட் இல்லை. ஸோ என்டையர் கண்ட்ரியில் நம்ம ஸ்கின் கேன்சர் 1% அதை விட கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ கேன்சர் விச் குட் பி இராடிகேட்டட் பை வேக்சினேஷன். அண்ட் செகண்ட், இந்த ஒரு கேன்சரை ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்லேயும் பிடிக்க முடியும். அதாவது ஒரு சின்ன பேப்ஸ்மியர் எடுத்தும் பிடிக்க முடியும். ஆனாலும் இந்தியா இஸ் அ சர்வைக்கல் கேன்சர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. நம்ம இன்னமும் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த வேக்சின் போடுறதில்ல. கவர்மெண்ட்டில் தே ஆர் ட்ரைங், வி ஆர் ஸ்டில் நாட் ஏபிள் டு கிவ் இட். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 2 வயசுக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சுன்னா தடுப்பூசிக்கும் சம்மந்தமே இல்லை. அடல்ட்டும் போத்துக்க மாட்டோம், குழந்தைங்களுக்கும் போட மாட்டோம். ஸோ திஸ் ஹாஸ் டு பி கிவன் பிட்வீன் ஒரு 9 to 15 கொடுக்கணும் பிஃபோர் த செக்ஷுவல் ஆன்செட். அப்போ தான் எஃபிகசி பெட்டராக இருக்கும். யூ கேன் கிவ் இட் மச் லேட்டர் ஆல்சோ, அப் டில் 26 வரைக்கும் ஈஸியாக கொடுக்கலாம். பட் இந்த குரூப்பில் இருக்கிறது தான் எஃபிகசி ஜாஸ்தி. ஸ்கூல் பிள்ளைங்க இந்த 6th to 10th இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். Once you give it across, definitely benefit இருக்கும். Because again, it's sadly, as you know, cervical cancerங்கும் போது நம்ம ஊரில் பேப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங் பண்ணால் எஸ், அவங்க தான் கைனகாலஜிஸ்ட் கிட்ட வரவே மாட்டாங்களே, குழந்தை பெற்றதுக்கு மட்டும்தான் வராங்க. அதுக்கப்புறம் இந்த சைடை எட்டி பார்க்குறது இல்லை. இன்டர்னல் எக்ஸாமினேஷன்னாலே பயம், எல்லாருக்கும் வலிக்குமோன்னு பயம். ஸோ ரெகுலர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் கிடையாது மற்ற ஊருங்க மாதிரி. அண்ட் சர்வைக்கல் கேன்சர் வந்து ஏதாவது ஈஸி சிம்டம் கொடுக்குற டிசீஸ் கிடையாது. உங்களுக்கு லேட்டர் ஸ்டேஜஸில் தான் எவ்வளோ பேர் யங் டெத்ஸ் ஈவன் இன் தேர் 30s. போன வருஷம்லாம் ஐ saw 2 cases of cervical cancer. and கண்டுபிடிக்கும் போதே அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். உங்களுக்கு சின்ன வயசில் அப்படின்னாலும் அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. அண்ட் ஒரு ப்ரிவென்டபிள் கேன்சருக்கு அது எவ்வளோ கஷ்டம் வந்து அவங்க ஹோல் ஃபேமிலிக்கு அதை ட்ரீட் பண்ணுறதுன்னு நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்கும்போது அவசியம் வந்துட்டு we should be thinking about prevention rather than treatment as far as cervical cancer is concerned. Are there any other infections which can predispose to cancers? Hepatitis viruses, hepatitis B and C, that can also predispose to liver cancer. Hepatitis B and C எப்படின்னா நீடில் ஸ்டிக்கால், இப்போ நம்ம நிறைய பேர் ஜுரம் வருது, நான் போய் ஒரு ஊசி போட்டுக்கிட்டேங்க, அதில் வர்றது தான். ஸோ இன்ஃபேக்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் ஒரு வகையான வயிற்றுக்கான பூச்சி நோய் இருக்குது, பில்ஹேசியான்னு. அதை ஸ்டாப் பண்ண எல்லாருக்கும் ஊசி கொடுத்தாங்க. அப்படியே நிறைய இடத்துல ஹெப்படைட்டிஸ் சியை கொடுத்துட்டாங்க. அதில் வந்து ஒரு பெரிய எபிடமிக் ஆகி கேன்சர் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் WHO came and spent lots of money and அந்த ஹெப்படைட்டிஸ் சி மெடிசன்லாம் அப்போ தான் வந்தது. திருப்பி எல்லாருக்கும் கொடுத்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. கேன்சர் ரேட்ஸ் கேம் டவுன். இட் ஹேட் அ டைரக்ட் லிங்க். பட் ஒன் நீடில் தானே ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது பண்ணாததுனால தானே பிரச்சனை. நம்ம ஒரு ப்ரோக்ராமாக போடும்போது ஸோ 1 needle 1 person 1 time, இந்த ஸ்லோகனே அதுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ நீடில்ஸை ரீயூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த நீடில் எடுப்பாங்க, ஒரு இதை வச்சு சுடு தண்ணியில் போட்டு எடுப்பாங்க. அதில் வர்றது தான் பிரச்சனை. செகண்ட், எல்லாத்துக்கும் எதுக்கு இன்ஜெக்ஷன்? அவுட் பேஷண்ட்டில் சும்மா வரும்போதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு ஒரு வேக்சின் போட்டால் இன்ஜெக்ஷன்? ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் இருந்தால் ஒரு பேராசிட்டமால் எடுத்துக்கலாம். சும்மா எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷனும் ஐவி ஃப்ளூயிட்ஸும் போடுறது நம்மளோட கல்ச்சரலாக போயிடுச்சு. அதில் தான் பிரச்சனையே. ஸோ when you don't need it, don't take an injection. We have excellent medicines, that's more than enough. அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து புதுசாக ஒரு ஸ்டெரைல் நீடில் மட்டும்தான் எடுக்கணும். அப்போ இது குறைஞ்சி போயிடும். நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அம்மா கிட்ட குழந்தை நீடில் மட்டும் இல்லை, இப்போல்லாம் நிறைய பேர் எல்லாம் டேட்டூ போட்டுக்கிறோம், நானே போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த டேட்டூயிங் கரெக்டாக பண்ணுறாங்களா, ஸ்டெர்லைஸ்ட் ஹைஜீனிக்காக, இல்லை சும்மா வந்து போய் சீப்பாக போடுறாங்கன்னு எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டா அந்த நீடில் ஸ்டிக்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம். கண்டிப்பாக பரவலாம் டேட்டூயிங். ஸோ ப்ரிக்கிங், இயர் ப்ரிக்கிங், பெல்லி ப்ரிக்கிங், டங் ப்ரிக்கிங், இதெல்லாம் புதுசாக ஃபேஷன் மாறிக்கிட்டே இருக்குல்ல. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்டெரைல் இருக்கணும், புது நீடல் எடுக்கணும், இல்லைன்னா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் ஒரு வேக்சின் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பிக்கு ஒரு அருமையான வேக்சினுக்கு சீக்கு இல்லை. இந்த வேக்சின் போட்டோம்னா ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் வராது. வரலைன்னா உங்களுக்கு
சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் கேன்சர் ஆல்சோ கோஸ் டவுன். இது ரெண்டும் ட்ரீட்டபிள், ஒரு வேக்சின் இருக்குது. இது இல்லாமல் சில இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த EBV வைரஸ் அதெல்லாமும் சில இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணலாம். HIV இருக்கவங்களுக்கு they can develop some kind of cancers. So there is a link between a communicable and a not communicable. அது தொற்று நோயும் தொற்றில்லாத நோய்க்கும் கூட லிங்க் இருக்குது. ஏன்னா எப்படி நம்ம சர்வைவ் ஆகிறோமோ அதுவும் சர்வைவ் ஆகிட்டு தானே இருக்குது, அதுவும் இவால்வ் ஆகிட்டே இருக்குது. இன்ஃபெக்ஷன்னு நம்ம ப்ரிவென்ஷன்னு பேசினாலே நம்ம உடம்போட இம்யூனிட்டி நல்லா இருக்கணும். ஸோ இந்த ஆடில் வருமே அழுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி, தாகச்சே ஹேங்கிற மாதிரி, இப்போல்லாம் அவி சானிடைசிங் எவ்ரி திங். குழந்தைங்கன்னா முன்னாடிலாம் கீழே விளையாடுவாங்க, ஏதோ ஒரு டர்ட்டில் விளையாடுவாங்க, இம்யூனிட்டி டெவலப் ஆகும். இப்போ தான் வி சானிடைஸ் எவ்ரி திங் டு டெத்துங்கிற மாதிரி ஆன்டிமைக்ரோபியல் பெயிண்ட்லேருந்து வாலில் அடிக்கணும்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் செஞ்சால் மட்டும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட முடியுமா இன்ஃபெக்ஷன்ஸை? இஸ் இட் ரியலி நெசசரி? ஆர் வி டூயிங் டூ மச்? we are doing too much. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸை விட 10 times அதிகமாக மைக்ரோப்ஸ் இருக்குது. ஆல் ஆஃப் us ஆர் bathed in microbes. ஸோ அப்படி இருக்கச்சு நீங்கள் இது எல்லாத்தையும் எங்கேருந்து எடுக்க முடியும்? செகண்ட் வந்து நம்ம எல்லா மைக்ரோப்ஸையும் எடுத்துட்டோம்னா உயிர் வாழ முடியாது. ஏன்னா நமக்கு இருக்க சாப்பாடு செரிக்கணும்னா மைக்ரோப்ஸ் வேணும், கட்டில் அது அப்சார்ப் ஆகணும்னா மைக்ரோப்ஸ் வேணும். மைக்ரோப்ஸ் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஸோ அதோடு வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ இட் ஹேஸ் டு பி ஒரு மாதிரி கோஎக்ஸிஸ்டிங் லைஃப், ஒரு சிம்பயோசிஸோடு வாழ வேண்டியிருக்கும். அதை நம்ம சண்டை போடும்போது தான் பிரச்சனை வருது. ஸோ எல்லாத்தையும்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் வாட் ஐ சே வந்து ரொம்ப ஹைஜீன் ஹைபாத்தசிஸ்னு ஒன்று இருக்குது. ரொம்ப சுத்தமாக வச்சுருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஆட்டோஇம்யூன் டிசீஸும் ஆஸ்மா அலர்ஜியும் அதிகமாக வரும். ஸோ கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் குழந்தையில் வர்றது அதோட எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கோவிட் வந்து குழந்தைகளை தாக்கலை. ஒரு 2 வருஷம் குழந்தைகள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க, கோவிடும் வரல, ஸ்கூலுக்கு போகாதனால மற்ற இன்ஃபெக்ஷன் வரல. 2022 எண்டும் 2023 இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அட்மிட் ஆச்சு. என் குழந்தை 2 தடவை அட்மிட் ஆச்சு. அப்போ அவனுக்கு 1.5 வயசு கோவிட், 2.5 3 வயசு ஸ்கூல் போகும்போது அட்மிட் ஆகிட்டே இருந்தான். ஏன்னா ஒன்ஸ் தே கெட் எக்ஸ்போஸ், தே கெட் மல்டிபிள் இன்ஃபெக்ஷன், தே பிகம் சிக். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற ப்ரீ ஸ்கூல் போகிற டைமில் வரும் சேம் கான்செப்ட். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது இம்யூனிட்டி டெவலப் ஆகும். சுத்தமாக வராமல் வைக்கிறது ஏதாவது ஒரு டைமில் வந்து தான் ஆகும். And you also have more chance of asthma and allergy problems. ஸோ அதனால் எஸ் க்ளீனாக வச்சுக்கணுங்கிறது முக்கியம், பட் யூ டோன்ட் ஹாவ் டு பி டூ obsessive about it அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஐ நோ யூ வெரி இன்ட்ரெஸ்டட் இன் லைஃப் ஸ்டைல் மெடிசன் அண்ட் பர்சனலாக வந்துட்டு நம்ம ஹெல்த் முக்கியம், ஜஸ்ட் அட்வைசஸ் ஃபார் அதர்ஸ்ன்னு கிடையாது, யூ வாக் த டாக்குன்னு. ஸோ இஸ் தேர் அ ரோல் ஆஃப் லைஃப் ஸ்டைல் modification in preventing infections also? சில சின்ன சின்ன விஷயங்கள் வில் ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க இம்யூனிட்டி டெவலப் பண்ண நான் இதை குடித்தேன் அதை குடித்தேன். அப்படி எதுவுமே கிடையாதுலாம் நான் ஸ்பெசிஃபிக். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தாலே உங்களோட இம்யூனிட்டி கரெக்டாக இருக்கும். வாட் யூ சே இஸ் அ பேலன்ஸ்ட் லைஃப். சாப்பாடு பேலன்ஸ்டாக இருக்கணும், குடிக்கிற தண்ணி அளவாக இருக்கணும், அண்ட் டெய்லி ஓரளவுக்கு எக்ஸசைஸ் ஆச்சு. யூ ஹாவ் டு வாக் ஆர் மூவ் யுவர் பாடி. யூ கேன் நாட் பி சிட்டிங் இன் அ பிளேஸ். வேண்டிய அளவுக்கு என்டர்டைன்மெண்ட், நல்ல ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். இப்படி எல்லாம் இருக்கும்போது உங்களோட உடம்போட இம்யூனிட்டியும் பெட்டராக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு வர இன்ஃபெக்ஷன்ஸ் வில் நாட் பிகம் சிவியர். பட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கஷ்டமாச்சே. நீங்கள் ஈஸியாக இம்யூனிட்டி பில்டிங் டேப்லெட்டுன்னு ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் கொடுங்க டாக்டர், இதெல்லாம் வந்துட்டு ஓகே ஈஸியாக சாப்பிட்டு நான் இம்யூனிட்டியை பில்ட் பண்ணிடுவேன். நீங்கள் சொல்கிறது இவ்வளோத்தையும் நான் எங்கேருந்து லைஃப் லாங் செய்யணுங்கிறது கஷ்டமாச்சே. எல்லாத்தையும் மாற்ற வேணாம். இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது ஒரு பர்ஃபெக்ஷனிசம் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் த வேர்ல்ட். வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், எவ்ரிபடி இஸ் பவுண்ட். பட் வாட் ஐம் சேயிங் இஸ் கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து எப்போவுமே 2 மணிக்கு தூங்கி 10 மணிக்கு எழுந்துப்பேங்கிறத ஒரு 11 மணிக்கு தூங்கி 7 மணிக்கு எழுந்துக்கிற மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். வெளியில் சாப்பிட்றது பிடிக்குமா? டெய்லி சாப்பிட்றது வாரத்துக்கு ஒரு தடவை கொண்டு வாங்க. வெளியில் சாப்பிடும் போதும் கூட ஒரு சாலடோ இல்லை கூட ஒரு ஃப்ரூட்டோ சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். தட் வில் ஹெல்ப் யூ. ஸோ மேக் ஸ்மால் சேஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வாரத்தில் டெய்லி முடியலனாலும் வாரத்தில் ஒரு 3 times விளையாட பாருங்கள். ஸ்ட்ரெஸ் இருக்கா, உங்கள் ஃப்ரெண்டோட வாரம் ஒரு நாள் லஞ்ச் போயிட்டு வாங்க. ஸோ ஸ்மால் திங்ஸ் யூ மேக் 20-30% சேஞ்ச் இன் யுவர் லைஃப் ஸ்டைல். யுவர் லான்ஜிவிட்டி வில் டெஃபினெட்லி இன்க்ரீஸ். அப்சல்யூட்லி எல்லாத்தையும் மாற்ற வாய்ப்பே இல்லைங்க. யாராலேயும் முடியாது, என்னாலே முடியாது, உங்களாலேயும் முடியாது. 100% நம்ம தேவையில்லை. என்ன முடியுதோ அது 5%, அந்த 5%ல சேஞ்சில் ஆரம்பிப்போம். பர்ஃபெக்ஷன் நினச்சி எதையும் செய்ய ஒரு மேஜர் ட்ரையல் இது வந்து யூஎஸ் வெட்ரன்ஸில் தான் ஒரு 15 வருஷம் ஃபாலோ அப். வாட் ஐ நோட்டிஸ்ட் இஸ் எனி கைண்ட் ஆஃப் மூமெண்ட், இட் நீட் நாட் பி அ ப்ராப்பர் 3 days 5 days எக்ஸசைஸ். இந்த யூஸ்வலி நம்ம என்ன சொல்லுவோம், மோர் தென் 3 days மோர் தென் ½ an hour போட்டால் தான் கார்டியக் பெனிஃபிட். இப்போ இது வந்து என்னென்னா எனி டைம் ஆஃப் எக்ஸசைஸ் was better than no exercise with regards to overall longevity. அதாவது உயிர் வாழறது மொத்தமாக எடுத்தால் எனி மூமெண்ட் seems to be better.
ஸோ எதையாவது பண்ணுங்க. ஓகே, எந்திரிச்சு நடங்க. எல்லாம் உட்காந்துக்கிட்டே இருந்து வீட்டில் எல்லாத்துக்கும் தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் வந்து கையில் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு. ஸோ ரொம்ப டெக்னாலஜி நம்மளை சோம்பேறித்தனம் ஆக்கிட்டே இருக்குது. அதுக்கு பதிலாக மூமெண்ட், எக்ஸசைஸ் தாண்டி நீட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, நான் எக்ஸசைஸ் மூமெண்ட்டும் ரொம்ப முக்கியம். வி ஜஸ்ட் நீட் டு கெட் அப் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் ரேதர் தென் சிட்டிங் ஆல் டே அண்ட் ஜஸ்ட் வாக்ன்னு சொல்லிட்டு சொல்வேன். தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட்னு. Rapid fire sectionல சில questions, your short answer for that, Dr. Vijay. Which is the commonest infection you treat in your OPD? URI. Upper respiratory infection. The rarest infection which you may have come across in your 20-year career? Rarest infection, ஒரு Schistosomiya, Brucella, இதெல்லாம் நிறைய பேர் மில்லியோய்டு இதெல்லாம் பார்க்குறோம், கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரேரஸ்டில் மற்றவங்க பார்க்காத நாங்கள் கண்டுபிடிக்கிறது. I know there is no best in this, but the best infection which you would prefer that a patient has, because you know it's easily treatable. அப்போது URI தான். நான் வரும்போது ஒரு பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் தூங்குன்னு அனுப்புறது. வேற என்ன? The worst infection which you hope you don't have to treat? எனக்கு இன்னொரு தடவை ஸ்பெஷலி the transplant patients MDR bugs when you feel very bad, especially when they come back sick, because every transplant is stressful, and when they survive and go home and come back with a resistant bug, it kills you and you can't treat them, and survival is bad. அதுவும் especially சின்ன எக்ஸாம்பிள், ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்போம், நல்லா இருக்கும், 3வது மாதம் சும்மா ஒரு மெட்டனியூமா வைரஸ் வந்து ஒரு பேஷண்ட் இறந்து போச்சு. இட் வாஸ் லைக் எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. Because it was a viral infection and the patient was doing so well, we couldn't do anything. Okay, because they are on immunosuppressant. Their immunity is low. When they develop it, it becomes really, really painful. Best tip you would give to protect ourselves from infection? Clean water, clean food. Best habit which we can do day to day, which you think will protect us from getting infection? எல்லாருக்கும் சொல்கிற ஹேண்ட் வாஷிங் தான். உங்கள் வீட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கோ இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இந்த ஹேண்ட் ரப் யூஸ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம். ஸோ தட் வே டாய்லெட் போன பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். வீட்டில் ஸ்பெஷலி யாருக்காச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஹேண்ட் வாஷிங் சேவ்ஸ், டெஃபினெட்லி ப்ரிவென்ட்ஸ் த ஸ்ப்ரெட், சேவ்ஸ் லைஃப்ஸ். வேக்சினேஷன், நிறைய பேர் ஆன்டி வேக்சர்ஸ் இருக்காங்க, வேக்சினேஷனே கொடுக்க மாட்டேங்கிறவங்க இருக்காங்க. குழந்தைக்கு ஒரே வேக்சின் தான் கொடுப்போம்னா, அட்லீஸ்ட் குழந்தைக்குன்னு இல்லை, ஒன் வேக்சினேஷன் விச் யூ திங்க் விச் நோ ஒன் ஷுட் ஸ்கிப். போலியோ. ஸோ ஐ ஹேட் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு ஐடி ஃபெல்லோ, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். I used to போலியோ எடுக்கும் போது தான் அந்த ஃபோட்டோ பார்ப்பேன். both of us are same age. நாங்கள் லாஸ்ட் மீட் பண்ணும்போது I was 35, she was 35. அந்த டைம் நான் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருந்து கன்சல்டன்ட். She was just able to finish a fellowship and was an SR because 2 வருஷம் she was bedridden and she lost both her legs. கொஞ்சம் paraplegia, அப்புறம் ரெக்கவர் ஆகிட்டு she used to use a vehicle to run. Brilliant brain, but life is completely compromised. She cannot have a child. Pelvis is malformed. But why she didn't take the vaccine? இல்லை, this was, we are all 40s. அந்த டைமில் it was not a big rampant thing. It had just coming up. So probably her parents didn't give it up. So மொத்த லைஃபும் போயிடுச்சு. She survived. She has succeeded and won in life. But இது unnecessary thing. Polio has changed the world. I would say polio. And even now we are seeing though வந்துட்டு நிறைய பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம்ஸ். இப்போ போலியோ பார்க்கறது இல்லை. ஃபார்ச்சுனேட்லி இந்தியா வாஸ் ஏபிள் டு இராடிகேட் இட். பட் விட்டோன்னா வந்துடும். அதுதான் இங்கே பிரச்சனை. டிஃபிகல்ட் வைரஸ் டு கேப்சர் அண்ட் we have captured it. We should solidify it. ஸோ அகெயின் நான் இப்போ கூட போன மாதம் we had a patient who was affected by polio, and you know it compromises your quality of life. எவ்வளோ வந்துட்டு அவங்க வந்து தவழ்ந்து தான் வீட்டில் போக முடியும். போத் லெக்ஸ் அவங்களுக்கு இது இல்லை, அவங்களுக்கு கைஃபோசஸ், ஸ்பைன் பென்டோவராக இருக்குது, பெல்விஸ் மேல்ஃபார்ம்டாக இருக்குது. ஷீ லேண்டட் அப் வித் அ ஹிஸ்ட்ரெக்டமி பிகாஸ் ஷீ ஹேட் அ ஹியூஜ் ஃபைப்ராய்டு. அப்போ அனஸ்தீசியா, அவங்க அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மொபிலைசேஷன், எல்லாமே so many challenges and it is very difficult because as you said their brain is like brilliant. அவங்க எல்லாமே நார்மலாக தான் இருப்பாங்க, சென்சரி வைஸ் அண்ட் வந்து இன்டெலிஜென்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஜஸ்ட் தட் ஒரு ப்ரிவென்டபிள் இன்ஃபெக்ஷன்னால அவங்களோட ஹோல் லைஃபே வந்துட்டு ஸ்பாயில் ஆயிருக்குன்னு. ஈவன் அசோக்கோட சித்தப்பா, his own சித்தப்பா வந்துட்டு he had polio and he passed away at a younger age also in his 20s, late 20s as such. So this is something which we have seen. And then அந்த காலத்தில் I think நம்ம previous generationலாம் they have lived with many cases of polio. So that is definitely a vaccination which one should not skip for their child. Most important medical risk factor for infection to escalate? High-end antibiotics usage. Broad spectrum, unnecessarily.
longer period of time because high in antibiotic suppresses immunity. It predisposed to other infection. ஸோ உங்களுக்கு வேண்டிய ஆன்டிபயோட்டிக் வேண்டிய டியூரேஷன் மட்டும்தான் எடுக்கணும். அன்னெசரியாக கண்டினியூஸாக எடுக்கிறது நல்லதில்லை. And what is the most common comorbid condition which the patient has? டெஃபினட்டாக இவங்களுக்கு இது இருந்தால் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது கஷ்டம், இல்லை எஸ்கலேட் ஆகலான்னு. சக்கரவியாதி தான். நம்ம ஊர் என்ன, அந்த டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. சக்கரவியாதி இல்லாதவங்க பார்க்கவே முடியாது. எனி ஹாஸ்பிட்டல் யூ see 40% of the patient will have diabetes. 30 வயசு அந்த ஆன்டினேட்டலாக இருக்கவங்க கூட டயபெட்டிஸோடு இருக்காங்க. தட் இஸ் அ ப்ராப்ளம். Washing hands or using a hand sanitizer, which do you prefer? Both. So both has indication their particular own forms. So one is better the other illa அந்த இடத்துல எது தேவையோ அதான். Transmissible infections in pregnancy அப்படின்னு ஏதாவது இருக்கா? சில இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரெக்னன்சியில் மோசமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பாக்ஸ் செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்தால் we are worried. இப்போ இதுவே ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வந்து டெலிவரி டைமில் இருந்தால் worried. பாவோ வைரஸ் நம்ம யூஸ்வலாக அது மற்றவங்களுக்கு கவலையே பட மாட்டோம். ப்ரெக்னன்சியில் மட்டும் செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்தால் பேபி கான், CMB வந்தால் gone. So certain infection pregnancy we are really worried about. Any pre-pregnancy vaccination during preconceptional counseling would you advise? Rubella. அது இருக்கா இம்யூனிட்டின்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிடுங்க. இல்லைன்னா இப்போ அப்படி இல்லை பண்ண முடியாது, இவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னா ஒரு ஷார்ட்டை குத்தி விட்டுருங்க. நோ ஹார்ம், இட்ஸ் அன் ஈஸி இன்ஃபெக்ஷன். அவ்வளோதான், கொடுத்துட்டு 6 வாரம் கல்லி ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிக்கலாம். ப்ரெக்னென்ட் விமென் வந்து கேட்ஸ் வச்சுருக்காங்க நிறைய பேர் இப்போ பெட்ஸாக, அவங்களுக்கு ஏதாவது ப்ரிகாஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்களா? ஸோ டோன்ட் கோ நியர் யுவர் கேட்ஸ். கேட்டோட ட்ராப்பிங்ஸ் க்ளீன் பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கேட்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா டாக்ஸோபிளாஸ்மாங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. இட் எஃபெக்ட்ஸ் ஒன்லி ப்ரெக்னென்ட் விமெனில் தான் ப்ராப்ளம் வரும், மற்றவங்களுக்கு பெருசாக இருக்காது. அண்ட் வாட் டு யூ திங்க் இஸ் த காமனஸ்ட் இன்ஃபெக்ஷன் காசிங் டெத் இன் இந்தியா? எனி ஒன்னு சுட்டி காமிக்கணும்னா ஏதாவது இருக்கா? இப்போவும் பார்த்தீங்கன்னா நிமோனியாஸ் தான். ஃப்ளூவாக இருக்கட்டும், நியூமோகாக்கல் நிமோனியா இருக்கும், சைல்ட்ஹுட் வைரல் நிமோனியாஸ். ஸோ பீடியாட்ரிக் டெத்ஸ் அண்ட் ஜீரியாட்ரிக் டெத்ஸ் குவைட் அ பிட் இஸ் பிகாஸ் ஆஃப் நிமோனியாஸ். So yes or no section, is chicken pox the most infectious only when the scabs fall off? எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. சிரிக்கிற மாதிரி இருக்குன்னா இல்லை, அந்த ஸ்கேப் ஆன பிறகு இன்ஃபெக்ஷியஸ்னஸ் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு எரப்ஷன் வர்றதுலேருந்து அந்த ஊஸ் இருக்க டைமில் தான் தே மோஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ். ஒன்ஸ் இட்ஸ் ஸ்காப்ட் இட் இஸ் நாட் இன்ஃபெக்ஷியஸ். பட் என்ன ஆகும்னா ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு சிக்கன் பாக்ஸ் பரவறதுக்கு 1-2 வாரம் ஆகும். ஸோ ஸ்கேப் ஆகும்போது அடுத்த குழந்தைக்கு வரும் வீட்டில். ஸோ எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்க, அப்போ தான் பரவுதுன்னு நினச்சிப்பாங்க. தட்ஸ் த லாஜிக்ன்ட்டுன்னு. ஸோ அது பட்டாத உடனே வந்துடும் சொல்லிட்டு இல்லை, ஆக்சுவலி அந்த டைமில் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இல்லை இருக்காது, ஸ்கேப் ஆனவனே இருக்காது. ஹேவ் ஃபீவர், டேக் அன் ஆன்டிபயோட்டிக் பை யோர் செல்ஃப்? Never. Fever can, most of the fevers are caused by viruses. அதுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை. நான் வந்து ஓபியில் இந்த சீசன் ஐம் டாக்கிங் அபவுட் ஃப்ளூ சீசனில் ஆன்டிபயோட்டிக்கே கிடையாது, எல்லாருக்கும் வெறும் பேராசிட்டமால் தான் போகும். மில்க் அண்ட் டைரி டியூரிங் டயரியா இருக்கிற டைமில் எடுத்துக்கலாமா? ஸோ மில்கோட டைஜஸ்டபிலிட்டி குறைவு. நம்ம வயசாக அதோட நம்ம டைஜஸ்ட் பண்ணுற என்சைம்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ நமக்கு டயரியா வந்ததுன்னா தயிராகவும் மோராகவும் எடுத்துக்கலாம். அந்த ஃபியூ டேஸ்க்கு மில்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஃப்ரூட் ஜூஸஸ் டியூரிங் டயரியா? அகெயின் நோ. இன்ஃபெக்ஷன் இருந்தாலே நல்லா சாப்பிடணும், அப்போ தான் வந்துட்டு சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா? எஸ். ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது உங்களோட ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட் பெட்டராக இருக்கணும். ப்ரோட்டீன் நிறைய எடுக்கும்போது உங்களுக்கு ரெக்கவரி வில் பி ஃபாஸ்டர். இட்ஸ் அ இம்யூன் பூஸ்டர். ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ப்ரோட்டீன், ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் ப்ரோட்டீன் எடுங்க. பட் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, இன்ஃபெக்ஷன் வந்தால் ஒரு ரச சாதம், ப்ரெட்டு, ரெண்டுத்துலேயுமே ப்ரோட்டீனே கிடையாது, ஹீலிங் கெப்பாசிட்டியும் கிடையாது. ஆவி பிடிக்கலாமா கோல்டு இருந்தால்? இந்த ஆவி பிடிக்கிறது எப்போ பிடிக்கலான்னா காது அடைச்சிருந்தால் பிடிக்கலாம். நம்ம இஸ்டேஷன் டியூபை ஓப்பன் பண்ணும். பட் வந்து மூக்கில் ஆவி பிடிக்கும் போது மூக்கில் இருக்க மியூக்கோசா, இந்த சதைகள்லாம் ரொம்ப டெலிகேட், அது இன்ஜுரி ஆகும். ஸோ ஜென்ரலி வி டோன்ட் அட்வைஸ் ஆவி பிடிச்சல். சால்ட் வாட்டர் காக்லிங் இஸ் ஃபைன். 2 காதும் நல்லா அடைச்சிருக்கு, அப்போ ஆவி பிடிச்சல் மே ஹாவ் அ பெனிஃபிட். ஸோ ரொட்டீனாக ஆவி பிடிக்கிறது நல்லதில்ல. ஏதாவது ஒரு சமயத்தில் காது மூக்கு எல்லாம் அடைச்சிருக்குன்னா அப்போ டிரான்சியண்ட்டாக பண்ணலாம். ஆவி பிடிக்கும் போது சில பேர் அந்த கற்பூரம் கேம்ஃபர் யூஸ் பண்ணி ஆவி பிடிப்பாங்க. அது இன்னும் அதிகமாக மூக்கை டேமேஜ் பண்ணுவீங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது எந்த லெவல்லனா, கோவிட் டைமில் வந்து நீங்கள் அந்த பேங்க்ஸ் எல்லாம் எழுதி ஒட்டியிருந்தாங்க, டெய்லி ஆவி பிடித்தீர்களா, இதை நீர் கொடுத்தாங்க, ஒரு நீரை குடித்தீர்களா, கபசிர குடிநீரா குடித்தீர்களா அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒட்டியிருந்தாங்க. இது எதுக்குமே ப்ரூஃப் இல்லை. இன்ஃபேக்ட் ஆவி பிடிச்சதுனால தான் மியூகார் நமக்கு அதிகமாக வந்ததுன்னெலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ராடில். ஸோ ஆவி பிடிக்கிறது ரொட்டீனாக பண்ணவே கூடாது. ஸோ ரேர்லி யூ கேன் டூ இட், ஸ்பெஷலி வென் எவ்ரி திங் இஸ் பிளாக், இட் கிளியர்ஸ் இட் அப்.
அப்பவும் மியூக்கோசல் டேமேஜ் இருக்கும். And childrenலயும் they say camphor can be an irritant, sometimes rarely trigger seizures. ஸோ அதனால it has harm also அப்படிங்கிறது பண்ணாதீங்கங்கிறது முக்கியம்னு சொல்வேன். And I think you had done a reel about this also. கீழே ஏதாவது போட்டால் 5 செகண்ட்குள்ளே டக்குன்னு எடுத்து பரவாயில்ல சீக்கிரம் அதை வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டோன்னா இன்ஃபெக்ஷன் வராதா? சரி, ஆமாம். இன்ஃபெக்ஷன் வரணும்னா காலனைசேஷன் தென் இன்ஃபெக்ஷன். ஒரு கிருமி போய் உட்காரணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் வரணும். ஸோ கீழே போடும்போது நமக்கு என்ன அழுக்கு ஒட்டுக்குதா, அந்த அழுக்கில் கிருமி இருந்து உள்ளே போகுமா தான். ஸோ ஒரு ட்ரை ஃபுட்டாக இருந்தால் உடனே எடுக்கும்போது பெருசாக இருந்தால் 5 செகண்டாக 1 செகண்டாங்கிறது இம்மெட்டீரியல். ஸோ பாயிண்ட் இஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் காலனைஸ் ஆகி வர்றதுக்கு சான்சஸ் கம்மி, அழுக்க பொறுத்து அந்த இடத்த பொறுத்து தான். ஸோ மெட்ராஸ் இருந்தால் எல்லோரும் உடனே கண்ணாடி போட்டுட்டு ஜல்லியாக கூலாக வருவாங்க. ஸோ அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருமா? மெட்ராஸை தொடுவதால் பரவுது. கண்ணாடி எதுக்கு போடுறாங்கன்னா உங்களுக்கு வெளிச்சத்தை பார்க்கும்போது கண் இரிட்டேஷன் வரும், கண்ணில் தண்ணி வரும். அதனால் பிளாக் கிளாஸஸ் ஹெல்ப். பார்த்தா வராது, அவங்கள தொட்டு நம்ம கண்ணு வாயை தொட்டால் மட்டும்தான் மெட்ராஸை பரவும். ஃபீவர் ஆர் கோல்டு இருந்தால் தலை குளிக்கக்கூடாதா? குளிக்கலாம். யூ ஹேவ் டு ட்ரை யோர் ஹேர் பிகாஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் தலை குளித்தோடனே நமக்கு சைனஸஸ்லேருந்து வர போர்ஸ் எல்லாம் நிறைய பிளாக் ஆகிடும். ஸோ இஃப் யூ ஹேவ் அ டெண்டன்சி ஃபார் சைனோசைட்டிஸ் யூ கேன் ஹேவ் இட். ஸோ நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா யூ கேன் டெவலப் சைனோசைட்டிஸ். சளி பிடிச்சிருந்தா தயிர் சாப்பிடக்கூடாதா? தள்ளி பிடிச்சா தயிர் சாப்பிடுங்க. தயிர் நல்லது, ஏன்னா டைஜஸ்டிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அது இட்ஸ் குட் ஃபார் த கட். இட் ஹாஸ் குட் ப்ரோட்டீன் ஆல்சோ. அண்ட் சளி பிடிச்சிருந்தா ஃபீவர் இருந்தால் ஃப்ரூட்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாதா? ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஃப்ரூட் ஜூஸஸ் ரொம்ப நல்லது, தயிர் ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் இந்த ஆரஞ்ச் லெமன்லலாம் வந்து விட்டமின் சி பி இருக்குது, அதுவும் வந்து ஹீலிங்க்கு நல்லது. குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி இது பெரியவங்களுக்கும் எடுத்துக்கலாம். ஃபீவர் இருக்கும் போது ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, இல்லாட்டி சாக்லேட் சாப்பிடக்கூடாது, உடனே ஃபீவர் ஜாஸ்தி ஆகிடுமா? இல்லை, ஃபீவர்லாம் ஜாஸ்தி ஆகாது. ஐஸ்கிரீம் சாக்லேட் எதுக்காக ஃபீவர் டைமில் கொடுக்கறது இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஐஸ்கிரீமில் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும்போது இட் கேன் இமீடியட்லி ப்ரொடியூஸ் காஃப், ப்ராங்கோஸ்பாசம். அதனால் நம்ம ஃபீவர் இருக்க சமயத்தில் ரொம்ப ஹாட்டாகவும் ரொம்ப கோல்டாகவும் கொடுக்கறதில்ல. டெட்டனஸ் வேக்சினேஷன் இன் ப்ரெக்னன்சி. ஐ நோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் அது என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, சில பேர் போய் உடனே போட்டுருவாங்க அந்த தடுப்பூசியை, அதை 2 ஊசி போட்டே ஆகணும்னு. பட் இப்போல்லாம் வந்துட்டு சில பேர் தே ஆஸ்க் மீ டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் மஸ்டா இன் ப்ரெக்னன்சி அப்படின்ட்டுன்னு. ப்ரிவென்ட்ஸ் நியூனேட்டல் டெட்டனஸ். ஸோ பட் இப்போ டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் இப்போ தான் எடுத்திருக்கீங்க, உடனே ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்கன்னா யூ மே நாட் ரிக்வயர் 2 டோஸ் தேவைப்படாமல் இருக்கலாம், 1 டோஸ் போட்டுக்கலாம். எதுக்காக கொடுத்தாங்கன்னா we had something called as congenital tetanus. 70s 80s நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் ஆரம்பித்து ஒரு 10 வருஷத்தில் we kind of completely eradicated congenital tetanus. congenital tetanusனால் குழந்தை பிறந்த பிறகு அந்த அம்பிளிக்கட் காலில் ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகி பாப்பாக்கு டெட்டனஸ் வந்து இறந்து போகிறது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணும், அம்மாவுக்கும் இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் டெட்டனஸ்க்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரீட்மெண்ட்டுன்னு கிடையாது, ஹை டெத் ரேட்ஸு. ஸோ அது ரேரான இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் போட்டுக்கிறது இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம குழந்தை பருவத்தை தாண்டி எப்போ போட்டுக்கிறோம். ஸோ ப்ரெக்னன்சி இஸ் ஒன் சான்ஸ் ஃபார் யூ டு கெட் இட். ஸோ நம்ம ப்ரெக்னன்சியில் எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு லைஃப் லாங் இருக்க பூஸ்டரு. ஸோ அதனால் இட்ஸ் வெரி வெல் ஜஸ்டிஃபைட் இன் டேக்கிங் டெட்டனஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஹெச்ஐவிங்கிற கிருமி எல்லாரும் நம்ம பயப்படுறது, அது நம்ம சாப்பிட்ற பொருள்னால ஏதோ ஒரு இன்ஃபெக்ட் ஆன குடிக்கிற பொருள்னால வரதுக்கு வாய்ப்பு உண்டா? கம்ப்ளீட்டாக கிடையாது. ஹெச்ஐவி பிளட் ப்ராடக்ட்ஸாலேயும் செக்ஷுவல் ரூட்டால் மட்டும்தான் பரவும். அம்மா கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு பரவலாம், ஒரு ரத்தம் வச்சு பரவலாம், அப்படி தான் பரவ முடியுமே தவிர சாப்பிட்ற சாப்பாட்டோட கொசு கடிக்கிறதுனால ஒரே டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனாலாம் பரவாது. ஸோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஹூ am I and dream செக்ஷனில் few questions for you Dr. Viji. Why medicine? Actually happened. I was a confused kid. இனிஷியலாக ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன்னு, அப்புறம் ஜியாகிரஃபி, அதெல்லாம் 6th 7th 8th ஜியாகிரஃபியில் கிளைமேட் பற்றி படிக்க போகிறேன்னு, அப்புறம் வேவ்ஸும் லைட்டும் பார்த்து அது மேலே காதல், ஃபிசிக்ஸ் படிக்க போகிறேன்னு. அதுக்கப்புறம் ஏதோ 12th முடித்தேன், மார்க் வந்தது, ஃப்ரெண்டு என்ட்ரன்ஸ் போனான்னு எழுதுனாங்க. ஐ எம் நாட் அ கிட் ஹூ ஹவ் எவர் கான் டு டியூஷன், அப்படிலாம் பண்ணதில்லை. ஸோ அவள் என்ட்ரன்ஸ்க்கு ஏதோ போனான்னு அப்பா அமுச்சு விட்டாங்க, மார்க் வந்தது, அதனால் மெடிசன் ஜாயின் பண்ணேன். இட் வாஸ் கம்ப்ளீட்லி அன்பிளான்ட். அண்ட் 1 month into medicine I fell in love with this. Then I realized this is what I want to be. First doctor in my family, first professional in the entire family. ஸோ அதனால் வந்து எவ்ரிதிங் வாஸ் நியூ. ஸோ தேர் வாஸ் நோ ப்ரெஷர், மார்க் வாங்கணுங்கிற ப்ரெஷர் இல்லை, டியூஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தட் ஆல் ரியலி ஹெல்ப். தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் அந்த காலம் அப்படிங்கிற மாதிரி இல்லை இப்போ இருக்கிறதுக்கு கம்பேர் பண்ணால். அண்ட் வை இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்? அதுவுமே இந்த மாதிரி ஒரு ஸோ ஆக்சுவலி நான் எம்டி பண்ணும்போது என்ட்ரன்ஸ் படிக்கிறதுக்கு பெருசாக எனக்கு என்னால் எம்சிக்யூ படிக்கலாம் முடியாது, ரோட் மெமரி ரொம்ப மோசம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணேன்னா அந்த பிஜி புக்ஸ் படிச்சுட்டு இருந்தோம்.
அண்ட் பிஜி படிக்கும்போது ஐ ரெட் கார்டியாலஜி புக்ஸ், நியூராலஜி, நெஃப்ராலஜி புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் எம்டி எக்ஸாம் எழுதும்போது there were a couple of questions in infectious diseases which எனக்கு தெரியலை, எனக்கு முழுசாக தெரியலை. முடிச்சுட்டு வந்த பிறகு one thing came to me, I'm going to be a doctor, I'm going to be a practicing physician. Do I know enough about infectious diseases, which is what is there in the community? ஸோ அதனால் ஐ வென்ட் டு சிஎம்சி வெல்லூர். அங்கே போயிட்டு நான் எஸ்ஆராக ஜாயின் பண்ணது கேட்டேன். அந்த வருஷம் உங்களுக்கு கன்சல்டன்ஸில் வேகன்சி இருந்து 2 ஃப்ரெஷர்ஸை எடுத்தாங்க. நானும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டும் போனோம். ஸோ ஐ செட், அதனால என்னை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஐடியில் கன்சல்டண்ட்டாக எடுத்தாங்க. என்னோட ட்ரைனிங் வாஸ் ஆஸ் அ கன்சல்டன்ட். ஸோ அப்போ கோர்ஸ் கிடையாது. ஸோ ட்ரைனிங்க்கு போகும்போது அப்படியே ஐடிக்குள்ளே போயிட்டேன். தென் ஒன்ஸ் ஐ ஜாயின் தேர் ஐ ஃபெல் இன் லவ் வித் ஐடி. ஸோ ஐடி தெரியலன்னு கற்றுக்க போனது தான் அப்படியே ஃபெல் இன் லவ் வித் இட், பிகேம் லைஃப். What do you think is the toughest part of your job? டஃபஸ்ட், ஐ டோன்ட் லைக் டெத்ஸ். ஸோ எனக்கு டெத் ஆகிறவங்க எல்லாமே ஞாபகம் இருக்கும் ஃபேஸு. ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, டெத்து ஞாபகம் இருக்காது. ஸோ ஐடிக்குள்ளேயே இருக்கணும்னு நினச்ச ஒரு ரீசனும் என்னென்னா, யூ வில் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட் த டெத். இவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது டெத்துன்னு ப்ரெடிக்ட் ஆகிடும். அன்ப்ரிப்பேர்ட் டெத்ஸ் கம்மியாக இருக்கும். பட் கோவிட் வந்த பிறகு இது மாறிடுச்சு. ஸோ somehow even now I cannot stand deaths, and especially pediatric death, I just don't like it at all. ஸோ அதனாலேயே இந்த பீடியாட்ரிக்ஸ் பக்கம் பெருசாக போகல. I was very clear I didn't want to do pediatrics. If not a doctor, what would you have been? I don't know, because I was very confused. I fell in love with physics, waves and light, the history, நிறைய அதாவது one of those confused people who do multiple things. So I just don't know. இது இல்லைன்னா பிளான் பி அப்படின்னு எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக வச்சு பிளானே இல்லை, லைஃப் தானாக நடந்துச்சு. ப்ராப்ளி எதில் இருந்தாலும் I would have been teaching. I love teaching. So probably that's what pushed me throughout. இப்போவும் நீங்கள் ரவுண்ட்ஸ் போகும்போது நர்சஸோ இல்லை என்னோட ரெஜிஸ்ட்ராரோ, so I always take the opportunity to teach. So that would have been there, and whatever the profession. Orientation is very strong. The academic orientation சொல்கிறத விட teaching. Yeah. That would have been there in any field I go. So why I know that you have also started being active on social media. So why do you think you came to social media? அதுவுமே இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டுக்கு தான். we wanted to start something for low cost care. அதில் தான் we started chemotherapy unit where we wanted to give chemotherapy at an affordable rate. For example, இப்போ on an average இப்போ சென்னையில் ஒருத்தவங்க இவ்வளோ ஏர்ன் பண்ணால் அந்த மனத்துக்குள்ளே they should be able to finish the chemo. அதாவது பணம் இல்லைன்னு கீமோ எடுக்கக்கூடாதுன்னு ஆரம்பிக்கிறதுக்கு பண்ணோம். அப்போ we were asking people, இது ப்ரமோஷன்னா என்னன்னே தெரியாது, நமக்கு பிஸ்னஸ் பண்ணுறது தெரியாது. அப்போ somebody was saying that you should have a social media presence which will have an inherent benefit. அப்படி ஆரம்பித்தது தான் சோஷியல் மீடியா. ஐ எம் a very anti social personality. எனக்கு சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ இப்போ வரைக்கும் ஒழுங்காக பார்க்க தெரியாது, மெயின்டைன் பண்ண தெரியாது. ஸோ அப்படியே ஒரு சான்ஸில் ஆரம்பித்தது. தென் இட் கெப்ட் ஆன் கோயிங். இப்போ கூட ரொம்ப பிளான்டாலாம் வராது. அன்றைக்கி தோணும், ஏதாவது கொஷின்ஸ் பார்ப்போம், திடீர்னு அந்த நம்ம ராயல் காலேஜ் ஏதாவது வந்திருக்கோம் இல்லை NEGMல வச்சுருக்கோம், அதை வச்சு ஒரு 4 கொஷினை போட்டு அப்படியே பேசுகிறது மாதிரி தான் முடியும். Okay, so congratulations on your Just Onco. I think providing low cost chemotherapy care for the less affordable, because cancer is a growing menace. இப்போ நம்ம பார்க்குறது and something எல்லா ஃபேமிலியிலையும் யாராவது ஒருத்தருக்கு இருந்திருக்கும். And especially for those not affordable, the medications can be extremely expensive. So congratulations on your new venture. Thank you. What do you think is your biggest strength? I don't give up. I never give up. So I decide and leave something, but I don't give up. That's very good, and that is a very attractive trait which everyone should really strive for. What do you think is your greatest weakness then? I'm very emotional. I'm attached to everything in life. So இப்போ the reason என்னோட empathy அதிகமாக இருக்க ரீசனும் அதான். So it means that lot of time your stress levels are higher. You don't know that you're stressed, but உங்களுக்கு அந்த தூக்கம் will be less. I don't sleep much. இந்த 5-6 மணி நேரம் I literally been working on sleep for several years now, because it comes auto, அது மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஐம் attached to everything. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஒர்க், பேஷன்ஸ், ஸோ எல்லாம் டிட்டாச்மெண்ட் பேசுவாங்க. I say, why should you be detached? World is beautiful. Be attached to everything. I know, definitely. That's, and at end of the day, that empathy, there's a very thin line which we have to draw. That's what makes us good doctors. I am also an empath, and I strongly feel every patient's success and neenga solra mari death, it affects me a lot as such. But again, that's what makes us good doctors. But romba namba appadi irukumbodhu, it affects us also at the end of the day when you keep seeing this day in and day out. And effect ஆகுது சப்கான்ஷியஸாக மைண்டுக்குள்ளே இருக்கும். பிகாஸ் இப்போ என்ன ஆகும்னா, ஒரு பேஷண்ட் சிக் ஆகும்போது your mind keeps on calculating.
இங்கே தப்பண்ணுமா அங்கே தப்பண்ணுமா இதை பண்ணியிருந்தா கரெக்டாக இருக்குமா அதை பண்ணால் கரெக்டாக இருந்திருக்குமா. தட் calculation keeps on happening in your mind continuously and when you have multiple patients, multiple things. ஒரு transplant patient infection ஆச்சுன்னா environmentல ஏதாவது தப்பு இருந்திருக்குமா இது தப்பு இருந்திருக்குமா முன்னாடி வேக்சின் போட்டோமா. That keeps on going in your life revolves. Your life will go revolve around it and இதில் என்ன ப்ராப்ளம்னா your family suffers. That is a problem. Yes, end of the day we showed there because அவ்வளோதான் ஏதாவது ஒன்று ஆயிருக்கும் ஹாஸ்பிட்டலில் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரம் அப்படி சோகத்திலே இல்லை எந்த கதை இல்லை. நான் ஐ வில் end up going back researching 11 மணிக்கு எழுந்து ரிசர்ச் பண்ணுவேன். நடுராத்திரி எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதுக்கு சொல்யூஷன் வேணும். அது வரைக்கும் அந்த மைண்ட் அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ வீட்டில் கோபம் காமிக்கிறதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் மை சில்ட்ரன் வில் know I'm preoccupied and they don't like it. ஸோ சில்ட்ரன் they very இந்த கால சில்ட்ரன் they very perspective. நான் பேசுகிறேன் நீ கவனிக்க மாட்டேங்க. எனக்கு மைண்ட் அங்கேயே ஓடிக்கிட்டே இருக்கேன். பீங் இன் இன்ஃபெக்ஷன் சீசன் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அண்ட் மைண்டை கான்ஸ்டண்ட்டாக ஒரு சொல்யூஷன் தேடிக்கிட்டே இருக்கும். தட் அஃபெக்ட்ஸ் தட்ஸ் ஆல்வேஸ் ஆன் த ட்ரெட்மில். தென் மென்டலாக நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணுங்கிறது ரொம்ப முக்கியம் தான். தட் இஸ் அகெயின் அ வீக்னஸ் தான் நான் சொல்வேன். Personal lifestyle, do you walk the talk or is advice only for your patients? பேசிக்லி நான் ஓவர் த டேவே என்னோடய ப்ராக்டிஸே நடந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நான் ஓபியில் உட்காந்தாலுமே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு நடந்துகிட்டே இருக்க மாதிரி தான். ஸோ தனியாக எக்ஸசைஸ் பண்ண டைம் இருந்ததில்ல. வெரி பேட் பேக், ஐ ஹேட் ஸ்லிப் டிஸ்க் அதெல்லாம் இருந்திருக்கு. பட் டைம் கிடையாது. ஒன்லி ரீசன் ஐ எம் ஹெல்த்தி இஸ் ஐ ஜஸ்ட் கீப் வாக்கிங் த்ரூ அவுட் த டே. எனக்கு ப்ராக்டிஸே நடக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் அப்படி இப்படி மேனேஜ் ஆயிடுது. அண்ட் செகண்ட் டைம் கிடையாது நிறைய சாப்பிட. அதனால் சாப்பிட்றது இன்டைரக்டாக கம்மியாயிரும். Okay, so you do make sure to, and you said sleep, you have to work on it I have been working on it for years at a stretch. ஏன்னா சின்ன வயசு என்ன தோணுச்சு, 5 மணி நேரம் போதும்னு தோணுச்சு. இப்போ வயசாகும் போது தெரியுது அதை 7-8 மணி நேரமாக கொண்டு வர கஷ்டமாக இருக்கு. ஏன்னா 5 மணி நேரம் ஒழுங்கா வெல் ரெஸ்டடாக இருக்கா அதுதான் இல்லைங்க. இப்போ 7 மணி நேரம் கண்டிப்பாக படுத்துடுறேன். அதில் 5 மணி நேரம் தூங்குறேனாங்கிறது தான் கொஷின். What would be any biggest wish in ஏதாவது இருக்கா? See, life is good. It's beautiful. I'm happy with the way I am running around and walking. ஸோ கடைசி வரைக்கும் அப்படியே இறந்து போயிடணும். ஸோ இப்போ கோவிட் வரும்போது நான் எல்லாருக்கிட்டே சொன்னதான், எனக்கு மூளை வேலை செஞ்சுருந்தா எனக்கு எக்மோ போட்டாச்சும் காப்பாற்று. எனக்கு மூளை ப்ராப்ளம் இல்லைன்னா டிக்ளேர் பண்ணிவிட்டு வச்சுக்கக்கூடாது லைஃப்பில். அதுதான். ஸோ இறக்குற சமயம் வரைக்கும் ஆக்டிவாக இருக்கணும். ஸ்பெஷலி பிரெயின் ஹேஸ் டு பி ஆக்டிவ். எனி பிக்கெஸ்ட் ரிக்ரெட்னு இருக்கா? Okay, I had a child. I lost a child because of carpal callosal agenesis. Very stressful because I had to abort the child because நாங்கள் it was a main decision எடுத்து தான் பண்ணோம். பட் கரெக்டாக தப்பான்னு இன்னும் ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். Because the second trimester termination is always heartbreaking and a loss is a loss no matter whatever stage of pregnancy or a child. Whether the child இப்போ இன்டெலிஜென்ட் சைல்டாக கூட இருந்திருக்கலாம், விட்டுட்டோமோங்கிற ஃபீலிங் எப்போவுமே உண்டு. Your inspiration, several people. So for example, ஒவ்வொரு டைம்லேயும் they would have been somebody who's an inspiration. இப்போ for example, இப்போ நான் படிக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா there were teachers who would say that நான் ஹிஸ்ட்ரி எடுக்கிறேங்கும் போது கூப்பிட்டு சொன்னாங்க, வேணாம் நீ சயின்ஸ் எடு, அப்புறம் கூட மாற்றிக்கலாம். எனக்கு அப்போ அதெல்லாம் புரியல. they had actually molded me. அதே மாதிரி மெடிசன் பண்ண MBBS முடித்தோடனே I was working with a cardiologist, KPM மிஸ்ரான்னு சொல்லிட்டு சும்மா கற்றுக்க போவோம். I didn't want to do PG because at that time I found a lacunae among physicians. I said I want to sit and GP பண்ண போகிறேன், ஊரை உலகத்தை மாற்ற போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது he pushed me to do a GNB. அப்போலோ GNB ஒரே மாதத்தில் எனக்கு புரிஞ்சிச்சு I'm not learning anything and immediately next month I wrote an entrance and joined PG. ஸோ அந்த சமயத்தில் அந்த புஷ் பண்ணவங்க எல்லாருமே they have inspired me and molded me. And there's been so many people like this. It could be your patients, people who work with you, and the molding is what makes you what you are. So many people impact us along our life as you live life, I think. But இப்போ எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கும்போது, எப்போவுமே எனக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது I like that if poem. I would say எனக்கு திருக்குறள் மனப்பாடம் பண்ணுற திறமை கிடையாது. I have very bad road memory. I always hang that poetry. அந்த ஒரு poetryக்குள்ளே I feel the life is completely made. Oh, okay. So Rudyard Kipling, நான் உங்களுக்கு அனுப்பி விட்டேன். Rudyard Kiplingோட if it's a lovely poetry. Okay, please do send it to me. Yeah, definitely. Your best friend? There's a gang. So யாராச்சும் ஒருத்தனை கொண்டுடுவாங்க. So one of my friends lives about, நாங்கள் 2 பேர் ஒரே வீடு தான். மேலே பிரேமான்னு ஒருத்தி இருக்கா. ஸோ கலைச்செல்வின்னு ஒருத்தி, she is there in Hosur. Madhuri is in London. Madhuri is in US. Nandini is in London. We 5 are very close. Okay. From it's a UG classmates. Okay. So we are still going on. அதுக்கப்புறம் நிறைய கேங்ஸ் இருக்குது. பட் 5 பேர் ரெகுலராக பேசுறது கூட கிடையாது. பட் if there is a problem, anytime in my life or their life, the next person will immediately land there.
ஸோ அதை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை பேசும்போது. ஆல்வேஸ் வி ஷுட் ஹேவ் இல்லை இல்லை உங்களை வந்து உன்னோட வீக்னஸ்லேருந்து ஸ்ட்ரென்த்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக தெரியும். அப்படின்னு ஒரு அதுவும் யூ பீன் பிளெஸ்ட் வித் 4-5 பீப்புள் விச் இஸ் கிரேட். ஐ திங்க் இட்ஸ் அ கேங். இட்ஸ் லைக் வி ஆல் மோல்ட் டுகெதர். யோர் பர்சனல் சிக்யூர் லீடர்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஃபேமிலியில் இருக்காங்களா? Yeah, my father completely believes in me and that really helps. இப்போ கோவிட் போகும்போது சைல்டு 1.5 வயசு, அப்பாவுக்கு 70 வயசு, அப்பா அம்மாவுக்கு 70-75 வயசு, கீழே அத்தை மாமாவுக்கும் late 60s. So it was a vulnerable phase. So my appa called and told me, bad pandemic, நிறைய பேர் இறந்து போவாங்க, if something happens to us intubate பண்ணிடலாம், கஷ்டப்படாத, we have lived our life. He said clearly, don't intubate. Both appa and amma said, don't worry and don't ever feel guilty about it, you're born to do this. ஸோ அது சொல்கிறதே நம்மளுக்கு ஃபேமிலி ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். No, they supported to the team. My husband-ஆக இருக்கட்டும், என் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த டைம் my husband for a year he looked after the children. நான் காலையில் போயிட்டு நைட்டு வருவேன், ஃபுல்லாக அப்பா அம்மாவும் ஹஸ்பண்டும் தான் பார்த்துக்கிட்டாங்க. அதில் வந்து say that if we get COVID don't feel guilty, it doesn't matter சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். பெரிய விஷயம் and that gives you the strength to push forward and do Yes, your job also. you do it, it doesn't matter, என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. So your motto in life? Be happy. I dash when angry. திட்டிடுவேன். I don't really burst retain out it. Yeah, I don't retain anything in mind. I dash when I'm sad. I move to a corner. I just don't tell anything. Sad-ஆ இருக்கும்போது withdrawal தான். I de-stress by De-stress by பெஸ்ட்டு de-stressing பார்த்தோன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு half an hour ஒரு லஞ்ச் யூஸ் டு கேட்ச் அப், ஒரு ஸ்மால் லஞ்ச், ஏதாவது ஒரு நக்கல் அடித்து விளையாடி சிரிச்சிட்டு, இல்லைன்னா என்னோட குட்டி வந்து என் பசங்களோட ஏதாவது ஆட்டம் போட்டால் கொஞ்சம் de-stress ஆகும். பட் பெஸ்ட் வந்து ஒரு யாருமே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டோட உட்காந்து நக்கல் அடித்து சிரித்து விளையாடுறது. That really distress. ஆமாம், that de-stresses. So your current project which is close to your heart? At this point of me working on this low cost care, it is not just about low cost chemotherapy. I feel India is a country which requires low cost care. Arvind Gangala வந்த பிறகு it was catching up, then Apollo came. It is good for our country, there's no doubt about it. It brought in a new era of high quality high cost care. அதுக்கப்புறம் எந்த லோ காஸ்ட் கேருமே டேக்கப்பே ஆகலை. ஸோ எல்லாமே வந்து லோ காஸ்ட்னா ஃபிலாந்த்ரோஃபின்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்க. பீப்புள் ஹாவ் டு திங்க் அபவுட் ஆஸ் அ பிஸ்னஸ் மாடல் ஆல்சோ. அண்ட் இஃப் தட் ஹேப்பன்ஸ் தெர் பி லாட் ஆஃப் திங்ஸ் த்ரைவிங். இப்போவும் பாக்கெட்ஸ் இருக்குது, பட் எதுவும் வந்து ஸ்கேலபிளாக வரல. ஸோ நீங்கள் அந்த அரவிந்த் கங்காலாம் வந்த பிறகு இப்போ வரைக்கும் தேர் இஸ் நோ லோ காஸ்ட் care and health care which has scaled up and been profitable, which I feel is unfortunate for a country like India. And your finally next goal for the near future ஏதாவது இருக்கா? we have started a project. It's like ஒரு சென்டரில் இருக்குது. ஸோ hopefully I'll be able to expand to multiple centers and hand over to somebody who can run it throughout, because I'm not expecting my life to go on with that, but then I want this low cost project to run and develop and get people to run it throughout. Okay, that's a very noble cause also and new venture also. So I definitely wish you all best and success for this venture to succeed. Thank you. So thank you so much for spending so much of time and educating us on so many aspects of infectious diseases. It has been a very interesting discussion, I should say. Thank you. Thank you.